ஓகேவா? ஈஸி சாப்டர், வெரி வெரி ஈஸி சாப்டர். அண்ட் ஷார்ட்டாக உங்களுக்கு 4 மார்க்ஸ் இந்த சாப்டர்லேருந்து வந்துடும். கிளியரா? ஸோ எழுதிக்கோங்க. ஸோ எதில் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்? வாட் ஆர் த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்? Income from salary, income from house property, profit and gains of business or profession, and capital gains. Income from capital gains capital gains தான். அப்புறம் income from other sources. என்ன சொல்லியிருந்தோம்? income from other sources is a residuary head. இந்த 4 headsல எந்த income fall ஆகுதோ that income will fall in the 5th head. கரெக்டா? எஸ் ஆர் நோவா? இதில் உங்கள் புக்கில் எந்த சாப்டர் நம்பர் இருக்கு? யூனிட் 5 income from other sources எழுதிக்கோங்க. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ரிவைஸ் பண்ணிட்டு வந்தீங்களா? கொஷின் கேட்கட்டா? கேட்குறேன். ஒரு நிமிஷம். Listen. See, income from other sources. Okay வா? Which means it is a residuary head. இந்த மேல இருக்க 4 ஹெட்ஸ்ல எந்த இன்கம் ஃபால் ஆகுதோ that income will be taxed here. இந்த ஹெட்டோட மோட்டிவ் என்னன்னா nowhere our income should be left taxed. ஓகேவா? டாக்ஸோட வியூல இருந்து ஒரு இன்கம் எங்கேயுமே எஸ்கேப் ஆயிடக்கூடாது. ஓகேவா?
அதுதான் இந்த ஹெட்டோட டோட்டல் பெர்ஸ்பெக்டிவே. இப்போ வாட் ஆர் ஆல் கன்சிடர்ட் அஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்னா டிவிடெண்ட் இன்கம். ஏன் டிவிடெண்ட் இன்கம் இங்க கொடுத்துருக்கான்? வேற எந்த ஹெட்லயாவது டிவிடெண்ட் இன்கம் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கா? யோசிச்சு சொல்லு. சேலரியில வருமா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில வருமா? இப்போ நம்மளும் ஷேர்ஸ்ல போட்டிருப்போம் இல்லையா? ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா போட்டிருப்போம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு டிவிடெண்ட் வருது, கரெக்டா? அப்போ அது நம்மளோட பிஜிபிபி இன்கமா இருக்குமா? சொல்லுங்க. ஏன் கேபிட்டல் கெயின்ஸ்ல வரக்கூடாது? கேபிட்டல் கெயின்ஸ்ல ஷேர்ஸ்ன்றது ஒரு கேபிட்டல் அசெட் தான், கரெக்டா? ஷேர்ஸ் ஆர் கேபிட்டல் அசெட்ஸ். அப்ப அதுல இருந்து வர டிவிடெண்ட் கேபிட்டல் கெயின்ஸ்ல வர முடியுமா? சி, கேபிட்டல் அசெட்டை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் கேபிட்டல் கெயின் வரும். தட் வில் பி டாக்ஸ்ட் அண்டர் கேபிட்டல் கெயின் ஹெட். ஆனா யூ ஆர் ஹோல்டிங் அ கேபிட்டல் அசெட், அதுல இருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு. Just because you hold that, you are getting an income that is called as dividend income, correcta? That income never falls in the above four heads, okay va? It is considered as a other source of income, clear? And casual income, winning from lotteries, crossword puzzles, races, நம்ம நேத்து பார்த்தோம்ல, இதுக்கெல்லாம் என்ன டாக்ஸ் ரேட்டு? 60% இல்ல என்ன? எதுக்கு 60% பார்த்தோம்? செக்ஷன் 115 பிபில எவ்வளோ டாக்ஸ் ரேட் பார்த்தோம்? 30% பார்த்தோமா? வின்னிங் ஆஃப் லாட்ரிஸ், கிராஸ்வேர்ட் பசில்ஸ், ரேசஸ், அப்புறம் என்னது? அவ்வளோதானா? So these are all called as casual income, okay va? This is called as casual income. Card games, other games, gambling, betting, இதெல்லாமே are called as casual income. These incomes, இப்போ நீ லாட்டரி டிக்கெட் போட்டிருக்க, உனக்கு டிக்கெட் அடிச்சிருச்சு, that income is taxed under, it is taxable. 30% tax லாபம்னு பார்த்தோமா? It is taxable under the head income from other sources. Clear? Okay va? And interest received on compensation or enhanced compensation deemed to be income in the year of receipts. அதாவது இந்த compensation, இந்த செக்ஷன் என்னன்னா, இதை நம்ம கேபிட்டல் கெயின்ஸ்லயும் படிப்போம். See, interest received on compensation or enhanced compensation is deemed to be the income in the இப்போ நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, or we are having a land. இப்போ ரோடு மேலேயே நம்மகிட்ட வந்து நம்ம வீடோ இல்லை லேண்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல லேண்ட்ல இல்ல அந்த ஏரியால ரோடு போடுறாங்க. எய்தர் இட் மே பி எ மெயின் ரோடு, இல்ல நமக்கு பஞ்சாயத்து ரோடு போட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க 30 அடி ரோடு, 20 அடி ரோடு அப்படின்ட்டு ரோடு போட்டு கொடுப்பாங்க. ஆல்ரெடி இருக்கிறது இவ்வளவுதான் இருந்திருக்கும். நம்ம இங்க வீடு கட்டி இருப்போம், சரியா? ரோடு மேலேயே வாசப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்திருப்போம், கரெக்டா? இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த ரோடை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. என்ன? ரோடை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது, சி, ஆல்ரெடி நம்ம வீடு ரோடு மேல இருக்கு, அது நம்மளுக்கு பட்டா இருக்க இடம்னே வச்சுக்கோ, நம்மளோட இடம் தான் வச்சுக்கோ. ஆனா நவ் the government is bringing a policy to lay the road, கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவாங்க, பாலிசி கொண்டு வரும்போது இந்த ரோடை இவ்வளவு எக்ஸ்பேண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். கிளியரா பண்ணிருக்காங்களா இல்லையா? அப்போ இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இது ஆக்சுவலி நம்ம இடம் தான். நம்ம ஒன்றும் இல்லீகல் ஆக்குபன்சி எல்லாம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இது நம்ம இடம் தான். இப்ப நம்ம இடம் இருக்கு, நான் வீடு கட்டி இருக்குன்றதுனால அவங்க ரோடு போடாம இருக்க முடியுமா? அந்த இடத்துல பஸ் விடாம இருக்க முடியுமா? அவன் என்ன சொல்லுவான், உனக்கான இடத்த நான் கொடுத்துட்றேன், உனக்கான இடத்துக்கான அமௌண்ட்டை நான் கொடுத்துட்றேன், நீ கொடுக்க விருப்பப்படுறியோ இல்லையோ, நான் கம்பல்சரி இந்த ஸ்பேஸை அக்வயர் பண்ணிப்பேன். கம்பல்சரி அக்வசிஷன் அதுக்கு பேரு. இதெல்லாம் நம்ம வந்து கேபிட்டல் கெயின்ஸ்லயும் பார்ப்போம், கிளியரா? கம்பல்சரி அக்வசிஷன்றப்போ, சி, லேண்ட் இஸ் அ கேபிட்டல் அசெட், ஓகேவா? அதை அக்வயர் பண்ணும் போது நமக்கு வர அமௌண்ட் ஒன்று காம்பன்சேஷனா கொடுக்குறான்ல. இப்ப கொடுக்குற காம்பன்சேஷனு டிலேடா கொடுக்குறான், இல்ல என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறான். என்ஹான்ஸ்டுனா அடிஷ்னலா, இந்த ஸ்பேஸ்க்கான worth வந்து ஒரு 20 lakhsனு வச்சுக்கலாம். அவன் கொடுக்கறது 20 lakhs, பட் தட் ஆக்சுவல் worth is 27 lakhs. அவன் பேசி கொடுக்குற போது நான் உனக்கு 20 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அதோட வேல்யூ 27 லட்சம்னு. நம்ம ஹையர் அப்பீல் போயிட்டு, இல்லை எனக்கு 7 லட்சம் சேர்ந்து வரணும்னு நான் கேட்குறேன்,
கரெக்டா? இப்ப கம்பல்சரி அக்பேஷன் பண்ணிட்டான் அப்படின்னா உடனே அந்த அமௌண்ட்லாம் கொடுத்துட மாட்டான். இன்னைக்கு பேசி இப்ப நம்ம வெளியில ஒரு ஃபிளாட் வாங்கும் போது இன்னைக்கு பேசி 1 மாசம் 2 மாசத்துல செட்டில்மெண்ட் முடிக்கிறோம், ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள அமௌண்ட் அப்படிலாம் நடக்காது. அவன் கொடுக்குறப்ப கொடுப்பான், இப்ப அக்வயர் பண்ணி ரோடு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எவ்வளோ நாள் டிலே பண்றாங்களோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அவன். கரெக்டா? என்ன கொடுக்கணும்? இன்ட்ரெஸ்ட். இந்த அமௌண்ட், இந்த ஸ்பேஸை அவங்க அக்வயர் பண்ணதுக்கு நம்ம நமக்குன்னு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்களா, அந்த காம்பன்சேஷன் டிலே ஆகும்போது அதுக்கு என்ன கொடுப்பாங்க? இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. தட் இங்க ஆக்சுவலி இந்த மெயின் காம்பன்சேஷன் இருக்குல்ல, திஸ் இஸ் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் கேபிட்டல் கெயின்ஸ். ஓகேவா? இந்த 20 லட்ச ரூபாயும் இந்த 7 லட்ச ரூபாய் அடிஷ்னலா வரதும் எங்க வந்துரும்? கேபிட்டல் கெயின்ஸ்ல வரும். பட் இதுக்கு மேல அவன் வட்டி கொடுக்குறான்னு வச்சுக்கோ, இன்ட்ரெஸ்ட், that interest portion alone will be taxed under the head income from other sources. புரிஞ்சதா? ஓகேவா? சோ இப்போ எத்தனை இன்கம் பார்த்திருக்கோம்? 3 incomes. What are those incomes? Dividend income, casual incomes, interest on compensation or enhanced compensation. Enhanced compensation na கம்மியா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கான், நம்ம அப்பீல் போயிருக்கோம், அப்பீல் போன வாட்டிக்கு இன்னும் நான் சேர்த்து தரேன்னு சொல்லிட்டு அடிஷனலா கொடுக்கறதுக்கு பேரு தான் enhanced compensation. கிளியரா? இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறானா that interest portion alone is taxable under the head income from other sources. That main compensation is taxable under the head capital gains. கிளியரா? ஓகேவா? And advance forfeited due to the failure of negotiation for the transfer of capital asset. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிளாட் வாங்குறோம், இல்ல லேண்ட் வாங்குறோம், இல்ல ஒரு வீடு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஒரு 50 lakhsக்கு ஒரு வீடு பாக்குறோம், இல்ல 1 crore ஒரு வீடு பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தோடனே இந்த 50 lakhs நம்ம கொடுத்துருவோமா, இல்ல 1 crore செட்டில் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் அந்த அமௌண்ட்டை நம்ம ரொட்டேட் பண்றதுக்கு பார்ப்போம். கரெக்டா? இந்த இடம் நம்ம வாங்கிக்கிறோம், நீங்க எனக்கு சேல் பண்றீங்கன்றதுக்கான கன்ஃபர்மேஷனுக்கு என்ன பண்ணுவோம்? கன்ஃபர்மேஷனுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு சின்ன டோக்கன் அட்வான்ஸ். இந்த 50 lakhs லேண்ட் வேல்யூனா ஒரு 1 லட்ச ரூபாய் இல்ல ஒரு 5 லட்ச ரூபாய் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்? அட்வான்ஸ் பண்ணுவோம். கரெக்டாக்கண்ணா? அட்வான்ஸ் பண்ணி நம்ம அக்ரிமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிப்போம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். கரெக்டா? இப்போ என்னால 5 lakhs பே பண்ண முடிஞ்சிருச்சு. இந்த வீடு வாங்குறதுக்கு நான் லோனுக்கு போயிருந்தேன். சரியா? லோன்காரன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேங்க்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இல்ல உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு பின்னாடி சொல்லிடுறான். இப்போ என் கையில இருந்த 5 லட்ச ரூபாயை வச்சு நான் அட்வான்ஸ் கட்டிட்டேன். மீதி 45 லட்சம் எனக்கு பேங்க்ல கொடுத்தாதான் என்னால இந்த அக்ரிமெண்ட்டை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? இப்ப பேங்க்ல இது உங்களுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிடுறான். இந்த 5 lakhs என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஸ் பர் த அக்ரிமெண்ட் டேர்ம்ஸ் அவங்க ஃபர்ஃபீட் பண்ணிப்பாங்க. இப்போ ஐ அம் த செல்லர் ஆஃப் த ஹவுஸ், யூ கைஸ் ஆர் பீயிங் த பையர். என்கிட்ட வந்து நீங்க 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க. கரெக்டா? என்ன கொடுத்துருக்கீங்க? 5 lakhs கொடுத்துருக்கீங்க. இந்த 5 lakhs நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணல. ஆக்சுவலா நான் லேண்ட் வித்துட்டேனா, ஒரு கேபிட்டல் அசெட் இஸ் அ பில்டிங் ஆர் லேண்ட் இஸ் அ கேபிட்டல் அசெட், நான் அது உங்களுக்கு சேல் பண்ணிட்டேனா? பண்ணல. பட் அதுக்கு எகெயின்ஸ்டான அமௌண்ட் அட்வான்ஸா 5 lakhs என் கையில இருக்கு. 5 lakhs என் கையில இருக்கு. That forfeited advance amount that is withheld will due to the failure of negotiation is taxable under the head income from other sources. புரிஞ்சுதா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? டிவிடெண்ட் இன்கம். செகண்ட் கேஷுவல் இன்கம். தேர்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் compensation or enhanced compensation. Fourth, advance forfeited due to the failure of negotiation. Clear? Okay va? Advance forfeited புரியுதா? Next, sum of money or property received by any person. Sum of money or property. இப்போ நம்ம தாத்தாவோ அப்பாவோ நமக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. சரியா? லைக் லேண்டோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ கோல்டோ இல்ல பணமா கொடுக்குறாங்க. Is it taxable? இப்ப நம்ம அப்பா அம்மாலாம் அவங்க தாத்தா பாத்துக்கிட்டு இருந்து ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க, சே கோல்டு, லேண்டு, வீடு, இது மாதிரி ஏதோ ஒன்று இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்திருக்கும். இஸ் இட் டாக்ஸபிள்? டாக்ஸ் கட்டிட்டு வாங்கியிருக்காங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தராங்கன்னா போய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல ஸ்டாம்ப் டியூட்டி மட்டும் கட்டி இருப்பாங்க, டாக்ஸ் கட்டினாங்களா? சரி. இப்போ என்கிட்ட வந்து
ஒரு 2 கோடி ரூபாய் பணம் இருக்கு. சரியா, சும்மா சொல்றேன். ஒரு 2 கோடி ரூபாய் பணம் இருக்கு. இப்போ இது ஃபுல்லா பிளாக் பண்ணியா வச்சிருக்கேன். இதை நான் ஒயிட்டா மாத்தணும்னு ஆசைப்படுறேன். சரியா, ஸோ என்ன பண்றேன், உங்களுக்கு கிஃப்டா ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கிஃப்டா உங்க கைக்கு கொடுக்குறேன். இஸ் இட் டாக்ஸபிள்? யூ கைஸ் ஆர் பீயிங் மை ஃப்ரெண்ட்ஸ். சரியா, ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு கிஃப்ட், நீங்களாம் ரொம்ப சூப்பராக படிக்கிறீங்க, வாவா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பர்டைஸை பார்த்து நான் வியந்து போய் நான் கிஃப்டாக கொடுக்குறேன்டா அப்படி சொல்லிட்டு ஆளுக்கு 50 லட்ச ரூபா 1 கோடின்னு நான் கொடுக்குறேன். இஸ் இட் டாக்ஸபிள்? எஸ்ஸா? ஹவு? 115? என்னடா 115 பிபிஜே? அன்அக்கௌண்டட் மணியா? ஓ, அப்படி வர. சரி, அது என்ன செக்ஷன்? 68 to 69 டி என்னென்னது? கேஷ் கிரெடிட் 69 என்னது? அன்எக்ஸ்பிளைன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 69 ஏபிசிடி. என்னடா எடே 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 சீக்கிரம் எடுத்து பாரு. மணி ஆர் அசெட்ஸ், அன்எக்ஸ்பிளைன்டு மணி ஆர் அசெட்ஸ். அப்புறம் பிஓஏ புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்கிற அசெட்ஸ். அப்புறம் அன்எக்ஸ்பிளைன்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அண்ட் லாஸ்ட் ஒன் ஹுண்டி. ஓகேவா? கரெக்டா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா கண்ணா? நோ. இப்போ நான் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. சரியா, அம்மா அப்பாட்ட இருந்து நம்ம வாங்கினது. இவங்க என்ன சொல்றாங்க? இட் இஸ் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் எனி சம் ஆர் மணி ரிசீவ்டு பை எனி பர்சன் இஸ் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னு சொல்றோம். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்ததும் நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டிகிட்ட இருந்து வாங்கினதும் டாக்ஸபிளா? இப்போ நான் உங்களுக்கு கொடுத்தது இல்லை மேம் நீங்கள் 115 பிபிஜேல சொல்லினீங்க நேற்று, அதனால இட் இஸ் டாக்ஸபிள்னு சொல்றீங்க. வாட் இஸ் த டாக்ஸ் ரேட்? எஃபெக்டிவ் டாக்ஸ் ரேட்டு 78%. டாக்ஸ் லேப் 60% பிளஸ் சர்சார்ஜ் 25 பிளஸ் 4% செஸ் பார்த்தோம். கரெக்டா? ஓகே, ஃபைன். நவ் compensation or other payments due to or received by any person in connection with the termination of his employment or modification of the terms and conditions relating thereto. நம்ம ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயியாக இருக்கோம். ஓகேவா? ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயியாக இருக்கோம். இப்போ சேலரி ஹெட் பார்த்து முடிச்சிட்டோம். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த காம்பன்சேஷன் சொல்றது நீங்க டெர்மினேட் ஆகி போறப்போ ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்கல்ல, இஸ் தட் திஸ் காம்படிஷன்? காம்பன்சேஷன். Compensation or other payments due or received by any person in connection with the termination of his employment. Terminate ஆகும்போது என்ன பண்றாங்க? சில காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. Is it taxable under the head salary or income from other sources? ரெட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் என்னது? அது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்னால. இப்போ நீ ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுற, அப்போ ஒரு 2 months நோட்டீஸ் பீரியட் இருக்கும். கரெக்டா? அந்த 2 months நோட்டீஸ் பீரியடுக்கு நீ வேலை இல்லாமல் இருக்கிறதுக்காக உன் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸை பேலன்ஸ் பண்ணுன்றதுக்கோசரம் ஒரு காம்பன்சேஷன் உனக்கு கொடுப்பேன், டெர்மினேஷன் காம்பன்சேஷன். தட் இஸ் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸா இல்லை சேலரியா? எப்படி? லிசன் டு மை கொஸ்டின் கேர்ஃபுல்லி. இங்க இருக்குன்னுலாம் சொல்லக்கூடாது, என் கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். ஓகேவா? சி, யூ கைஸ் ஆர் பீயிங் மை எம்ப்ளாயி, ஐ எம் யுவர் எம்ப்ளாயர். சரியா? இப்போ நம்ம ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கோம். யூ கைஸ் வாண்ட் டு ஷிஃப்ட் டு அதர் கம்பெனி. சரியா? 2 months நோட்டீஸ் பீரியட் உனக்கு டைம் இருக்கு. நீ ஜாயின் பண்ணும் போது ஜாயினிங் காம்பன்சேஷன் ஒன்று கொடுப்பனா, ஜாயினிங் போனஸ் ஒன்று கொடுப்பனா, தட் இஸ் டாக்ஸபிள் அஸ் அ சேலரி. இப்போ நீ வெளியே போற போது ஒரு அமௌண்ட் உன் கையில கொடுப்பேன். சரியா? நம்ம படிச்சோம்,
this is taxable under the head salary or income from other sources ஆன்னு கேக்குறேன். நீ ஜாயின் பண்ணும்போது நான் கொடுக்கிறது எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப், ஜாயினிங் போனஸ் இஸ் a salary only. கரெக்டா? இப்போ நீங்க ரிலீவ் ஆகி போறப்போ ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன். இஸ் தட் salary income or other income? இப்போ இப்படி இவ்வளவு ஷார்ட்டா சொல்றீங்க? கொடுக்கிறது யாரு? நீங்க டெர்மினேட் ஆகி போறப்பதான். even then I am giving that amount to you since I am my employer and you guys have been my employee. புரியுதா? even then அதுவும் employer employee relationship தான். it is taxable under the head salary தான். அப்ப இங்க சொல்ற காம்பன்சேஷன் என்ன? அப்ப இங்க சொல்ற காம்பன்சேஷன், see whatever is mentioned here it is taxable under the head income from other sources னு சொல்லிட்டான். அப்ப இங்க சொல்ற காம்பன்சேஷன் at the time of termination of his employment என்ன? புரியுதா நான் சொல்றது? என்ன? see this compensation is, இப்போ நீங்க என் கம்பெனி, we are running a company ABC limited, சரியா? இன்னொன்னு இங்க XYZ limited இருக்கு, இன்னொரு கம்பெனி, சரியா? நீங்க என்னோட இங்க டாப் எம்ப்ளாயீஸா இருக்கீங்க, சிஓ லெவல்ல இருந்து சூப்பர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருந்து யூ கைஸ் ரன் மை கம்பெனி, ஓகேவா? இப்போ என்னோட காம்படிட்டரே XYZ லிமிடெட், நம்ம யாரு? ஏபிசி லிமிடெட், அவன் XYZ லிமிடெட். நீங்க இங்க என்னோட எம்ப்ளாயீஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உன்னை இந்த இடத்துல இருந்து இங்க இழுத்துக்கணும்னு நினைக்கிறான், இல்ல நீ இந்த கம்பெனில இருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறான். கான்ட்ராக்ட்ல படிச்சிருக்கீங்களா? கான்ட்ராக்ட், வாட் இஸ் கான்ட்ராக்ட்ல என்னடா? டு டூ ஆர் abstain from doing something. ஞாபகம் இருக்கா? இருக்கா இல்லையா? ஸோ abstain from doing something என்னதான்? கான்ட்ராக்ட் தான், அக்ரிமெண்ட் தான். கிளியரா? ஸோ in order to abstain from doing something, உன்னை என்ன பண்ண சொல்றான்? அங்கிருந்து வெளியே வந்துட சொல்றான். அதுக்கு இப்போ நீங்க இங்க 5 லட்ச ரூபா வேலைக்கு இருக்கா, மாசம் ஆனா 5 லட்ச ரூபா கொடுக்குற, நான் உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா உனக்கு 50 crores கொடுக்குறேன், ஓகேவா? வந்துருவல்லடா 50 crores கொடுக்குறேன், நீ அங்க இருந்து வந்துருன்னு சொல்றான், ஓகேவா? இல்ல உன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மாடிஃபை பண்ணிக்கிறதுக்கோசரம் நான் இவ்வளவு காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு சொல்றான். இப்போ நீங்க உங்களுக்கும் எனக்கும் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஏபிசி லிமிடெடுக்கும் எம்ப்ளாயீஸ்க்கும் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்கு. வாட் எவர் இன்கம் ஐ கிவ் யூ கைஸ் இஸ் a income under the head salary. கிளியரா? இப்போ இன்னொரு XYZ லிமிடெட் உனக்கு கொடுக்கிறது சாலரியா? ஆர் யூ கைஸ் பீயிங் இன் an எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்? நோ, ஆமாவா? பட் he is giving a compensation in connection with the termination of employment. This is taxable under the head income from other sources. Clear-ஆ? நான் உனக்கு கொடுக்கிற compensation is under the head salary. அவன் உனக்கு கொடுக்கறான், நீ வாங்கிக்கிறடா, it is income from other sources. Clear? புரியுதா? Any doubt? So what are the 6 பார்த்திருக்கோம். First one என்ன? Dividend income. Second, casual income. Third, interest on compensation or enhanced compensation. Fourth, இது advance forfeited. அப்புறம் sum of money or property received from any person. And sixth one is compensation or other payments in connection with the termination of employment. Clear-ஆ? நான் உங்களுக்கு கொடுக்கிறது is taxable under the head salary. If other person is giving in relation to the termination of your employment, it is taxable under the head fifth head. ஓகேவா? ஓகேவா? Next, sum received including the amount allocated by way of bonus under LIP, life insurance policy. இது ஒரு தனி இது section 1010D, இது தனியா பார்த்துப்போம். But so far remember, any bonus allocated by way of life insurance policy or ULIP and keyman insurance policies which is not exempt under 1010D is also taxable under the head income from other sources. Okay va? The following 10 section 10 என்ன? Exempt incomes. அதுல 1010D. Agriculture income ஓட section என்ன? 10(1). Okay va? Very good. The following income if not chargeable under the head எங்க? PGBP ல
இந்த இன்கம்ஸ்லாம் அக்கௌண்ட் ஆகல அப்படின்னா யூ கேன் அக்கௌண்ட் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஓகேவா? என்ன ஹெட்னு பார்க்கலாம். Any sum received by an employer from his employees as contribution to any provident fund, superannuation fund, or any other funds for the welfare of employees. Any sum received by the employer from his employees. இப்போ we are creating a fund. சேலரியில பார்த்தோம்ல, ஃபண்ட் கிரியேட் பண்றோம். அதுல எம்ப்ளாயரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, எம்ப்ளாயீஸும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ எம்ப்ளாயரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது, இஃப் இந்த எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்றாங்கல்ல இந்த ஃபண்ட்ஸ்ல, இஃப் இட் இஸ் நாட் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் பிஜிபிபில நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணல அப்படின்னா எங்க அக்கௌண்ட் பண்ணணும்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல அக்கௌண்ட் பண்ணணும். கிளியரா? ஓகே. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ், ஷேர்ஸ் போட்டிருக்கோம், ஷேர்ஸ், பாண்ட்ஸ், தீஸ் வாட் ஆர் ஆல் செக்யூரிட்டிஸ்? Whether debentures are all securities, bonds, yes, shares are securities, bonds, debentures, yes or no? Yes, securities என்ற வார்த்தையில எல்லாமே இருக்கும். ஓகேவா? if we are receiving interest on such securities, நம்மளோட பிஜிபிபி கீழே போகணும்னா அது நம்மளோட டோட்டல் பிஸ்னஸா இருக்கணும். ட்ரேடிங் இன் ஷேர்ஸ் ஆர் பாண்ட்ஸ், அதுதான் நம்மளோட சோல் பிஸ்னஸே. சிலர் இருப்பாங்க ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்றவங்க இருப்பாங்க, அதுல வர இன்ட்ரெஸ்ட் வில் பி டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் பிஜிபிபி. இப்போ நம்மளோட வேலை ஃபுல் டைம் ட்ரேடிங் இல்ல, பட் we will be having some investment in the bonds or shares, கரெக்டா? அதுல நமக்கு வர இன்ட்ரெஸ்ட் is taxable under the head income from other sources. If it is not considered under PGBP, it should be considered under the head income from other sources. Clear? And income from letting out on hire of machinery, plant and இப்ப plant and machinery எல்லாம் வச்சிருக்கோம், ஃபர்னிச்சர்ஸ்லாம், இதை நம்ம என்ன பண்றோம்? ரெண்ட்டுக்கு லெட் அவுட் பண்றோம். இஃப் தட் ரெண்ட் இஸ் யோர் பிஜிபிபி இன்கம், அதுதான் உன்னோட பிஜிபிபி இன்கம் அப்படின்னா, இப்போ நம்ம இதெல்லாம் வச்சிருப்போம்லக்கண்ணா, பெரிய பெரிய மிஷினரிஸ், இந்த இதெல்லாம் இருக்குல்ல, பில்டிங் கட்டுறதுக்கு அந்த பெரிய பெரிய ரோலர்லாம் இருக்கும்ல, ஸோ அது மாதிரிலாம் நம்ம ரெண்ட்டுக்கு லெட் அவுட் பண்ணுறோம். அதுதான் இப்போ நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்லேயே இருக்கேன், அதுதான் என் சோல் பிஸ்னஸ்னா, தோஸ் ரெண்ட்ஸ் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ பிஜிபிபி இன்கம். இல்லை, அதெல்லாம் இல்லை. இப்போ நான் ஒரு சைடு இன்கம், ஒரு டிராக்டர் வாங்கி போட்டிருக்கேன், அதை நான் வந்து எத்தனை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஓட்டிக்கோங்க, என்ன ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு இவ்வளோ நீங்கள் ரெண்ட் கொடுங்கன்னு நான் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னா, தட் இன்கம் வில் பி டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். பிஜிபிபி இதுதான் உங்க சோல் பிஸ்னஸான்னு பாரு. எஸ் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல வராது, பிஜிபிபிக்குள்ள எடுத்துட்டு போயிரு. இது உங்க சோல் பிஸ்னஸ் இல்லை, இது ஒரு சைட் பிஸ்னஸாக தான் பண்றது. திஸ் இன்கம் இஸ் fall under the head income from other sources. Clear? Okay vada? புரிஞ்சுதா? Where letting out of buildings is inseparable from the letting out of machinery, plant or furniture, the income from such letting. Okay va? Income from letting out of building is inseparable. இதே மாதிரி ஒரு கான்செப்ட் எங்க பார்த்தோம்? சாலரியில பார்த்தோம். என்னன்னு சொல்லுங்க? இதே மாதிரி ஒரு ஹெட், லைக் சிமிலர் கான்செப்ட் சேலரியில பார்த்தோம். ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷனு, அன்ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன். ஈவன் நம்மளோட அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கு? அக்ரிமெண்ட்ல டெனண்டோ இல்ல யாரு ஓனரோ, சி என்னோட ப்ராப்பர்ட்டி வந்து நான் ஃபர்னிச்சர் இல்லாம லெட் அவுட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி டேர்ம்ஸ் சொல்றாங்கன்னா, டோட்டலா என்ன பண்ணணும்? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இல்ல பார்த்தோமா, ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷனா, காம்போசிட் ரெண்ட். வெரி குட். வாட் இஸ் மீன் பை காம்போசிட் ரெண்ட்? என்னடா? we are, see, composite rent is like along with the இதுதானே amenities like lift அதெல்லாம் தானே டோட்டலா பிஜிபிபில போட்டோம். வெரி குட், கரெக்டா? ஸோ அது மாதிரி தான் இப்போ பில்டிங்கை வந்து லெட் அவுட் பண்றோம், பட் இட் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் த லெட்டிங் அவுட் ஆஃப் மெஷினரி, பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ண முடியலன்னா
If it is not taxable under the head PGBP, it is taxed under the head income from other sources. Any sum received under the keyman insurance policies, including the bonus and such, if not chargeable under the head salaries. In the keyman insurance policy, என்னன்னு தனியா பார்ப்போம். ஓகேவா? Any income chargeable to tax under the act, but not falling under the other income. மத்த ஏதோ ஒரு income other four headsல fall ஆகாம இருக்கு. அப்போ then that income will fall under the head income from other sources. Okay va? So what are the 9 clauses? என்னென்ன என்னென்ன first one dividend income, casual income. Third one interest on compensation or enhanced compensation. Fourth one advance forfeited. Fifth one sum of money or property received from any person, compensation for termination of his employment. அதுக்கப்புறம் any income which is not taxable under the head PGBP should be considered under the head income from other sources, and any income that is not falling under the above four heads will be taxed under the head income from other sources. Correct? And LIP, life insurance policy illa vara bonus as well as scheme and insurance policies. Okay va? Clear? இதுதான் ஓவராலா ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்டெப்தா நிறைய செக்ஷன் பார்ப்போம். ஃபுல்லா எக்ஸ்பிளைனா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? நவ ஸ்டார்ட் ரைட்டிங். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸோட ஓவர்வியூ புரியுதா? Income from other sources. First எழுதிக்கோங்க. It is a residuary head. First point. It is a residuary heads of income, that is the income which are not falling under the other heads of income will be taxed under this head. Okay va? First point, dividend income. Casual incomes such as winning of lottery, crossword puzzles,
races, card games, betting, gambling, etc. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? தேர்ட் ஒன் interest on compensation or enhanced compensation. ஓகேவா? இது கீழே ஒரு லைன் விட்டுருங்க. I'll tell you later. Okay? Now leave a line behind that. Interest on compensation or enhanced compensation. அப்புறம் advance forfeited. Advance money forfeited. ஓகேவா? அப்புறம் அது அப்புறம் எழுதலாம். Now compensation or other payments due or received in connection with the termination of employment. Compensation for termination of employment. Compensation for termination of employment by another person. Okay va? Interest on compensation or enhanced compensation for compulsory acquisition எழுதிக்கோங்க. Compulsory acquisition. Okay. Any sum or money, sum of money or even the property received from any person. Bracketல gifts ன்னு போட்டுக்கோங்க. bracketல gift. Sum received from Keyman insurance policy, KMP, Keyman insurance policy, if not bracketல if not taxed under the head salary. சரியா? Okay. Sum received by way of bonus from LIP or ULIP ன்னு எழுதிக்கோங்க. LIP, ULIPs or Keyman insurance policy. லால கீ மேனேஜரல் பர்சன்ஸ்லாம் படிப்பீங்க. ஓகேவா? அதே இந்த கேஎம்பின்னு படிச்சுக்கிறாதீங்க. இங்கே கேஎம்பின்னு அதில் இருக்கிறது இஸ் கீமேன் இன்சூரன்ஸ் பாலிசி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், எனி இன்கம் not
taxable under the head PGBP is taxed under IFOS. இது மாதிரி renting out of rent from letting out of building if it is inseparable from machinery, plant and machinery or furnitures. Rent from letting out of plant and machinery or furnitures with or without building. சரியா? Okay. And interest from securities. Interest from securities. Okay. See, if these securities na shares, bonds, adella debentures. If these securities are held as a stock and trade. Stock and trade na enna அர்த்தம்? என் இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை என் பிஸ்னஸா? If shares, if securities are held as stock in trade, அப்போ அது பிஜிபிபியா இல்லை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸா? பிஜிபிபி. பிகாஸ் ஸ்டாக்னா நான் அதை தான் பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கேன், ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். கிளியரா? தென் இட் இஸ் அ பிஜிபிபி இன்கம். ஓகேவா? இப்போ கொஸ்டின்ல செக்யூரிட்டிஸ் ஆர் ஹெல்ட் அஸ் ஸ்டாக் அண்ட் ட்ரேட்னு சொல்றானா, தென் இட் மீன்ஸ் தே ஆர் ஹெல்ட் அஸ் அ business property. Okay. Next, 10th point, the other incomes and other incomes. First one, interest on bank deposits or interest on bank deposits or loan given. சரி, house property பார்த்தோம். whether subletting is allowed. மா, நான் இந்த ரூமை வாடகைக்கு எடுத்துக்கிட்டேன். சரியா? வாடகைக்கு யார் எடுத்தது? நான். அக்ரிமெண்ட் ஓனர் கூட போட்டது. இப்ப நான் எடுத்துட்டு உங்களுக்கு இதுல ஒரு போர்ஷன் இது வரைக்கும் நான் வச்சுக்கிறேன், இது வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்கன்ட்டு நான் சப்லெட் பண்றேன். இந்த ரூமுக்கு 10,000 ரூபாய் வாடகை. சரியா? இதுல ஒரு பார்ட் 50-50 நான் டோட்டல் 10,000 நான் என்ன பண்ணணும்? ஓனருக்கு கொடுக்கணும். கரெக்டா? இது 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்க ஏரியான்னு வச்சுக்கோங்க. இதுல 500 ஸ்கொயர் ஃபீட் நீங்க யூஸ் பண்ணிக்கோ, 500 நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டோட்டலா 10,000 ரெண்ட். இதுக்கான 5,000 நீ எனக்கு கொடுத்துருன்னு நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். இல்ல 7,000க்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நானே ஒரு டெனன்ட், பட் ஐ எம் சப்ளேட்டிங் டு யூ கைஸ். ஓகேவா? இப்போ இந்த 7,000 என் கைக்கு வருது இல்ல, இஸ் இட் a rental income to me? Is it a rental income to me? How? நான் உங்களுக்கு சப்லெட் பண்ணியிருக்கேன்ல. Property is not in my name. In order to account a rental income, first and foremost property in condition என்ன? I should be a owner of that property. ஒரு பில்டிங்கோ லேண்டோ இருக்கணும்.
or apparent thereto இருக்கணும் and it should be owned by me. கரெக்டா? அதுல இருந்து வர இன்கம் should be taxed under the head income from other sources. Now it is not owned by me. அப்போ நீங்க கொடுக்கிற அந்த rental income is income from other sources, other income to me. கிளியரா? புரிஞ்சுதா? So income from subletting. Income from subletting of house property. கண்ணா, நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுவோம், ரீஃபண்ட் கிளைம் பண்ணுவோம். கரெக்டா? ரீஃபண்ட் நான் இப்போ 1,00,000 போடுறேன்னு வச்சுக்கோ, உடனே எனக்கு ரீஃபண்ட் கிளியர் பண்ணிட மாட்டான். See, I have a income of somewhere around ஒரு 18 lakhs to 20 lakhs என் இன்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் எவ்வளோ ஒரு 2 lakhs டேக்ஸ் பே பண்ணியிருக்கேன். பட் ஐ ஹாவ் அ டேக்ஸ் டிடக்ஷன் நான் ஏதோ எக்ஸம்ஷன்லாம் கிளைம் பண்ணிட்டு போக எனக்கு 1,00,000 டேக்ஸ் பே பண்ணால் போதும், இன்க்ளூடிங் செஸ். ரிமைனிங் எக்ஸஸாக நான் பே பண்ணியிருக்கேன், டோட்டல் 2 lakhs பே பண்ணியிருக்கேன்னா அதில் எக்ஸஸாக இருக்க இந்த 1 lakhs எனக்கு டிபார்ட்மெண்ட் ஷுட் ரீஃபண்ட் டு மீ. கரெக்டா? இந்த ரீஃபண்டு டிலேவா தான் கொடுப்பான். இப்போ நம்ம டேக்ஸ் டிலேவா பே பண்றோம் அப்படின்னா அதுக்கு பெனால்டி பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பே பண்றோமா? பே பண்றோம். ஓகேவா? இப்போ அவன் நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்றப்பையும் டிலேவா பண்ணா அப்படின்னா they will give interest on this refund. புரிஞ்சுதா? இந்த 1,00,000 எனக்கு ரிட்டர்ன் பண்றாங்க இல்லையா, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. இந்த 1 lakhs பிளஸ் இன்ட்ரெஸ்ட் தான் என் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. இப்போ this interest portion is also a income from other sources. ஓகேவா? ஓகேவா? சி, இந்த 1 lakh is not income from other sources. அது என்னோட அமௌண்ட் தான், நான் பே பண்ண இப்ப திருப்பி கொடுக்குறாங்க கைமாத்திக்கிற மாதிரி. பட் இதுல அடிஷனலா வர இன்ட்ரெஸ்ட் இஸ் a income. புரிஞ்சுதா? இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் இஸ் an income that is taxable under the head income from other sources. ஓகேவா? அண்டர்ஸ்டுட்டா? எழுதிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஐடி ரீஃபண்ட், இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட். சரி, நேத்து அக்ரிகல்ச்சர் இன்கம் பார்த்தோம். அக்ரிகல்ச்சர் இன்கம் எந்த ஹெட் கீழே எழுதுறது? சேலரி கிடையாது, எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் கிடையாது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இல்லை. கரெக்டா? கரெக்டா இல்லையா? அண்ட் பிஸ்னஸ் இன்கமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிஜிபிபி இன்கம், அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்கா? எப்படி சொல்றீங்க? ப்ராசஸ்ட்னா பிஜிபிபி இன்கம், தட் போர்ஷன். டீ காஃபிக்கெல்லாம் பார்த்தோம். அண்ட் என்னது, சுகர் கேன் ப்ராசஸ், சுகரா மாறுறது, தட் திங்ஸ் அண்ட் ஆல் ஒரு பார்ட்டை வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிப்போம்? பிஜிபிபி இன்கமா கன்சிடர் பண்ணுவோம். ஒரு பார்ட்டை வந்து அக்ரி இன்கமா கன்சிடர் பண்ணுவோம். சி, நீங்க சொல்ற அந்த ஒரு பார்ட் கோஸ் அண்டர் பிஜிபிபி இன்கம், இன்னொரு பார்ட் அக்ரி இன்கமா வருது இல்ல, அது எந்த ஹெட் கீழே போறது? அக்ரிகல்ச்சர் இன்கம்ல ஒரு அமௌண்ட் என் கைக்கு வருது, அதுல ஒரு போர்ஷன் நான் பிஜிபிபியா கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த ஆக்சுவல் அக்ரி இன்கம் எந்த ஹெட்டுக்கு கீழே காட்டுறது? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஓகேவா? ஏன்னா சேலரிலையும் ஃபாலோ ஆகாது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலையும் ஃபாலோ ஆகாது, பிஜிபிபில ஒரு போர்ஷன் ஃபாலோ ஆகுது. கேபிட்டல் கெயின்ஸ் கிடையாது, நம்ம கேபிட்டல் அசெட் தான் லேண்ட்ன்றது. பட் அதுல இருந்து நம்ம அசெட்டை சேல் பண்ணல, ப்ரொடக்ஷன் தான் நடத்தி ஒரு ப்ராடக்ட்ஸ் எடுத்து விற்கிறோம். ஓகேவா? அதுதான் அக்ரிகல்ச்சர் இன்கம்னு சொல்றோம். தட் இன்கம் இஸ் டாக்ஸபிள் அண்டர் தி ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். கிளியரா? அக்ரிகல்ச்சர் இன்கம் வில் ஃபால் ஹியர். அப்ப நேத்து ஒரு சம் போட்டோம்ல, 12th சம். அக்ரிகல்ச்சர் இன்கம் 3,10,000 மைனஸ் 3,10,000 போட்டோம். சேலரி இருந்தது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தது, அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்கம் இருந்தது. அப்ப சேலரி எந்த ஹெட் கீழே வரும்? இன்கம் ஃப்ரம் சேலரி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ள வரும். இந்த அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கு மேல என்ன ஹெட் எழுதணும்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அக்கௌண்ட் பண்ணணும். கிளியரா? அக்ரிகல்ச்சர் இன்கம். மா, இப்போ நான் வந்து ஒரு பேட்டன்ட் டெவலப் பண்ணியிருக்கேன், இல்ல ஒரு புக் எழுதி இருக்கேன், சரியா? இந்த புக்குக்கான ராயல்ட்டி என்கிட்ட இருக்குமா?
கரெக்டா? இது ஒரு பப்ளிஷர்ட்ட குடுத்து இதை நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க. பட் இந்த புக்குக்கான ராயல்ட்டிக்கான ஒரு ஒரு போர்ஷனோ ஒரு ரெண்டோ ஒரு லம்சமோ எனக்கு நீங்க கொடுத்துடணும்னு சொல்றேன். ஓகேவா? ஐ எம் அ ரைட்டர். சரியா? இப்போ இந்த ராயல்ட்டி இன்கம் எனக்கு என்னவா அக்கௌண்ட் பண்ணணும்? ஏன் அதானே மேம் கேக்குறீங்க? என்னவா அக்கௌண்ட் பண்ணும்? Under the head income from other sources. ஓகேவா? So royalty income will also be taxed under the head. நான் ரைட்டர் அப்படின்னா அது எனக்கு ப்ரொஃபஷனு. புரிஞ்சுதா? இப்போ நான் டீச்சரு, எனக்கு ரைட்டிங் ஹேபிட்டும் இருக்கு. சரியா? இல்லை நான் ஒரு புக் எழுதி நான் பப்ளிஷ் பண்றேன். தட் இன்கம் வில் பி டாக்ஸ்ட் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். நான் ஹோல் டைம் ரைட்டரா இருக்கேன் இப்போ, அது என்னோட ப்ரொஃபஷன். கிளியரா? அப்புறம் டைரக்டர் சிட்டிங் ஃபீஸ். டைரக்டரோட சிட்டிங் ஃபீஸ் மட்டும்தான். ஓகேவா? இப்போ நீங்க வந்து ஒரு மீட்டிங் போறீங்க, போர்ட் மீட்டிங் போறீங்க, இல்லாட்டிக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் போகும்போது டைரக்டருக்குன்னு நீங்க வந்து உட்காந்துட்டு போறதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் சிட்டிங் ஃபீஸ். நீங்க வந்து அட்டன் பண்ணிட்டு போறதுக்கு உங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. தட் இன்கம், இஃப் யூ ஆர் பீயிங் அ டைரக்டர் ஆஃப் அ கம்பெனி அண்ட் யூ ஆர் ரிசீவிங் அ சிட்டிங் ஃபீஸ், தட் இன்கம் இஸ் அ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஓகேவா? ஃபார் யூ கைஸ், இஃப் யூ கைஸ் ஆர் பீயிங் டைரக்டர். புரிஞ்சுதா? அண்ட் salary of MP, MLA, MLC, etc. இதெல்லாம் என்ன இல்லைன்னு சொன்னோம்? salary ஹெட்டுக்குள்ள வராதுன்னு பார்த்தோம். they are income from other sources. okay? salary of MP, MLA and MLC, etc. கிளியரா? அப்ப அங்க salary ஆகாதுன்னா என்னவா இருக்கணும்? income from other sources. because இந்த கைஸ்க்கெல்லாம் they are being a representative of public and they are don't have employer employee relationship. And amount received under என்னது? family pension. பார்த்தமா? family pension provision ஞாபகம் இருக்கா? family provision, sorry, family pension யாருக்கெல்லாம் taxable இல்ல? gallantry award winners and armed forces, அவங்க கைக்கு வருது அப்படின்னா it is all not taxable. very good, very good. paramilitary forces. ஓகேவா? ஓகேவா? ஒன்ஸ் பாருங்க, சீக்கிரம் சீக்கிரம் ப்ரொவிஷன் பார்க்கலாம். மேக் இட் ஃபாஸ்ட். ஓவர்வியூ புரியுது இல்ல? இந்த ஹெட் என்னன்னு புரிஞ்சுதா? see, if it is your profession, then PGBP. ஓகேவா? அதுதான் உங்களோட ஹோல் பிஸ்னஸாக இருக்குன்னா then it is a PGBP. if it is not na income from other sources தான். ஓகேவா?
சரி பார்க்கலாமா? ரெடி? நோ. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, எனி சம் ஆர் ப்ராப்பர்ட்டி ரிசீவ்டு ஃப்ரம் எனி பர்சன் அஸ் அ கிஃப்ட். சரியா? சி இந்த மெயினா இந்த அமௌண்ட் எனி சம் ஆர் ப்ராப்பர்ட்டி ரிசீவ்டு ஃப்ரம் எனி பர்சன் ஷுட் பி டாக்ஸ்ட் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னு சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த பிளாக் மணி வந்து ஒயிட் மணியா சேஞ்ச் பண்றாங்கல்ல, இந்த ஒரு ப்ராசஸை ஸ்டாப் பண்றதுக்காண்டி தான். சரியா? எப்படின்னா, see before 2009 there was no tax on gifts. புரிஞ்சுதா? டாக்ஸ் gift கொடுக்குறோம் அப்படின்னா அந்த gift மேல எந்த டாக்ஸுமே இல்லை. ஃப்ரம் 2009 வந்து யார் அப்ப இருந்தாங்கன்னா, சிதம்பரம், ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் அவர் இருந்தாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்வி கூட பட்டது இல்லையா? சரிடா. ஸோ வே பேக், நீங்க அப்பெல்லாம் பிறந்தீங்களா? 2 வருஷம் ஆயிடுச்சா? ஓகே, தட் டைம் ஃப்ரம் 2019ல இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் என்ன பண்ணாருன்னா, ஆஃப்டர் சி பிஃபோர் 2009 தெர் வாஸ் நோ டாக்ஸ் அட் ஆல் ஆன் கிஃப்ட்ஸ். சரியா? நோ டாக்ஸ் ஆன் கிஃப்ட்ஸ். அண்ட் ஆஃப்டர் 2009 ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்போ இருந்தவர் என்ன பண்ணாருன்னா, ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஹெச்யூஎஃப் எனி கிஃப்ட் ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் டாக்ஸபிள்னு சொன்னாங்க. ஃப்ரம் 2017ல இருந்து ஃபார் ஆல் த அசசிஸ். அசசிஸ்னா யாரெல்லாம் அசசி? இண்டிவிஜுவல், ஹெச்எஃப், ஏஓபி, பிஓஐ, ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன்ஸ், கம்பெனிஸ் எல்லாமே ஆல் கைஸ் ஆர் அசசிஸ். ஃபர்ம் எல்லாமே யார் கிஃப்டா என்ன ரிசீவ் பண்ணாலும் தட் இஸ் டாக்ஸபிள்னு சொல்லிட்டாங்க. என்னென்ன? இட் இஸ் டாக்ஸபிள். கிளியரா? ஸோ அப்போ நான் உங்களுக்கு ஒரு இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு 500 ருபீஸ்னு சொல்கிறேன். இப்போ இந்த நான் 500 ருபீஸ் நான் உங்களுக்கு கொடுக்கறதும் கிஃப்டாக தான் கொடுக்குறேன். கரெக்டா? வி டோன்ட் ஹாவ் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப். இது உங்கள் அதர் இன்கமும் இல்லை. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் டேலண்ட் ஆல்சோ. கரெக்டா? ஒரு குவிஸ் வச்சேன், நீ வின் பண்ண, உனக்கு நான் ஒரு அமௌண்ட் கொடுத்தேன். இட் இஸ் கிவன் அஸ் அ கிஃப்ட். கரெக்டா? இஸ் திஸ் 500 டாக்ஸபிள்? இப்போ டாக்ஸபிள். ஏன்னா 2025 வந்துருச்சு மேம், அதனால 26 ஆயிடுச்சு. நோ. சி ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. இந்த லிமிட் வரைக்கும் இருக்கு அப்படின்னா இட் இஸ் டாக்ஸபிள். இஃப் தட் லிமிட் இஸ் பிலோ தட் இட் இஸ் நாட் டாக்ஸபிள். ஓகேவா? ஓகேவா? என்னன்னு பார்க்கலாம். நவ் கிஃப்ட் எழுதிக்கோங்க. கிஃப்ட், you have received a gift. Gift received by employee from employer. Income from other sources are salary. Under the head salary. Yeah. Perquisites. Any benefits received, whether in cash or in kind, from an employer to by employee. Employer-employee relationship irukka varaikum it is always under the head salary. Very good, very good. Okay. Any gift received by employee from employer. என்ன இருக்கு அவங்களுக்குள்ள? எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்கு. கரெக்டா? so it is taxable under the head salary. clear? see now we are running a business. சரியா? இப்போ நம்ம இங்க இருக்கோம், பக்கத்துல கிரீன் ட்ரெயின்ஸ் இருக்காங்க. we celebrated நியூ இயர். சரியா? நம்ம போய் அவங்களுக்கு ஒரு gift கொடுத்தோம், அவங்க நம்ம நியூ இயருக்கு ஒரு gift கொடுத்தாங்க. ஓகேவா? இஸ் திஸ் gift taxable? வேல்யூ என்னன்னு தெரியணும் மேம் அப்படின்னு சொல்றீங்க. சரி, இவன் சொல்ற லிமிட்குள்ளாரையே இருக்குன்னு வச்சுக்கலாம். இட் இஸ் அபவ் த லிமிட்னே வச்சுக்கலாம். பட் கிரீன் ட்ரெண்ட்ஸ் நமக்கு கொடுத்ததும் நம்ம அவங்களுக்கு கொடுத்ததுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன? we guys are running a business and
நம்ம ஒரு கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னு வச்சுக்கலாம். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிரீன் ட்ரெண்ட்ஸோட கிளைண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அவன் நம்மளை வந்து விஷ் பண்ணி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இல்லை ஏதோ ஒரு gift அங்க இருக்கிற ஒரு சேரு மிரரு எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்து gift-ஆ கொடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. Is it taxable? Under the head income from other sources, it is taxable. Gift received is taxable provided that the limit is greater. Okay va? But is it taxable under the head income from other sources? Yes sir. No, it is taxable under the head PGBP. Okay va? Because நமக்கு வந்துட்டு போனது எதனால? The benefit is because of our business. You guys are being clients to him. சரியா? எழுதிக்கோங்க. Any gift or benefit arising from business or profession. ஓகேவா? நம்மளோட பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் ரிலேஷன்ஷிப்னால ஏதோ ஒரு பெனிஃபிட்டோ இல்லை பெர்குசைட்ஸோ இல்லாட்டிக்கு கிஃப்ட்ஸோ நம்ம ரிசீவ் பண்ணுறோன்னா இட் இஸ் ஆல்வேஸ் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் பிஜிபிபி. கிளியரா? இதை தவிர்த்து எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இல்லை, பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் ரிலேஷன்ஷிப் இல்லை, இதை தவிர வேற ஏதாவது அதர் கிஃப்ட்ஸ் ரிசீவ் பண்ணுறோம்னா என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதர் கிஃப்ட்ஸு ஓகேவா? இடம் இருந்தால் நீங்கள் இங்கே எழுதிக்கலாம்னு நினைக்கிறேன். The gifts received as money. If money is received, what happens? If property is received, what happens? சரியா? மா, நம்ம gift வாங்கிக்கிறோம், கொடுக்கிறவனை பத்தி பிரச்சனை இல்லை. கொடுக்கிறவன் gift-ஆ தான் கொடுக்கறான், கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க gift-ஆ தான் கொடுக்கறாங்க. பட் ரிசீவரோட ஹேண்ட்ஸ்ல தான் இது டாக்ஸபிள். whomever is receiving the income or either in cash or in kind, அவங்க கையில தான் டாக்ஸ் அப்ளிகபிலிட்டி வரும். புரியுதுல்ல? ஓகேவா? ஸோ யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இதெல்லாம் பார்க்குறோம்? ரிசீவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறோம். கிளியர்? ஓகேவா? ஸோ எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்னா டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் salary. If it is business or profession relationship na always taxable under the head PGBP. other gifts பார்க்கும்போது money received ஆ property received ஆன்னு பார்க்கணும். இப்போ இந்த other gifts பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க தேவையில்ல? நம்மளோட எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் சினாரியோஸ் என்னன்னா பார்க்கணும் அப்படின்னா என்ன அக்கேஷன்ல ரிசீவ் பண்றோம், யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்றோம்னு பார்க்கணும். என்ன பார்க்கணும்? அதர் கிஃப்ட்ஸா இருக்கிறப்போ at what occasion the gifts are received or from whom it is received, இத பார்க்கணும். கிளியரா? ஓகேவா? now right. if gift is received if the gift received is நடுவில் எழுதிக்கோங்க is money or property, then it is taxable. கரெக்டா? is a nova. அப்போ எவ்வளோ மணியா ரிசீவ் பண்ணா டாக்ஸபிள் அண்ட் எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன்ல ரிசீவ் பண்ணா டாக்ஸபிள்னு பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி கேன் பி மூவபிள் ப்ராப்பர்ட்டி as well as immovable property-யா? எஸ் நோவா? டேய், இப்போ உங்க பர்த்டே வருதுடா. ஹூ இஸ் ஹேவிங் பர்த்டே இந்த நெக்ஸ்ட் மந்த் சார்? யாருக்காவது வருதா? எப்போ? ஓ, உங்களுக்கு லேட்டரா? சரி, இப்போ உங்களுக்கு கிஃப்ட் பர்த்டே வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ உங்க பர்த்டேக்கு சூப்பரா படிக்கிறீங்கன்னு சொல்லி நான் ஹாப்பியா ஃபீல் பண்ணி உங்களுக்கு ஒரு BMW கார் வாங்கி தரேன். என்ன வாங்கி தரேன்? BMW கார் வாங்கி தரேன், கிஃப்டா வாங்கி தரேன். சரியா?
ரிசீவர் கையில தான் taxable. Is it taxable in your hands? Car valuation 3 crores. Is it taxable? பார்க்கலாம். சரியா? இப்போ பிரவீனுக்கு நான் வந்து BMW கார் வாங்கி தரேன். இப்போ வாசுகிக்கு பர்த்டே வருது, அவங்களுக்கு ஒரு சோனி டிவி வாங்கி தரேன். ஓகேவா? உனக்கு ரோலக்ஸ் வாட்ச் வாங்கி தரேன்டா. உங்களுக்கு என்ன வேணும்? ஏதோ ஒன்று மேம் வாங்கி கொடுத்தா போதும் மேம். நான் வந்து வாசுகிக்கு அடையார்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி தரேன். சரியா? சாரிடா, திவ்யாக்கு. ஓகேவா? சார், is these things received as gifts or taxable in your hands? Yes. எல்லார் கையிலயும் இது taxable ஆ? உங்களுக்கு என்ன வாங்கி தந்தேன்? டிவி வாங்கி தந்தேன். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கி தந்தேன். ஐ பாட் யூ வாட்ச் அண்ட் அவனுக்கு கார் வாங்கி தரேன். சரியா? இஸ் இட் taxable? என்னென்ன? சரி, பார்க்கலாம். இஃப் இட் இஸ் ரிசீவ்ட் அஸ் அ மணி. ஓகேவா? இல்ல என்னால போய் வாங்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் உங்களுக்கு கேஷாவே என்ன பண்றேன், 3 crores கையில கொடுக்குறேன். ஓகேவா? இஸ் இட் டாக்ஸபிள்னு சொல்லணும். If it is received as a money or if it is received as a property, if that property is a movable property ன்னு பாருங்க. என்ன? Movable property. Or if it is a immovable property ன்னு பாருங்க. Okay? If it is a movable property or immovable property. If money is received and total aggregate is greater than 50,000, is more than 50,000 rupees. இப்போ நான் உங்களுக்கு 1 crore 3 crore கொடுத்தல, it is fully taxable because what the gift received in cash is greater than 50,000. Clear? If it is, if gift money received, if the aggregate value of money received is greater than 50,000, then it is fully taxable. Ma 1 crore கொடுத்தனா 1 crore minus 50,000 இல்ல, total 1 crore is taxable. 50,005 ரூபா கொடுத்திருந்தாலும் என்ன பண்ணணும், 50,005 ரூபாயும் fully taxable. கிளியரா? ஓகே. See, if it is a movable property, ரெண்டு keyword பார்க்கணும். First, aggregate value and FMV value. Clear-ஆ? இப்போ 2-3 asset நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். 2-3 assets you are receiving either from an individual person or from 2-3 persons நீங்க receive பண்றீங்க. That aggregate property received என்ன ப்ராப்பர்ட்டியா இருக்கணும்? மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். வாட் ஆர் ஆல் த மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க சொல்றாங்கன்னு பார்க்கலாம். தட் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸோட அக்ரிகேட் வேல்யூ என்ன வேல்யூ பார்க்கணும்? எஃப்எம்பி, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ பார்க்கணும். கரெக்டா? இன் கேஸ் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டினா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ பார்க்கணும், எஸ்டிபி. கிளியரா? ஸோ இன் case of movable property, keyword is aggregate value and FMV value. Clear? So if your aggregate is, now நான் உனக்கு ஒரு gift கொடுக்கிறேன். சரியா? that gift, மேம் நீங்க இது ஃபுல்லாவே ஃப்ரீயா கொடுக்கறது எனக்கு கூச்சமா இருக்கு. 50 lakhs வேல்யூ இருக்கிறத நீங்க தரீங்க, பட் இந்த 50 lakhஸும் என்னால உங்களுக்கு கொடுக்க முடியாது. என்னால கொடுக்க முடிஞ்சது ஒரு 1 lakh கொடுக்க முடியும். இந்த 1 lakh நீங்க வச்சுக்கோங்க, பட் 50 lakhs worth இருக்கிற ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வாங்கிக்கிறீங்க. லெட்ஸ் சே ஒரு ஜுவல் நான் கொடுக்குறேன்டா கண்ணா. சரியா? ஒரு பெரிய செயின் நான் வச்சிருக்கேன். வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த செயினை நான் இன்னைக்கு இருக்கிற வேல்யூவேஷனுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். இட் worth is 50 lakhs. மேம் நீங்க இவ்வளோ பெரிய நகையை எனக்கு கொடுக்குறீங்க, என்னால் இது ஃபுல் அமௌண்ட் எனக்கு கொடுக்க முடியாது, நான் ஒரு 1 lakh மட்டும் தரேன் மேம், இது ஃபுல்லாக நீங்கள் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. ஐ எம் ஹாப்பி வித் யூ, ஐ எம் கிவிங் திஸ் திங் டு யூ. ஓகேவா? ஓகேவா? இன்னைக்கு இதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இஸ் 50 lakhs. ஒரு பார்ட் ஆஃப் கன்சிடரேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க விச் இஸ் லெஸ் தேன் இட்ஸ் வேல்யூ. ஓகேவா? இதுவும் மீட் அவுட் ஆகாது. ஆர் நீங்கள் இது கொடுக்கவே இல்லை,
கொடுத்த வரைக்கும் பரவாயில்ல ஜாலியா எடுத்துட்டு போவோம் அப்படின்னு எடுத்துட்டு போயிடுறீங்க. கிவிங் நோ கன்சிடரேஷன் ஆர் கிவிங் ஸ்மால் கன்சிடரேஷன். அப்போ அந்த சினாரியோ என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகேவா? Now you are receiving without consideration. ஓகேவா? or you are giving with inadequate consideration. இந்த இடத்துல என்ன பண்ணீங்க? ஒரே 1,00,000 ரூபாய் மட்டும் இங்க கொடுத்தீங்க, இங்க எதுவுமே எனக்கு கொடுக்கல. ஓகேவா? ஓகேவா? if it is without consideration, then look for the aggregate value. ஓகேவா? if the aggregate fair market value is greater than, again இதே 50,000 ரூபாய் தான். 50,000 ரூபாயை விட அதிகமா இருந்துச்சா? எஸ். ஓகேவா? இங்க then it is taxable, fully taxable. கிளியரா? இங்க 1,00,000 ரூபாய் கொடுத்தல்ல, அந்த 1,00,000 ரூபாய் கொடுத்தது போக aggregate fair market value minus inadequate consideration நீங்க கொடுத்திருக்கீங்க. ஒரு அமௌண்ட் கொடுத்திருக்கீங்க, வாட் எவர் த கன்சிடரேஷன் ரிசீவ்டுன்னு பாரு. ஓகேவா? if this amount is greater than 50,000 பாரு. எஸ் அப்படின்னா then fully taxable, the difference amount is taxable. 49 lakhs மட்டும் நீ taxable காட்டினா போதுமா, இல்ல 50 lakhs taxable காட்டுமா? நீ தான் 1,00,000 ரூபாய் கொடுத்துட்டல்ல, then you can pay for only 49 lakhs. ஓகேவா? only the difference amount, this difference amount is taxable. புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோவா? so புரிஞ்சுதா? in case of money or property received as a gift, money is received na aggregate value. மா உனக்கு இன்னைக்கு உனக்கு பர்த்டே, பக்கத்து வீட்டுல எல்லாம் கேக்கும் சாக்லேட்டும் எடுத்துட்டு போனா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் தருவாங்கல்ல, எல்லா பணத்தையும் சேர்த்து வச்சா 50,000 ரூபாய்க்கு மேல வருதான்னு பாரு. ஓகேவா? இப்படி எல்லார்கிட்ட இருந்து நீ கிஃப்டா ரிசீவ் பண்ணும்போது, மணி ரிசீவ் பண்ணும்போது, the total aggregate value is greater than 50,000 na, then the total value above 50,000, total amount whatever you received is fully taxable. ஓகேவா? you are receiving a gift, that gift is a movable property. ஓகேவா? நீ அதுக்கு ரிட்டர்ன் ஏதாவது தரியா இல்ல எதுவுமே தரலையான்னு பாரு. நீ எதுவுமே தரலனா வாட் எவர் த கிஃப்ட் யூ ரிசீவ், இஃப் தட் கிஃப்ட்ஸ் வேல்யூ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இஸ் கிரேட்டர் than 50,000, then it is fully taxable. நீ ஏதோ ஒரு பார்ட்டை எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்குற அப்படின்னா அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூல இருந்து மைனஸ் வாட் எவர் யூ காம்பன்சேட்டட் மீ, இஃப் தட் வேல்யூ இஸ் கிரேட்டர் than 50,000, then only the different amount is taxable. கிளியர்? இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கிறீங்களா? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கீழே பார்க்கலாம். ஓகே, மேக் இட் ஃபாஸ்ட். இங்க மேல எழுதியாச்சா? இது எழுதியாச்சா?
see இங்க keyword இங்கே எழுதிக்கோங்க. Here aggregate value alone should be considered. Here per property value consider பண்ணும். per property plus அதோட SDV என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? அப்படியே எழுதிக்கோங்க. But we will see elaborately. இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன்ல டிவி, BMW, வாட்ச், ப்ராப்பர்ட்டி, கேஷ் இதெல்லாம் டாக்ஸபிளான்னு. டாக்ஸபிளா இல்லையான்னு இப்போ நான் எழுதுறது பொறுத்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு இதுதான் கீவேர்ட்ஸ். இதுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ். என்னது? ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ். இப்போ நாங்கள் எழுதுறதில்ல, உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் வந்துச்சுன்னா யூ ஹாவ் டு பே டேக்ஸ். இப்போ நாங்கள் எழுதுறதில்ல, நான் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் வரலன்னா தென் யூ கேன் என்ஜாய் இட். ஓகேவா? ஸோ ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ். ஜே ஃபார் ஜுவல்லரி. And again S for sculptures. Another sculptures. And D for drawings, P for paintings, A for archaeological collections, and B for bullions, and V for virtual digital asset. Virtual digital asset. And A for any other assets. இங்கதான் any other work of artwork. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு தாஞ்சூர் பெயிண்டிங் தரேன். Is it considered as a movable property? It is movable property. Tanjore painting is movable now. Is it a movable property? Tanjore painting oda value is more than actual paintings oda value kandipa more than 50,000 now. இப்போ அதை நான் உங்களுக்கு gift-ஆ கொடுக்குறேன்னா is it taxable? Yes, it is taxable. இப்போ நான் என் ஜுவல்லரி உங்களுக்கு கொடுக்குறேன், செயின் கழட்டி கொடுக்குறேன். ஓகேவா? It is taxable. Yes, it is taxable. ஓகேவா? இப்போ ஏதோ ஒரு ஸ்கல்ப்சர் இருக்கு. ஓகே, அண்ட் இட்ஸ் வேல்யூ இஸ் சிற்பம். என்னது ஜெயிலர் படத்துல தூக்கிட்டு போவானுங்கல்ல, இட்ஸ் வேல்யூஸ் இஸ் ஆல்வேஸ் மோர் தேன் 50,000. அதை உங்களுக்கு நான் கிஃப்டா கொடுக்குறேன். இஸ் இட் டாக்ஸபிள்? எஸ், யூ கைஸ் ஹேவ் டு பே டாக்ஸ். கிளியரா? அண்ட் புல்லியன்ஸ், வர்ச்சுவல் அசெட்னா, வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்னா பிட்காயின்ஸ் மாதிரி. சரியா? அது இப்போ நான் பிட்காயின்ஸ் நான் வாங்கியிருக்கேன், உங்க பர்த்டேக்கு நான் கிஃப்டா கொடுக்குறேன். இல்லை ஏதோ ஒரு அக்கேஷன்ல சும்மா ஐம் ஃபீலிங் ஹாப்பி ஃபார் யூ. ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் டு கிஃப்ட் யூ, அதை உங்களுக்கு நான் கிஃப்டாக கொடுக்குறேன். தென் யூ கைஸ் ஹவ் டு பே டேக்ஸ் ஃபார் இட். இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். கிளியரா? இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ அசெட் இன் யுவர் ஹேண்ட்ஸ், அஸ் அ இன்கம் இன் யுவர் ஹேண்ட்ஸ். கிளியர்? ஓகே, எழுதிக்கோங்க. இல்ல, if that includes ஜுவல்லரி இருந்துச்சுன்னா, சி இப்போ இந்த ரோலக்ஸ் வாட்ச்ல டைமண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ரோலக்ஸ் வாட்ச்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அதுக்குள்ள இருக்க டைமண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஜுவல்லரிஸ் ஆர் ஆல் கன்சிடர்ட் as taxable income, but that watch is not considered.
Clear? Copy this, copy this. எழுதியாச்சா? Okay, see this section in the other assets பத்தி பேசுறது என்னன்னா, it is under the section 56, it is under the section 56 to 10. Okay, under section ரொம்ப ரொம்ப important. See, you will always at least உனக்கு கொஷின் வருதுன்னா இதுல இருந்து தான் வரும், 56 to 10 இல்லைன்னா டிவிடெண்ட்ல இருந்து வரும். கிளியரா? ஓகே, 4 marks da, easy to score this chapter. இல்லையாச்சா? 56 to 10. See, இது தவிர்த்து, which means 56 to 10 is not applicable for any other asset. Is not applicable for any other movable assets. மேல சொன்னது தவிர. ஓகே, எக்ஸாம்பிள் BMW கார், ரோலக்ஸ் வாட்ச், அப்புறம் சோனி டிவி, சாம்சங் ஃப்ரிட்ஜு, எதனாலும் சரியா, காரு எதனாலும். இப்போ லேட்டஸ்ட் ஐஃபோன் மாடல் என்னடா? 17 வந்துருச்சா? ஐஃபோன் 17 நான் வாங்கி தரேன், அதோட வேல்யூ என்ன? மோர் தென் 50,000 தான். பட் தென் கிஃப்டா நான் கொடுத்தாலும் எவ்வளோடா? அவ்வளோதான். ஓகேவா? அதை நான் கிஃப்டா கொடுத்தாலும் சாம்சங் 24 அல்ட்ரா வாங்கி தரேன், அப்போவும் அதுவும் என்னதான்? மோர் தென் 50,000 வேல்யூ தான். ஈவன் தென் இட் இஸ் நாட் டாக்ஸபிள். ஓகேவா? எக்ஸெட்ரா. ஓகேவா? இல்லை இது ஞாபகம் வச்சுக்க ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். எஸ்ஜே சூர்யா யாருன்னு தெரியுமா உங்களுக்குலாம்? கேர்ள்ஸ் யாரு? அந்த ஸ்பைடர் படத்தில் இப்படி பண்ணுவானே அவன் தானே? சி, எஸ்ஜே சூர்யாவும் டைரக்டர் பிரதீப்பும் சேர்ந்து ஆர்கியாலஜிக்கல் ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு புல்லியன்ஸ்லையும் வர்ச்சுவல் அசெட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? இல்லைன்னா ஸ்டோரி எடுத்தாங்க. போத் கைஸ் ஆர் டைரக்டர்ஸ் ஒன்லி. எஸ் ஜே சூர்யாவும் டைரக்டர் தான், பிரதீப்பும் டைரக்டர் தான். சரியா? இது மாதிரி ஏதோ ஸ்டோரி வச்சுக்கோங்க. எஸ் ஜே சூர்யாவும் டைரக்டர் பிரதீப்பும் சேர்ந்து ஆர்கியாலஜிக்கல் ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட்டை பற்றி படம் எடுக்காம புல்லியன்ஸும் வர்ச்சுவல் அசெட்ஸை பற்றி படம் எடுத்தாங்க. பிகாஸ் யூ கைஸ் ஆர் ஜென்சி கைஸில் அதெல்லாம் தான் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? ஆமாவாடா, இந்த கலை சிற்பங்களை பற்றிலாம் எடுத்து எவன்டா பார்ப்பீங்க? ஓகே, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் ஆர் த கீவேர்ட்ஸ்? எஸ்ஜேஎஸ், டி டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன்,
ஆர்கியாலஜிக்கல் ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட்டை இக்னோர் பண்ணிட்டு புல்லியன்ஸ்லயும் வர்ச்சுவல் அசட்ஸ்லயும் இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க. கிளியரா? ஓகே. புல்லியன்ஸ் சேம் இதே மாதிரி தான், இந்த பிட்காயின்ஸ் மாதிரி. ஓகேவா? இன்னும் நம்ம என்ன பார்க்கணும்? மூவபிள் ப்ராப்பர்ட்டி பார்த்தாச்சு, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும். ஓகேவா? ஸோ நவ் டேக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட கீவேர்டு என்ன? What is the keyword for immovable property? Per property plus stamp duty value பார்க்கணும். ஓகேவா? In case of movable property, what is the keyword? Aggregate value plus FMV பார்க்கணும். Clear? No. In case of, உங்களுக்கு அங்கே ஸ்பேஸ் இருந்தால் எழுதிக்கோங்க, or else write down. In case of immovable properties, இப்போ immovable property means என்னென்ன? land or building or plant and machinery எல்லாம் immovable movable மூவபிள் ப்ராப்பர்ட்டில வந்துரும். கரெக்டா? இப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரியை உங்களுக்கு நான் கிஃப்டா கொடுக்குறேன். இஸ் இட் டாக்ஸபிள்? நாட் டாக்ஸபிள். ஃபர்னிச்சர்ஸ் கொடுக்குறேன், நாட் டாக்ஸபிள். கிளியரா? ஓகேவா? இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத், இது மட்டும் தான் என்னது? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இது நான் உங்களுக்கு கொடுக்குறப்ப ஜாலியா ஃப்ரீயா வாங்கிக்கிறீங்களா, இல்ல மனசாட்சியதோட ஏதாவது போன போகுது அப்படின்னு கொடுக்குறீங்களான்னு பாக்குறேன். சரியா? You are getting it without any consideration. சரியா? You are getting it for inadequate consideration. Sorry. Inadequate consideration. Okay. Without consideration என்ன நடக்கும்? என்ன பார்க்கணும்? Per property value, அதோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் எவ்வளவா இருக்கலாம்? 50,000 இருந்து அப்படின்னா இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகேவா? இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். யூ ஆர் கெட்டிங் இட் ஃபார் அன் இன்அடிக்குவேட் கன்சிடரேஷன். என்ன? 50 lakhs இருக்க வர்த்து ஒரு பில்டிங்கை நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 50,000 ரூபாயோ இல்ல 1 லட்சம் ரூபாயோ கொடுத்து வாங்கிக்கிறீங்க. தென் இங்க 2 கண்டிஷன் பார்க்கணும். ஓகே? என்ன பார்க்கணும்? per property value as well as stamp duty value என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? if my இங்க என்னடா என்ன பண்றீங்க? ஒரு பார்ட் எனக்கு கன்சிடரேஷனா நீங்க கொடுக்குறீங்க. கரெக்டா? அப்ப என்ன பண்ணணும்? ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூல இருந்து நீங்க கொடுக்குற கன்சிடரேஷனை கழிச்ச வாட்டிக்கு வர வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் 50,000 பாரு. நான் 50 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு வீடு கொடுத்தேன், நீ 1 லட்சம் ரூபாய் தான் எனக்கு கொடுத்த. 49 lakhs is greater than 50,000. கரெக்டா? அப்படி இருக்கும்போது as well as, இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். எஸ்ஸா? இட் இஸ் கிரேட்டர் than 50,000. எஸ். அண்ட் ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேவா? அண்ட் இஃப் மை ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ, இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இருக்குல்ல, இஸ் கிரேட்டர் தென் 110% ஆஃப் கன்சிடரேஷன் பாரு. என்னது? 110% ஆஃப் த கன்சிடரேஷன் பாரு. எஸ் அப்படின்னா then the difference is taxable. என்னது? difference is taxable. இப்போ நான் சொன்ன சினாரியோல உங்களோட கன்சிடரேஷன் என்ன? 1 lakh is your consideration. What is a property value? 50,000 is a property value. 50 lakhs, sorry. 50 lakhs is a property value. சரியா? Now, இது market value னு வச்சுக்கலாம். Stamp duty value is 60,000, sorry, 60 lakhs னு வச்சுக்கலாம். என்னது? Stamp duty value is 60 lakhs. நான் உங்ககிட்ட actual market value நான் கேட்கிறேன். But stamp duty value is 60 lakhs. நீ market value பார்க்கணுமா இல்ல stamp duty value பார்க்கணுமா? In case of immovable property, you have to consider only the stamp duty value. கரெக்டா? ஓகேவா? இப்போ stamp duty value minus your consideration paid. எவ்வளவு consideration கொடுத்தீங்க? 60 lakhs minus 1 lakhs னு போட்டா 59 lakhs is greater than the 50,000. It is taxable. As well as your consideration is 1 lakhs. ஆமாவா? stamp duty value is 60 lakhs is greater than 110%.
1 lakhsல 110% போட்டா என்ன வரும்? 1,10,000 தான் வரும். அப்போ the difference is fully taxable. எவ்வளோ? 59 lakhs is fully taxable in your hands. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒத்துக்கல, நான் கிஃப்டா கொடுக்குறேன். இல்ல மேம், நீங்க 1,00,000 நீங்க வாங்கிக்க கூடாது. 50 நீங்க கொடுக்கறதோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 60 லட்ச ரூபாய். என் மனசு கேட்கல, நான் 50 லட்ச ரூபாயும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் மேம். இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ 50 லட்ச ரூபா, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 60 லட்ச ரூபா, நான் 50 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்க எனக்கு கொடுத்துட்றீங்க. நான் இதை எப்படிதான் உங்களுக்கு கொடுக்குறேன்? கிஃப்டா தான் கொடுக்குறேன். ஐம் நாட் செல்லிங் திஸ் டு யூ. கிளியரா? ஐம் நாட் செல்லிங் திஸ் டு யூ, ஐம் கிஃப்டிங் யூ கைஸ். and you are giving me 50 lakhs something, but அதோட stamp duty value is 60 lakhs. ஓகேவா? இந்த சினாரியோல டாக்ஸபிளா இல்லையா? 60 lakhs stamp duty value minus what the consideration you paid, minus consideration என்ன? 50 lakhs. எவ்வளோ? 10 lakhs is greater than 50,000. ஓகே, ஆனா என்ன பண்ணணும்? செகண்ட் கண்டிஷன் அண்ட் கண்டிஷன் ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். கரெக்டா? what is the second condition? My SDV should be greater than 110% of consideration. What is your consideration guys? 50 lakhs is your consideration. அதுல 110% போட்டா எவ்வளவு வருது? 55 lakhs is still greater than my 60 lakhs. Then the difference amount is taxable in your hands. Clear? So immovable property ன்னு பார்க்கும்போது என்ன பார்க்கணும்? immovable property ன்னு பார்த்தா என்ன பார்க்கணும்? stamp duty value per property பார்க்கணும். movable property ன்னு பார்க்கறோம்னா FMV aggregate values பார்க்கணும். கிளியரா? FMV movable assetsல எந்த assets மட்டும் தான் taxable? SJS, DP, AO and BV. ஓகேவா? expansion என்ன? S for shares and securities, J for jewelries, S for sculptures, D for drawings, P for paintings, A for archaeological works, archaeological collections, and O for other works of art, and B for bullions, V for virtual assets. Clear? So immovable property பார்த்துட்டோம், movable property முடிஞ்சிருச்சு. ஓகேவா? So இந்த ப்ராப்பர்ட்டிலாம் what are the products received ன்னு பார்த்துட்டோம். இப்போ மணி கேஷாக ரிசீவ் பண்ணுறா, if it is aggregated amount is greater than 50,000 it is taxable. ஓகேவா? இப்போ வாட் இஸ் ரிசீவ்டுன்றத பார்த்துட்டோம், இட் இஸ் டாக்ஸபிளான்னு பார்த்துட்டோம். இதெல்லாம் எந்த அக்கேஷன்ல டாக்ஸபிள், எந்த அக்கேஷன்ல நாட் டாக்ஸபிள்னு பார்க்கலாம். எந்த அக்கேஷன்ல டாக்ஸபிள், எந்த அக்கேஷன்ல நாட் டாக்ஸபிள். இப்போ நம்ம தாத்தா அப்பாவுக்கு கொடுத்துருப்பாரு, அப்பா நமக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாரு, அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவேஷன் கண்டிப்பா 50,000 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். கரெக்டா? நம்ம ஒன்னும் அப்பாவுக்கு கொடுக்க போறது கிடையாது. கரெக்டா? பட் we have received a property, லேண்டோ இல்ல ஒரு வீடோ பில்டிங்கோ இல்ல ரெண்டும் வருதுன்னு வச்சுக்கலாம். that value will short be greater than 50,000. ஆமாவா? then it is fully taxable னு சொல்றான். அப்ப நம்ம டாக்ஸ் பே பண்றோமா? நம்ம தாத்தா பே பண்ணாரா இல்ல நம்ம அப்பா பே பண்ணாரா? இல்லையே. அப்போ in some scenarios it is not taxable. புரிஞ்சது இல்ல? அப்போ அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். பிரேக் போயிட்டு வரீங்களா? 15 minutes? Okay. Come fast.
பார்க்கலாம். Make it fast. ஓகேவா? In case of movable property 56 to 10 is not applicable other than for அந்த HA சூர்யா அந்த ப்ராப்பர்ட்டிஸ். அதை தவிர மற்ற எந்த அசட்ஸ்க்கும் 56 to 10 is not applicable. அதே மாதிரி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸில் எதுக்கு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸில் செக்ஷன் 56 to 10 is not applicable. யாருக்கு அப்படின்னா சி ஐ எம் ட்ரான்ஸ்ஃபரிங் யூ அ immovable property. அந்த immovable property என்ன? land, building or land and building both. That is a immovable property. Now I have transferred that to you guys as a gift. As a gift-ஆ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்க ரிசீவ் பண்றப்போ the receiver, you guys should receive it as a capital asset and not a stock in trade. See, இப்போ நான் ஒருத்தருக்கு gift பண்றேன் என்னோட லேண்ட் ஆர் பில்டிங்கு. அவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கவர், ஓகேவா? அவருக்கு தட் பில்டிங் இஸ் அ ஸ்டாக் அண்ட் ட்ரேட். அவருக்கு திஸ் செக்ஷன் இஸ் நாட் அப்ளிகபிள். புரிஞ்சுதா? நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணும்போது இதை நீங்க அசட்டா வச்சுக்க போறீங்க. யூ ஆர் நாட் கோயிங் டு அகெயின் இதை பிஸ்னஸா வச்சு சேல் பண்ண போறது இல்லை, ஓகேவா? தென் ஒன்லி திஸ் செக்ஷன் வில் அப்ளிகபிள். ஓகேவா? எழுதிக்கோங்க. செக்ஷன் 56 to 10 is applicable. நோட் போட்டு எழுதிக்கோங்க. is applicable only if the property is in the nature of capital asset. யாருக்கு? கிவரோட கையிலையா இல்ல ரெசிபியன்ட்டோட கையிலையா? ரிசீவரோட கையில. is applicable only if the property is in the nature of capital asset in the hands of receiver. ஓகேவா? if the immovable property is received as stock in trade or as a raw material, then it is not 56 to 10 is not applicable.
புரிஞ்சுதா? எனி டவுட்? நோ. ஓகே, அப்போ என்ன பார்த்துட்டோம்? நோட்டில் என்ன எழுதியிருக்கோம்? ஷார்ட்டாக எழுதணும்னா, சி we have a immobile property, கரெக்டா? that property in the hands of யாரு? in the hands of a buyer or in the hands of recipient ஓட handsல நம்ம பார்க்கும்போது, if it is received as a capital asset, if it is received as a capital asset, then it is taxable under the head income from other sources, which means the section 56(2)(10) is applicable. ஆமாவா? if it is received as a stock in trade, என்னவா? if it is received as a stock in trade, then 56(2)(10) is not applicable. ஆமாவா? 56(2)(10) is not applicable, which means that gift received cannot be treated as a income from other sources. கரெக்டா? இது ரிசீவியரோட பாயிண்ட் ஆஃப் வியூல. இப்ப கிவரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வருவோம். சரியா? என்னவா? கிவரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வருவோம். நான் உனக்கு கிஃப்டா கொடுக்கறேனா இல்ல நான் உனக்கு செல் பண்றேனான்னு பார்க்கணும். சி எனிவேஸ் இஃப் இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ப்ராப்பர்ட்டி, நம்ம என்ன கன்சிடர் பண்ணிடணும்? எஸ்டிபி தான் எடுத்துக்கணும். ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவேஷன் தான் எடுக்கணும். யாருக்கு தான் எஃப்எம்பி எடுக்கணும்? யாருக்கு மட்டும்? மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மட்டும் தான் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கன்சிடர் பண்ணுவோம். இன் கேஸ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒன்லி ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவேஷன். கரெக்டா? நவ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த செல்லர், in the hands of seller or the giver. சரியா? ஓகேவா? இப்போ கொடுக்கிறவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல if he is gifting, then என்னோட கையில no tax, I'm gifting you guys, நான் எனக்கு எந்த liabilityயும் இல்லை. இப்போ suppose I'm selling that to you inadequate considerationக்கு இல்ல adequate considerationக்கு, ஓகேவா? இல்ல வித்தவுட் கன்சிடரேஷன், வாட் எவர். நான் இப்ப என்ன பண்றேன்? உங்ககிட்ட செல் பண்றேன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. கிளியரா? சரி, கிஃப்ட் பண்றேன்னா என்னோட ஹேண்ட்ஸ்ல எதுவும் இல்லை. நான் இப்ப என்ன பண்றேன்? சேல் பண்றேன். ஓகேவா? இஃப் என் கையில இருந்து உன்கிட்ட வர அசட் வந்து என்னோட கேபிட்டல் அசட்டா இருந்திருக்கு. யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறோம்? செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறோம். என் கையில இருக்கும் போது நான் கேபிட்டல் அசட்டா ஹோல்ட் பண்ணியிருந்தேன் லேண்ட் அண்ட் பில்டிங்க. இப்போ உனக்கு கொடுக்கறத செல் பண்ணியிருக்கேன். இல்ல, இந்த லேண்ட் அண்ட் பில்டிங் என்கிட்ட இருக்கும் போது ஐ ஹெல்ட் இட் அஸ் அ ஸ்டாக் அண்ட் ட்ரேட். என்னவா? ஸ்டாக் அண்ட் ட்ரேடா வச்சிருந்திருக்கேன். என்னோட ஸ்டாக் அண்ட் ட்ரேடா வச்சு என் ஸ்டாக்கா இருந்த ஒரு விஷயத்தை இப்ப நான் உங்ககிட்ட செல் பண்ணிட்டேன்னா அது எனக்கு என்ன இன்கம்? தட் இன்கம் இஸ் அ PGBP income. Very good. கரெக்டா? இட் இஸ் a PGBP income. இப்போ என்கிட்ட ஒரு கேபிட்டல் அசெட்டா இருந்தது, இப்போ நான் உங்களுக்கு செல் பண்ணியிருக்கேன். கேபிட்டல் கெயின்ஸ். வெரி குட், வெரி குட். கிளியரா? என்னவா மாறிடும்? இது கேபிட்டல் கெயினா மாறிடும். சரியா? if it is a capital gain, it is taxable under the section 50C. Okay, if it is held as a stock in trade, it is a PGBP and it is taxable under section 43CA. ஓகேவா? எழுதிக்கிறீங்களா? மேக் இட் ஃபாஸ்ட், மேக் இட் ஃபாஸ்ட். சி இந்த எல்லா செக்ஷனும் நம்ம படிக்க வேண்டிய செக்ஷன் தான், எதுவுமே எனக்கு அது சொல்லலை. ஓகேவா? எல்லாமே நம்ம படிக்க வேண்டியதான். இஃப் பாசிபிள் இதையும் காப்பி பண்ணிக்கோ, ஸோ தட் உங்களுக்கு படிக்கும் போது ஈஸியாக இருக்கும். மேக் இட் ஃபாஸ்ட்.
இல்லைச்சா கீழே ஃபர்ஸ்ட். 50Cன்றது என்னன்னா கன்சிடரேஷன் எவ்வளோன்னு டிட்டர்மைன் பண்ற செக்ஷன். சி வி ஆர் டிரான்ஸ்ஃபரிங் அ அசெட். ஓகேவா, வி ஆர் டிரான்ஸ்ஃபரிங் அ அசெட். அந்த அசெட்டை என்ன வேல்யூல டாக்ஸோட வியூல எடுத்துக்கணும். சி வாட் எவர் த மார்க்கெட் வேல்யூ மே பி, வாட் எவர் த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ மே பி, வாட் எவர் த கிளைண்ட் மே பி கிவிங் மீ, அதெல்லாம் இல்லை, நீ என்னவா எடுத்துக்கணும் அது சொல்றது தான் செக்ஷன் 50C. கிளியரா? கிளியரா? ஸோ செக்ஷன் 50C எப்போ அப்ளிகபிள் ஆகும்? I am holding a immovable property. என்ன ப்ராப்பர்ட்டி? I have a immovable property which is a capital asset. என்ன asset? That is a capital asset and it is sold or transferred now. ஓகேவா? இங்க இது எப்போ வரும்? I have a immovable property that is a என்ன ப்ராப்பர்ட்டி? ஸ்டாக் அண்ட் ட்ரேடா வச்சிருந்தேன். இட் இஸ் சோல்டு நவ். சரியா? இப்போ இந்த 50Cல நம்ம என்ன பண்றோம்? 50C இஸ் அப்ளிகபிள்னு சொல்லணும். பட் அந்த 50Cல என்ன சொல்றாங்க? வாட் இஸ் த கன்சிடரேஷன் வேல்யூ தட் யூ ஷுட் கன்சிடர். கரெக்டா? கன்சிடரேஷன் வேல்யூனா என்ன? என்ன நீ கேஷா பேங்க்ல கொடுத்தது என்னவா வேணாலும் இருக்கட்டும், பட் என்ன வேல்யூவா நீ வாங்கிட்டேன்னு கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்றான். ஓகேவா? அதுக்கு பேரு தான் என்னன்னா ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். ஒரு அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோம். வாட் இஸ் த ஃபுல் வேல்யூ ஆஃப் தட் அசெட்? வாட் இஸ் த கன்சிடரேஷன் தட் இஸ் ஹேஸ் டு பி பே பண்ணியிருந்தா ஆக்சுவலா எவ்வளோ பே பண்ணியிருக்கணும்னு சொல்றதா இந்த 50C செக்ஷன். கிளியரா? அப்போ இந்த 50Cல ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் என்னன்னு சொல்றான். சி நவ் ஐ ஹவ் ஹெல்டு த ஸ்டாக் அண்ட் ட்ரேட். ஒரு அசெட்டை நான் வாங்கியிருந்தேன். ஓகேவா? ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கியிருந்தேன், அதை நான் ஸ்டாக் அண்ட் ட்ரேடா வச்சிருந்தேன். யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல? செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டாக் அண்ட் ட்ரேடா ஹோல்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் அதை செல் பண்றேன். அப்போ என் சேல் பிரைஸா எதை நான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்றோம்? என்ன பிரைஸா? சேல் பிரைஸா? பிகாஸ் வாட் எவர் இஸ் மை சேல் பிரைஸ், பிஜிபிபி அக்கௌண்ட் பண்றோமா? மை செல்லிங் பிரைஸ் மைனஸ் மை காஸ்ட் பிரைஸ், பர்ச்சேஸ் பிரைஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட்டா அக்கௌண்ட் பண்ணி இதுக்கு தான் டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டா? உன் பர்ச்சேஸ் காஸ்ட்ன்றது என்னன்னு தெரியும். உன் சேல் வேல்யூவா நீ எதை கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்றது செக்ஷன் 43CA. ஓகேவா? கிளியரா? கிளியரா நாட் கிளியரா? எனி டவுட்? நோ. இஃப் இட் இஸ் held as a capital asset in the hands of seller, the full value of consideration is stamp duty value. Okay va? If the stamp duty value is greater than 110% of consideration. If stamp duty value is greater than 110% of consideration, then the full value of consideration is equal to stamp duty value. இதுதான் இந்த செக்ஷன்ல சொல்றான் 50Cல. கிளியரா? கிளியரா இல்லையாடா? is equal to full value of consideration. இங்க the sale price is equal to, again the selling price is equal to the stamp duty valuation of that immovable property. Same again if my SDV is greater than 110% of consideration. Clear? Yes or no? ஸோ செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தாச்சு, பையர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தாச்சு. ஓகேவா? செல்லர் பையர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வாங்கி வச்சுக்க தான் போகிறேன், எதையும் நான் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா, தென் இட் இஸ் அ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் 56(2)(10) என்ன சொல்கிறான்? யூ ஹாவ் ரிசீவ்ட் அ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்? பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூ ஹாவ் ரிசீவ்ட் அ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அப்போ அதோட
பர் ப்ராப்பர்ட்டி எஸ்டிபி வேல்யூ நம்ம பார்க்கணும். நீ ஏதாவது கன்சிடரேஷன் கொடுத்துருக்க அப்படின்னா, இன்அடிக்குவேட் கன்சிடரேஷன் இருக்கு அப்படின்னா ரெண்டு கண்டிஷன்ஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? எஸ்டிபி மைனஸ் வாட் எவர் த கன்சிடரேஷன் யூ கேவ் இஸ் கிரேட்டர் than 50,000. எஸ். அண்ட் if SDV is greater than 110% of consideration, yes, then the difference value SDV minus the consideration you paid is taxable. Okay va? You didn't compensate anything, you received it fully. என்னத்த? immovable property சும்மா வாங்கிக்கிட்ட. Okay va? Then full value of SDV is taxable if that SDV is greater than 50,000 of that property. clear? Then it is fully taxable. இப்போ recipient ஓட handsல நீ stock and trade வாங்குற. see, jewelry is a movable property, correct? let's say நான் உனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், சரியாடா? நான் உனக்கு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன், ரிசீவரோட ஹேண்ட்ஸ்ல அது ஸ்டாக் அண்ட் ட்ரேட் இருக்கு. நான் இப்போ ஒரு வீடு வச்சிருந்திருக்கேன், அந்த வீடு நான் உனக்கு கொடுத்துட்டேன், உனக்கு சேல் பண்ணியிருக்கேன் பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூல, ரெசிபியன்ட். இப்போ அதோட that you are holding, you people are brokers or construction guys. அதை நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னொருத்தனுக்கு விற்க தான் போறீங்க. you are not going to hold that building, கரெக்டா? அப்போ அது உங்களுக்கு எப்போ டாக்ஸபிள் அப்படின்னா, இட் இஸ் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் பிஜிபிபி. ஓகேவா? அப்போ உன்னோட சேல் பிரைஸ் எவ்வளோ மைனஸ் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பிரைஸ் இப்போ நீ ஏதாவது ஒன்று காம்பன்சேட் பண்ணியிருந்தேன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? காம்பன்சேட் பண்ணியிருக்க. let's say I have transferred to you a property worth of 50 lakhs. சரியா? இதுக்கு நீ 1 lakhs நீ பே பண்ணிட்ட. ஓகேவா? which means 49 lakhs நீ என்ன பண்ணியிருப்ப? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸா கன்சிடர் பண்ணியிருப்ப, கரெக்டா? இப்போ இந்த 49 lakhs will become your cost price. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? 49 plus this 1 lakhs will become your cost price. see, ஆக்சுவலா நீ கொடுத்து வாங்கினது என்ன? 1 லட்சம் ரூபாய் தான், கரெக்டா? நான் எப்பவோ வாங்கி வச்சிருந்தேன், ஆனா இப்ப நீ கொடுத்தது 1 லட்சம் ரூபாய் தான். ஆனா நீ இந்த 49 lakhsையும் இன்கமா காட்டி நீ அதுக்கு டாக்ஸ் கம்ப்யூட் பண்ணதுனால இந்த 49 lakhsயுமே பிளஸ் நீ பே பண்ண அந்த 1 lakhயுமே உன் காஸ்டா காட்டிக்கலாம். இது எலாபரேட்டா பார்க்கலாம் கேபிட்டல் கெயின்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். ஜஸ்ட் ஃபார் த டைம் பீயிங் கெட் டு நோ இட். ஓகேவா? சரியாடா? எழுதியாச்சா? இது எழுதிட்டீங்களா? இது காப்பி பண்ணிக்கோங்க சீக்கிரம். full value of consideration and sale price. சீக்கிரம் சீக்கிரம். ஓகேவா? மா இப்போ நம்ம இமூவபிள் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ பார்க்கணும், ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ பார்க்கணும், ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ பார்க்கணும்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு நம்ம அக்ரிமெண்ட் போடுறோம்னா என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வைப்போம்? மினிமம் ஒரு மாசமாச்சும் ஆகும், இல்லை மினிமம் ஒரு 3 to 6 months ஆகும், கரெக்டா? இன்னைக்கு நான் அக்ரிமெண்ட் போடுறேன், உனக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் போறப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சி, இன்னைக்கு நான் அக்ரிமெண்ட் போடுற அன்னைக்கு ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற அன்னைக்கு அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ மாறி இருக்கும். இன்ஃப்ளேஷன் இருக்கு, வார் நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது, இல்லை அந்த ஏரியா சூப்பரா போயிட்டு இருக்கு, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அதிகமா ஆகுமா ஆகாதா? நான் டாக்ஸ் பே பண்றது எந்த வேல்யூ மேல பே பண்றேன்? ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ மேல பே பண்றேன். அப்போ எந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எடுக்கட்டும்? ஆன் த டேட் ஆஃப் அக்ரிமெண்டா இல்ல ஆன் த டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனா? சொல்லுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்பயா? சி, டுடே
நான் ஒரு நம்ம லேண்ட் அண்ட் பில்டிங் நம்ம பேசுறோம். ஐ எம் த செல்லர், யூ கைஸ் ஆர் பீயிங் த பையர். சரியா? இன்னைக்கு நம்ம பேசுற அன்னைக்கு அந்த ஏரியால இருக்க ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவேஷன் 10 லட்சம் ரூபாய். சரியா? நம்ம வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்னு பேசுறோம். ஓகேவா? 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அதோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவேஷன் இஸ் 18 lakhs. நீ இன்னைக்கே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா நீ இந்த 10 லட்ச ரூபாய்க்கு தான் டாக்ஸ் பே பண்ணியிருப்ப. இந்த 6 மாசத்துல நீ 8 லட்ச ரூபாய்க்கு சேர்த்து டாக்ஸ் பண்ற. அந்த 6 மாசத்துல என்ன இருக்கும்? டாக்ஸும் அதிகமா இருக்கும், டாக்ஸ் ரேட்டும் மாறி இருக்கும், ஸ்லாபும் மாறி இருக்கும். கரெக்டா? பிளஸ் உனக்கு டாக்ஸும் அதிகமாகுது. இப்ப நான் எதை எடுத்துக்கிட்டோம்? இதை தான் நீங்க எடுத்துக்கணும்னு எதை எடுத்துக்க முடியும்? என் கேள்வி புரியுது இல்ல? ம் ம் சொல்லுங்க. அக்ரிமெண்ட். அது எப்படி? அக்ரிமெண்ட் போட்டா அதானா? ம் ம் பாலாஜி வாசகி. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் டேட். நீங்கடா? ம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல. கரெக்டா? எழுதிக்கோங்க. if full if full or part of the consideration is received, ஒரு அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. யாரு? பையர் டு த செல்லர். ஓகேவா? if full or part of the consideration is received by எதால? account payee check. என்னது? account payee check or account payee demand draft. டிடி செக்லியோ இல்ல டிடிலியோ இல்ல எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் சிஸ்டம், நெஃப்ட், ஐஎம்பிஎஸ் அது மாதிரி. ஓகேவா? பேங்கிங் வழியா எனி இசிஎஸ் மோடு, எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் த்ரூ பேங்க், த்ரூ பேங்க். up to the ஓகேவா is paid up to the date of agreement. Anything is paid until the date of agreement, then you should consider only என்னது? SDV on the date of agreement. ஓகேவா? SDV on the date of agreement. இப்படிதான் ஆக்சுவலாவே நடக்கும். சி, நம்ம இப்போ ஒரு புரோக்கர் இருக்காங்க, ஒரு பையர் இருக்காங்க, ஒரு பில்டர் இருக்காங்க, நம்மலாம் உட்காந்து அக்ரிமெண்ட் டீல் பேசுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ டீல் பேசுறப்பயே நம்மளுக்கு டீல் ஓகேன்னு வச்சுக்கோங்க. டீல் ஓகே அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிடுவோம். ஓகேவா? ஒரு 10,000 கூட வச்சுக்கோங்க. நம்ம டீல் பேச போறது என்னைக்கு? 1/1/2026 அன்னைக்கு டீல் பேசணும். டீல் பேசுறப்பயே இப்படி 4 பேரை உட்காந்து பேசணும். டீல் ஓகே, நான் தான் உங்களுக்கு பையர், நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துறேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீங்க மறுபடியும் வேற யாருக்கிட்டையும் போய் டீல் பேசக்கூடாது. ஓகேவா? டீல் மட்டும் பேசணும், அன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். இந்த டேட்லயே தான் நம்ம அக்ரிமெண்ட் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஒரு மாசத்துல ஃப்ரீ டைம் ஆயிட்டு என்ன பண்ணுவோம்? அக்ரிமெண்ட் போடுவோம். அந்த அக்ரிமெண்ட் அன்னைக்கு ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 50 lakhs வச்சுக்கோங்க. ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு நடக்குது? 6 monthsக்கு அப்புறம். இது 1 month பீரியட்ல 6 monthsக்கு அப்புறம். இந்த அன்னைக்கு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எவ்வளவு இருக்கு? 70 lakhs ஆயிடுது. then if this 10,000 is paid via இந்த அக்கவுண்ட் பே செக், டிடி ஆர் நெஃப்ட் கிளியரன்ஸ் சிஸ்டம்ல ஏதாவது பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நெஃப்டோ ஐஎம்பிஎஸ் இல்லைன்னா ஆர்டிஜிஎஸ் ஏதாவது பண்ணியிருக்கேன். தென் இந்த அன்னைக்கு இருக்கிற எஸ்டிபி நான் எடுத்துக்கலாம். கிளியரா? எழுதிக்கோங்க. டே இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா, 1 markலாம் வரும்.
குட்டி குட்டி கான்செப்ட் பட் இம்பார்ட்டன்ட். see all these things you will study till final. சரியா? அதனால நல்லா கவனிங்க. அண்டர்ஸ்டுடா? 43CA புரியுதா? வாட் இஸ் செக்ஷன் 43CA? யாரோட ஹேண்ட்ஸ்ல 43CA பார்க்கணும்? பையரோட ஹேண்ட்ஸ்லயா இல்ல செல்லரோட ஹேண்ட்ஸ்லயா? செல்லரோட ஹேண்ட்ஸ்ல. இஃப் தட் ப்ராப்பர்ட்டி இஸ் ஹெல்ட் அஸ் அ stock and trade, then section 43CA will get applied. Correct? What is a value? Sale price is equal to stamp duty valuation if SDB is greater than 110% of consideration. இப்போ செல்லரோட பெர்ஸ்பெக்டிவ்லயே அவர் வச்சிருந்த அந்த immovable property is held as a capital asset. என்ன வச்சிருந்தாரு? capital asset. Then fair value consideration FVOC is equal to full value of consideration is equal to stamp duty value if that stamp duty valuation is greater than 110% of consideration. Correct? இப்போ பையரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறோம். பையர் வாங்கிக்கிறார் immovable property. if he is holding it as a capital asset, then section 56(2)(10) income from other sources will be applicable. Okay va? If a receiver is receiving a immovable property as a stock and trade, then it should be considered as a PGBP thing. கிளியரா? ஓகேவா? இப்போ என்ன பார்த்தோம்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல வாட் ஆர் த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னு பார்த்தோம். அது என்னென்ன வேல்யூவேஷனுக்கு மேல இருந்தா டாக்ஸபிள்னு பார்த்தோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் டாக்ஸபிள்னு பார்த்தோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்? மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்னென்ன? ஷேர்ஸ் ஆர் செக்யூரிட்டிஸ், அண்ட் J ஃபார் ஜுவல்லரிஸ், அண்ட் S ஃபார் ஸ்கல்ப்சர்ஸ், D ஃபார் drawings, P ஃபார் பெயிண்டிங்ஸ், A ஃபார் ஆர்கியாலஜிக்கல் collections, O for other works of art, B for bullions, B for virtual assets. Correct? These are all movable properties. Any asset given as a gift or transferred is not considered under section 56(2)(10). இத தவிர வேற என்ன சொன்னாலும் 56(2)(10) is not applicable even though the valuation is greater than 50,000. Fair market valuation is greater than 50,000. In case of immovable property, enna paakano? Per value property plus stamp duty valuation paakano. If it is greater than 50,000 na, then it should be taxed. யாரோட ஹேண்ட்ஸ்ல? பையரோட ஹேண்ட்ஸ்ல. பையர் கேபிட்டல் அசெட்டா ரிசீவ் பண்றாருன்னா மட்டும். கிளியர் இல்ல? கிளியரா? இப்போ என்னென்ன அசெட்னு பார்த்துட்டோம். இப்போ எந்தெந்த அக்கேஷன்ல இல்ல எங்கெல்லாம் திஸ் இஸ் நாட் டாக்ஸபிள்னு பார்க்கலாம். கிளியரா? என்னென்ன அக்கேஷன்ல. ஓகேவா? ஓகே. நவ செக்ஷன் 56(2)(10). 56(2)(10 என்ன? இந்த கேஷாவை ரிசீவ் பண்றதும் சரி, மூவபிள் அசெட்டா ரிசீவ் பண்ணாலும் சரி, இம்மூவபிள் அசெட்டா ரிசீவ் பண்ணாலும் சரி, என்னவா ரிசீவ் பண்றோம்? கிஃப்டா ரிசீவ் பண்றோம். ஓகேவா? is not applicable. என்னது? not applicable. That is if cash or movable property, movable or immovable property is received in the following cases, then it is not taxable under income from other sources. Clear? என்னென்ன சினாரியோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, MRI DHU Mridula I. ஓகேவா?
மிருதுலான்ற பொண்ணு ஐடிசி ஹோட்டலுக்கு போனா மட்டும் டாக்ஸ் இல்லை. யாரா ஃப்ரெண்டா இல்லை ரொம்ப பேடா இருக்கா எக்ஸாம்பிள்? மிருதுலான்ற பொண்ணு ஐடிசி ஹோட்டல் போனா மட்டும் டாக்ஸ் இல்லை. ஓகேவா? என்னென்ன சினாரியோஸ்னா, எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மேரேஜ். நம்ம மேரேஜுக்கு மொய் வரும். வருமா வருவாதா? நம்மளும் வைப்போம், நம்மளும் வாங்குவோம். கரெக்டா? இப்போ மொய் வைக்கிறது மோர் தென் 50,000 வரும் நார்மலா. இன்னைக்கு 50 பேர், ஒரு 100 பேர் கூப்பிடுறோம். 100 பேர், ஒரு 200 பேர் கூப்பிடுறது 500 ரூபாய் 1000 ரூபாய் வச்சாலும் மோர் தென் 50,000 வந்துடும். கரெக்டா? அப்ப அதுக்கெல்லாம் நம்ம டாக்ஸ் பே பண்றோமா? நோ. இஃப் இட் இஸ் ரிசீவ்ட் இன் த கேஸ் ஆஃப் மேரேஜ், இட் இஸ் நாட் டாக்ஸபிள். இப்போ உங்களுக்கு கல்யாணம்டா, நான் வரேன், என் ப்ராப்பர்ட்டி 1 crore வேல்யூ இருக்கு, எடுத்துட்டு வந்து உங்க மேரேஜ் அக்கேஷன்ல கிஃப்டா கொடுக்குறேன், இஸ் இட் டாக்ஸபிள்? உன் மேரேஜ் அன்னைக்கு கிஃப்ட் கொடுக்குறேன், இஸ் இட் டாக்ஸபிள்? நாட் டாக்ஸபிள். ஓகேவா? இப்ப மேல பார்த்த அந்த சினாரியோ எதுவுமே இங்க வரப்ப டாக்ஸபிள் இல்லை, இங்க இருக்கிற கண்டிஷன்ஸ்ல வரப்ப. கிளியரா? ஓகேவா? உன் பர்த்டே அன்னைக்கு கொடுக்குறேன், அதை நீங்க சொன்னாதான் தெரியும். சரி, if it is received at the event of marriage, then it is not taxable. And or for relatives, யார்கிட்ட இருந்து வரோம்? இப்போ நம்ம இந்த சொன்ன கிஃப்ட்ஸ் எல்லாம், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மூவபிளா இருந்தாலும் சரி, இம்மூவபிளா இருந்தாலும் சரி, நம்ம மாமா வீட்டில் வந்து ஒரு பெரிய ஸ்கல்ப்சர் இருக்குடா, பெரிய சிலை இருக்கு, அதை வித்தா 5 கோடி போவோம், சரியா? அதை எடுத்துட்டு வந்து மாமா நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு, டாக்ஸபிளா நாட் டாக்ஸபிளா? ஃபர்ஸ்ட் மாமா ரிலேட்டிவ்க்குள்ள வராரான்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் டாக்ஸபிளா நாட் டாக்ஸபிளான்னு சொல்லணும். சி, அண்டர் டாக்ஸ் ஆக்ட், இன்கம் டாக்ஸ் ஆக்ட்னாலும் சரி, இல்லை வந்து என்னடா நம்ம கம்பெனிஸ் ஆக்ட்னாலும் சரி, எல்லாத்துக்கும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வாட் இஸ் இன்கம்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க, வாட் இஸ் பர்சன்னு சொல்லியிருக்காங்க, ஹூஸ் அண்ட் அசஸின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் இருக்கு. சி, நம்ம இதுல பென்ஷன்ல பார்க்கும் போது அதெல்லாமே ரிலேட்டிவ், ஃபேமிலி, ஹூ இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஃபேமிலி பார்த்தோமா? அப்போ இங்க ரிலேட்டிவ்னா யாருன்னு நம்ம பார்க்கணும். தென் ஒன்லி மாமா கிட்ட வாங்கின அந்த 5 கோடி ரூபாய் வர்த் இருக்க ஸ்கல்ப்சர் டாக்ஸபிளா இல்லையான்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ எம் ஃபார் மேரேஜ், ஆர் ஃபார் ரிலேட்டிவ்ஸ், அண்ட் ஐ ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் வில். என்னது? இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் வில். இப்ப தெரியுதா? 10 கோடி ரூபாய் இருக்க ப்ராப்பர்ட்டி இருக்கும், நம்ம தாத்தா அப்பாக்கு கொடுத்துருப்பாரு, அப்பா நமக்கு கொடுக்குறாருன்னா இட் இஸ் நாட் taxable. Though the stamp duty valuation is greater than 50,000 and we are not paying anything to our appa, it is received as a inheritance, so it is not taxable. Clear? Okay va? So என்னென்ன? M for marriage, R for from relatives, and I for as a inheritance, and D for compensation of death. என்னது? compensation இல்ல, சாரி, contemplation of death. என்னது? contemplation of death. ஏதாவது படம் பார்த்துருக்கீங்களா? சி, ஒரு ஒரு ஓல்டு தாத்தா இருப்பாரு, ஒரு ரொம்ப வயசானவரா இருப்பாரு, இல்ல ஒரு அம்மா இருப்பாங்க. இப்போ ஏதோ இந்த இவன் நடிச்சானேடா, இந்த கைதி படத்துல லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லுவானே, அவன் பேர் என்ன? அர்ஜுன் தாஸ். அர்ஜுன் தாஸ் ஒரு படம் நடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். அதுல அந்த ஹீரோயின் வந்து ஒரு அம்மாக்கு வேலைக்கார அம்மாவா இருப்பாப்ல. இந்த ராயன் படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்குமே அந்த பொண்ணு, அந்த பொண்ணு தான் ஹீரோன்னா இருக்கும், அர்ஜுன் தாஸ் தான் ஹீரோவா இருப்பாப்ல. இந்த பொண்ணு இருந்துட்டு ஒரு பாட்டி கிட்ட வேலைக்கார அம்மாவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஹீரோயின் வந்து ஒரு பாட்டி கிட்ட வேலைக்கார அம்மாவா ஒர்க் பண்ணும். சி, தேர் கிட்ஸ் வில் ஆல் பி இன் அப்ராடு, சரியா? இவங்க யாருமே வந்து இந்த பாட்டியை பார்த்துக்க மாட்டாங்க. ஈவன் தோ திஸ் பார்ட்டி வில் பி ஹராசிங் த ஹீரோயின், இவ வந்து அவங்கள நல்லா பார்த்துப்பா, நேரத்துக்கு சமைச்சு கொடுத்துட்டு அவங்கள வந்து குட்டா பாத்துக்கிறதுனால இந்த பாட்டி என்ன பண்ணி வச்சிரும் அப்படின்னா, இந்த பொண்ணு மேல எல்லா ப்ராப்பர்ட்டியும் எழுதி வச்சிரும் இந்த ஹீரோயின் மேல. when these people come to see that party, இவங்க 2 பேரும் இந்த பாட்டியை கோவத்துல பொழந்து தள்ளி இருப்பாங்க. சரியா? somewhat like that, the story goes like that. ஓகேவா? அதனால அதுக்கப்புறம் இந்த ஹீரோயினும் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிப்பாங்க. அண்ட் இவகிட்ட இருந்து இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டா பிஹேவ் பண்ணி, ஓகே அந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் நம்ம பேர்ல வாங்கி வச்சுக்கலாம், ஏன்னா தட் ப்ராப்பர்ட்டி இஸ் அரௌண்ட் சம் க்ரோஸ், அதனால வாங்கிக்கலான்ற மாதிரிலாம் அது மாதிரி தான் கதை போகும். ஸோ த ஸ்டோரி இஸ் தட், அதுதான். ஆனா அது நமக்கு இங்க வேணாம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பாட்டி
she felt very happy. She is in death bed. சரியா? டெத் பெட்ல இருக்கும் போது அவங்கள பார்த்துக்கிட்ட ஒரு நர்ஸே கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அந்த நர்ஸ் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக, இல்ல அவங்க வீட்டுல வேலை செய்யற யாரோ ஒருத்தங்க, சரியா, இவங்க டெத் பெட்ல இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு ப்ராப்பர்ட்டி நான் இவங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறேன்னு அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. இன் கண்டம்ப்ளேஷன் ஆஃப் டெத் யாரோ ஒருத்தங்க கைக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வருதுன்னு வச்சுக்கோ, தென் இட் இஸ் நாட் டாக்ஸபிள். சரியா? டெத் பெட்ல இருக்கும் போது ஒருத்தர் நான் இந்த ப்ராப்பர்ட்டி, எய்தர் இட் மே பி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆர் கேஷ் ஆல்சோ, if it is received in such a situation, then it is not taxable. Clear? And H for from hospital or medical institution. Enadha? From hospital or medical institution. And U for universities. And U stands for universities or educational institutions. Okay va? And LA local authority, from local authority. Okay va? And I stands for an individual. என்ன சொல்றாங்க? I stands for an individual, but individual ஒரு trust open பண்ணிருக்காரு. ஒரு some individuals open பண்ணிருக்காங்க. ஓகேவா? Individuals, from an individual by a trust, from the individual by a trust created for the benefit of individuals, benefit of relatives of individuals. மா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் சேர்த்து ஒரு ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணதுக்கான ரீசன் என்ன? நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்கோசரம் தான். ட்ரஸ்ட்ன்றதே இன் ஜென்ரல் மற்றவங்க நல்லதுக்கோசரம் பண்ணுறது. பட் இந்த இண்டிவிஜுவல் நல்லதுக்கோசரம் ஒரு ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணுறோம். அந்த ட்ரஸ்ட், those individuals are contributing to the trust, then in the hands of trust it is not taxable. Clear இல்லையா? Because after 2017 all assessee கையிலேயும் என்னாகும்? Gifts are taxable. Trust is a assessee. Clear? And I stands for again from individuals. அப்ப இன்னும் T முடிக்கணும். From or by. From or by a trust. இங்கே T. ஓகேவா? இங்க எல்லா இடத்துலையும் மேல from local authority, from university, from hospital இதுதான். ஆனா இங்க மட்டும் இந்த ட்ரஸ்ட்ல இடத்துல மட்டும் from the trust or received by a trust. Clear? By the trust. And T for அவ்வளவுதான். By any fund from the trust or hospitals or medical institutions or universities or educational institutions, etc. Okay? And C for certain exempt transactions. Certain exempt transactions under section 47(1) and 47(5). இந்த செக்ஷன்ல ஞாபகம் வச்சுக்க தெரியல, பட் ஜஸ்ட் ரிமெம்பர். See, என்னென்ன scenarios அப்படின்னா, in these scenarios it is fully
exempted, not taxable. If it is received at the time of M for marriage, R for relatives, I for inheritance or will, D for death contemplation, and H for from hospitals or medical institution, U for universities or educational institution, LA local authorities, I for individuals by a trust where the trust is created for the welfare of those individuals, correct? And T for by or from a trust, and T for again any by any fund from these மேல சொன்ன case, and C means certain exempt taxes. Okay வா? Certain exempt transactions such as என்னென்ன அப்படின்னா, if asset is received by a member of HUF on partition, HUFல members இருப்பாங்கல்ல, சொத்து பிரிக்கும் போது எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க, that is also exempt தான். கிளியரா? அண்ட் இப்போ ஹோல்டிங் கம்பெனி டு சப்சிடரி கம்பெனி அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, இல்லை சப்சிடரி டு ஹோல்டிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இல்லை அமல்கமேஷன் டீமர்ஜர் அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி போய் இன்னொரு கம்பெனியோட அசெட்ஸை டேக் ஓவர் பண்ணிட்டு வருவாங்க. தோஸ் கைண்ட் ஆஃப் அசெட்ஸ் ஆர் ஆல்சோ எக்ஸம்ப்டட். கிளியரா? காப்பி பண்ணிக்கிறீங்களா? மேக் இட் ஃபர்ஸ்ட். இதுக்கு மேலே எழுதியாச்சு தானே? இது எழுதிட்டீங்களா? ம், ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். ம், எழுதியாச்சுன்னா சொல்கிறா. சரி, நேற்று அக்ரிகல்ச்சர் இன்கம் பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஏதாவது இன்கர் பண்ணியிருந்தோம்னா செட் ஆஃப் பண்ணது போக வர 3,10,000க்கு தான் டேக்ஸ் அமௌண்ட் கம்ப்யூட் பண்ணோம், கரெக்டா? இப்போ இந்த கேஷுவல் இன்கம் இருக்கு இல்லையா, நான் லாட்ரி டிக்கெட்டோ இல்லை ஹார்ஸ் ரேசஸோ போடுறேன்னு வச்சுக்கோ, இப்போ அந்த குதிரை மேலே நான் பந்தயம் கட்டியிருக்கேன், அந்த குதிரை வின் ஆயிடுச்சு, தட் இஸ் மை கேஷுவல் இன்கம். இந்த குதிரை மேலே பந்தயம் கட்டுறதுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ், நான் பந்தயம் கட்டினப்போ ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருப்பேன்ல, whether that can be set out of? No wise. Yeah. ஆ சரி, லாட்ரி டிக்கெட் வாங்கினேன், லாட்ரி டிக்கெட் அடிச்சது ஒரு 1,00,00,000 ரூபாய், அந்த லாட்ரி டிக்கெட் வாங்கினதே நான் 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். டு கெயின் தட் 1 crore income I have spent 20 lakhs. Can that 20 lakhs be set off against that 1 crore of income? No, no, no,
It is the section won't allow that. Okay, any expenditure incurred against the incurred to earn the casual income can never be set it off. Okay va, clear ah? இது முடிச்சிருங்க பார்க்கலாம் சீக்கிரம். Copy down. Family pension, new tax regime level of deduction, old tax regime level of deduction. Family pension ஆ 25,000 யாருக்கு? நியூவா ஓல்டா? நியூ. ஓல்டுல ஃபுல்லி டெக்ஸ்டா? இல்லையே, நம்ம ஒரு டைம் எழுதிட்டு மறுபடியும் அடிச்சுட்டு எழுதணும். அடிச்சுட்டு எழுதல, அடிஷ்னலாக சேர்த்து எழுதணும். ஆ எவ்வளோ? நியூ லெவலோ ஓல்டு லெவலோ? 1/3 of the pension received, family pension received, or 25,000 is under new tax regime. Old la 15,000 per annum. எவருக்கா இருக்கா? இல்ல, எழுது. Done? Ma, see, on the occasion of marriage, என்னோட எம்ப்ளாயர் வராரு, எனக்கு ஒரு 30 lakhs வேல்யூ இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி gift கொடுக்குறாரு, இல்லை கேஷாகவே 30 lakhs மொய் விற்கிறாரு. Is it taxable? In my marriage, my employer is coming and gifting me 30 lakhs worth as a gift for the marriage. Is it taxable? சொல்றா, how? மேரேஜ் அதெல்லாம் எதுக்கு மேம் பண்ணிட்டு? மேரேஜ் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்ன்றதுனால it will be taxable under the head salary, but it was received at the occasion of marriage இல்ல. Is it taxable? எஸ் யாரு, நோ யாரு? எஸ், நோ, 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 it is taxable because employer relationship வந்துட்டாலே only that relationship will be superior and those occasions எல்லாம் வந்துராது.
கிளியரா? ம், எழுதிக்கோங்க நோட். என்னடா? ஆஹா, சொல்லுங்க. மெம்பர், member from the HUF on partition. Any gift received from, any gift received by the employee from the employer on the occasion of employee's marriage, it is taxable. என்ன ஹெட்? என்னாச்சு? It is taxable under the head salary. Marriage occasion becomes immaterial. சரியா? Marriage occasion is immaterial in here. ஓகேவா? சரி, இப்போ எனிதிங் ரிசீவ்ட் ஃப்ரம் ரிலேட்டிவ் இஸ் எக்ஸம்ட்னு சொன்னோம். இப்போ மாமா எவ்வளவு வந்து மொய் எழுதிட்டு போனாரு? எவ்வளவு எழுதினாரு? 50 crores. மாமா வந்து மொய் எழுதிட்டு போனார் இல்லடா கல்யாணத்துல. கல்யாணத்துல எழுதினார்னா இட் இஸ் நாட் டாக்ஸபிள் தான். இப்போ சும்மா வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு போறாரு, மாமா கிஃப்ட் பண்ணிட்டு போறாரு பர்த்டேக்கு, இட் இஸ் டாக்ஸபிளான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ மாமா இஸ் அவர் ரிலேட்டிவான்னு பார்க்கணும். கரெக்டா? நோ, ஹூ இஸ் அ ரிலேட்டிவ் அண்டர் திஸ் செக்ஷன்? ரிலேட்டிவ். ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் யாருன்னு பார்க்கலாம். இன் கேஸ் ஆஃப் ஹெச்யூஎஃப், ஒரு ஹெச்யூஎஃப்க்கு யாரெல்லாம் ரிலேட்டிவ்? மெம்பர்ஸ் தான் ரிலேட்டிவ்ஸ். கரெக்டா? எனி மெம்பர் of HUF is considered to be the relative. Any member of HUF is considered to be the relative. Now, in case of an individual, in case of an individual, see, ஒரு இண்டிவிஜுவல் இருக்காரு, நீங்க ரிலேட்டிவ்னு டிட்டர்மைன் பண்ணும்போது யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து டிட்டர்மைன் பண்றீங்கன்னு பார்க்கணும். சி, நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு ரிலேட்டிவ் சர்க்கிள் வரும், நம்ம அம்மாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு ரிலேட்டிவ் சர்க்கிள் வரும், அப்பாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு ரிலேட்டிவ் சர்க்கிள் வரும். இங்க டெஃபினேஷனை பொறுத்து சொல்றேன். ஸோ அசசி யாருன்றத பொறுத்து தான் நீங்க இந்த ட்ரீ கன்சிடர் பண்ணணும். கிளியரா? கிளியரா நாட் கிளியரா? ஓகே. இன் கேஸ் ஃபர்ஸ்ட் யாரை நீ கன்சிடர் பண்ணிக்கணும்னா, இவர் தான் மெயின் ஃபிகரு. யாரு? இண்டிவிஜுவல். he is an assessee. ஓகேவா? இண்டிவிஜுவல் who is an assessee. இவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எனக்குனா இந்த சர்க்கிள் பார்க்கணும், என்னோட பேரண்ட்ஸ்க்குனா இந்த சர்க்கிள் பார்க்கணும். கிளியரா? உன் ஃப்ரெண்ட்ஸ்க்குனா அவங்கள இந்த இடத்துல நிக்க வச்சு பார்க்கணும். ஓகே. ஸோ இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அவங்களோட ஸ்பௌஸ். ஓகேவா? அவங்களோட ஸ்பௌஸ், இண்டிவிஜுவலோட ஸ்பௌஸ் இஸ் அ ரிலேட்டிவ். இப்போ இண்டிவிஜுவலுக்கு மேலே யார் இருப்பா? அவங்களோட பேரண்ட்ஸ். கிளியரா? ஃபாதர் அண்ட் மதர் இஸ் அ ரிலேட்டிவா நாட் ரிலேட்டிவா? இஸ் அ ரிலேட்டிவ். கரெக்டா? இவங்களோட பேரண்ட்ஸ் லீனியல் அசெண்டன்ஸ் அண்ட் அவங்களோட ஸ்பௌசஸ். தாத்தாவா இருந்தாலும் பாட்டியும் நமக்கு ரிலேட்டிவ் தான், பாட்டியா இருந்தாலும் தாத்தாவும் நம்மளுக்கு ரிலேட்டிவ் தான், அவங்களோட ஸ்பௌஸ். ஓகேவா? இப்போ இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒய்ஃபோட அப்பா அம்மா யாரு? மாமனார் மாமியார். தே ஆர் ஆல்சோ ரிலேட்டிவ்ஸ். ஓகேவா?
ஒய்ஃபோட சேம் ஃபாதர் அண்ட் மதர், ஒய்ஃபோட லீனியல் அசெண்டன்ஸ், lineal ascendants and their spouses also. இப்போ யாரெல்லாம் பர் ரிலேட்டிவ்? இண்டிவிஜுவல், அவரோட ஸ்பௌஸ், இண்டிவிஜுவலோட அப்பா அம்மா, அவரோட தாத்தா பாட்டி, அப்பாவோட அப்பா அம்மாவும் சரி அம்மாவோட அப்பா அம்மாவும் சரி, தாத்தா வழி பாட்டியும் அம்மா வழி பாட்டி தாத்தாவும், சரியா? இப்போ என் ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இருக்காங்க, அவங்களோட அப்பா அம்மா என் மாமனார் மாமியார், அவங்களோட அப்பா அம்மா அவங்களும் யாரு தான்? எனக்கு ரிலேட்டிவ் தான். இப்போ இந்த சர்க்கிள் நான் சொன்னல, இவங்களாம் எனக்கு என்ன கொடுத்தாலும் இட் இஸ் நாட் டாக்ஸபிள் சொல்றேன், சரியா? இந்த சர்க்கிள்ல யாரும் என்ன கொடுத்தாலும் இட் இஸ் நாட் டாக்ஸபிள். கிளியரா? இப்போ அடுத்த ட்ரீக்கு வருவோம். இது வரைக்கும் புரியுதுல்ல? யோசிச்சுக்கிறியா? என்னடா? இப்போ இப்போ நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, அப்பா கூட பிறந்தவங்க யாரு? அத்தையும் பெரியப்பா சித்தப்பாவும், அம்மா கூட பிறந்தவங்க மாமாவும் சிச்சி, இவங்கெல்லாம் இருக்காங்க, கரெக்டா? இப்போ இவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாரு? இவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்பாவோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் அவரோட இவரு கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கரெக்டா? அப்பா அம்மாவோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் என் கூட பிறந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அவங்கள கன்சிடர் பண்றது இல்லாம அவங்களோட ஸ்பௌஸையும் கன்சிடர் பண்ணிக்கிறோம், சரியா? சரியா? இப்போ எங்க யாரெல்லாம் வந்துடுறாங்க? என் தம்பி பிளஸ் அவங்க ஒய்ஃபு, அவங்க தங்கச்சி பிளஸ் அக்கா ஆர் அவங்க மாமா ஒய்ஃபு. இங்க ஃபாதர் அண்ட் மதர்ல ஒன்னா பெரியப்பா இல்லைன்னா மாமா அவங்களோட ஒய்ஃபு, பெரியம்மா சின்னம்மா இல்லைன்னா இவங்க யாரு? அத்தை, அம்மா வழி இருந்தா மாமா அத்தை. ஓகேவா? புரிஞ்சல இந்த ட்ரீயே? ஸோ இவங்க எல்லாருமே யாரு தான்? ஃபேமிலி தான், ரிலேட்டிவ்ஸ் தான். ஃபேமிலி இல்ல, ரிலேட்டிவ்ஸ் அண்டர் திஸ் டெஃபினிஷன். ஓகேவா? இப்போ ஒய்ஃப் சைட் போவோம், இல்ல ஸ்பௌஸ் ஹஸ்பண்ட் சைட் போவோம். ஓகேவா? ஹஸ்பண்ட் சைடில் ஆர் ஒய்ஃப் சைடில் போகும்போது ஒன்லி தீஸ் டூ கைஸ் ஆர் கன்சிடர்ட். ஸ்பௌஸ் கூட போற, கிளியரா? பிரதர் ஆர் சிஸ்டர் ஆர் அவங்களோட ஸ்பௌஸ், இவங்க கிட்ட இருந்து எனக்கு ஏதாவது கிஃப்ட் வருது அப்படின்னா இட் இஸ் எக்ஸம்ப்டட் ஈவன் இட்ஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் 50,000. ஓகேவா? இப்போ இந்த ஸ்பௌஸுக்கும் இண்டிவிஜுவலுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கும். இப்போ இவங்களுக்கு வயசாயிடுச்சு, அந்த குழந்தை இவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குது, லீனியல் டிசெண்டன்ட். ஓகேவா? லீனியல் டிசெண்டன்ட். அவங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருப்போம்? கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம், மருமகளோ மருமகனோ வந்திருப்பாங்க, அவங்க நமக்கு கிஃப்ட் கொடுத்தாலும், நம்ம மருமகளும் கிஃப்ட் கொடுத்தாலும் தட் இஸ் ஆல்சோ எக்ஸம்ப்டட். கிளியரா? ஓகேவா? அண்ட் சரி, இப்போ குழந்தை இல்லை, ஆனா நான் ஒரு குழந்தைய தத்தெடுத்திருக்கேன், அடாப்ட் பண்ணியிருக்கேன். whether it is included in this relative definition? yes sir, yes. legal adoption, சரியா? legally ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணியிருக்கோம், legally adopted stepchild is also relative, சரியா? அவங்க ஸ்பௌஸ் என்ன வச்சுக்கோடா, இன்க்ளூடட் தான். ஏன்னா அவங்க டிசெண்டன்ட் தானே, நீ அடாப்ட் பண்ணிட்ட, அப்போ அவங்களோட ஸ்பௌஸும் உனக்கு ரிலேட்டிவ் தான். ஓகேவா? கிளியர்? ஸோ யாரெல்லாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் யாருன்னு பாரு. இண்டிவிஜுவல் மேல இருக்கவங்க யாரை வேணாலும் எடுத்துக்கலாம், கரெக்டா? ஆனா ஸ்பௌஸ் சைடு போகும்போது அவங்க மேல இருக்கவங்க சைட்ல வர பிரான்ச்சஸ்ல அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்க முடியும். ஓகேவா? மாமனார் மாமியோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா? ஏன் அப்பா அம்மாவோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தாத்தா பாட்டி, அவ்வளவுதான். என் கூட பிறந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என் ஸ்பௌஸோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்க ஸ்பௌஸ், என் மாமனார் மாமியார் அவங்களோட அப்பா அம்மா, அப்புறம் எனக்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்க. தீஸ் ஆர் ஆல் மை ரிலேட்டிவ்ஸ். இவங்க கிட்ட இருந்து என்ன நம்ம வாங்கிக்கிட்டாலும் as a gift, even if its value is greater than 50,000, it is not taxable. கிளியரா?
இப்ப மாமா வந்து நம்மளுக்கு 50 லட்ச ரூபாய்க்கு gift கொடுத்தாரு, இஸ் இட் taxable? இஸ் இட் taxable? நாட் taxable. ஓகேவா? ம். நோ, அதெல்லாம் கிடையாது. எழுதிக்கோங்க. லீனியல் டிசண்டன்ஸ்னா அவங்க வந்துருவாங்கல்ல. ம். லீனியல் டிசண்டன்ஸ் இதுக்கு முன்னாடி லீனியல் அசண்டன்ஸ்னா இதுக்கு மேல இருந்தாலும் சரி அவங்களும் இன்க்ளூடட் தான். லீனியல் டிசண்டன்ஸ்னா கிராண்ட் பேரண்ட்ஸும் இன்க்ளூடட் தான். ஓகேவா? ஏன்னா அவங்க சில்ட்ரன்னு சொல்லல, லீனியல் டிசண்டன்ஸ் தான் சொல்றாங்க. ஓகே, காப்பி டவுன். மேக் இட் ஃபாஸ்ட், மேக் இட் ஃபாஸ்ட், மேக் இட் ஃபாஸ்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரா. கண்ணா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல ஒவ்வொரு இடத்துலையும் ரிலேட்டிவ்னா யாரு, ஃபேமிலினா என்ன, டெஃபினேஷன்ஸ் சேஞ்சஸ். ஓகே, ஸோ யூ கைஸ் ஷுட் பி கேர்ஃபுல்.
ஓகே கபிடா நோ இது வரைக்கும் புரியுதுல்ல அவ்வளோதான்டா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் மேஜர்லி ஓவர் இதில் இந்த டிவிடெண்ட் இன்கம் இருக்கு இல்லையா அது மட்டும் நம்ம தனியாக பார்க்கணும் அது ஒரு தனி இப்போது எவ்வளோ நேரம் போச்சு அது ஒரு 3 மணி நேரம் போகும் ஓகேவா டாக்ஸபிலிட்டி ஆஃப் டிவிடெண்ட் மட்டும் பொறுமையாக பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்க மற்றது இப்போது நம்ம என்ன சொன்னோம் we have earnings of income சரியா இதுக்கு எகெயின்ஸ்டாக எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது இருந்தால் அதை என்ன பண்ணணும் செட் ஆஃப் பண்ணது போக வரது தான் என்ன பண்ணோம் கிளைம் பண்ணோம் பட் இன் கேஸ் ஆஃப் கேஷுவல் இன்கம் நோ செட் ஆஃப் அப்போ என்னென்ன மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸை நான் செட் ஆஃப் பண்ணிக்கலாம் வாட் ஆர் த எக்ஸ்பென்சஸ் தட் இஸ் அலோவபிள் அஸ் அ டிடெக்ஷன் பார்க்கலாமா என்ன செக்ஷன் சொல்றாங்கன்னா இட் இஸ் அண்டர் செக்ஷன் 57 ஓகேவா allowable deductions என்ன allowable deductions ஓகேவா சாரி கைஸ் கேக்குதுல்ல ஓகே now in case of dividend income dividend or other income from mutual funds or UTI bracketல எழுதிக்கோங்க dividend means other than mentioned in section 222F இந்த 222F ABCDலாம் என்னன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சரியா இல்லைன்னா ஆஃப்டர்நூன் கிளாஸில் முடிஞ்சு பார்க்கலாம் ஓகே ஸோ 222F dividend income ஓகேவா see I have a earnings from மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு ஏதோ ஒரு இன்கம் எனக்கு வருதுடா இல்லை ஷேர்ஸில் போட்டதில் எதுலையோ ஒன்று எனக்கு டிவிடெண்ட் இன்கம் வருது ஓகேவா இந்த டிவிடெண்ட் இன்கம்க்கு எகெயின்ஸ்டா ஐ ஹாவ் அ டிவிடெண்ட் இன்கம் கரெக்டா ஐ ஹாவ் earned a dividend or sorry dividend or income from mutual fund எனக்கு இருக்கு சரியா இதுக்கு எகெயின்ஸ்டா எந்த எக்ஸ்பென்சஸும் அலௌடு கிடையாது இஃப் எனி எக்ஸ்பென்சர் சி இஃப் வி ஹாவ் டு இன்வெஸ்ட்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த கமிஷன் ப்ரோக்கரேஜ் அதெல்லாம் பே பண்ணணும்ல எஸ்ஸா நோவா அது மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கோம் இல்லை கமிஷன் ஏதாவது பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியாது அகெயின்ஸ்ட் திஸ் இன்கம் பட் நான் வந்து ஒரு 10 lakhs ஷேர்ஸ்லேயோ இல்லை டிவிடெண்ட்ஸ்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ போட்டிருக்கேன் இந்த 10 lakhs என் சேவிங்ஸ்லேருந்து எடுத்து போடல லோன் எடுத்தேன் அந்த லோன்ல இருந்து வந்த பணத்தை இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுலேருந்து எனக்கு டிவிடெண்டோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் இன்கமோ ஏதோ ஒன்று வருது தட் இஸ் டாக்ஸபிளா பட் இதுக்கு எகெயின்ஸ்டான லயபிலிட்டி எனக்கு என்ன இருக்கு லோன் இருக்கு அந்த லோனுக்கு நான் என்ன பே பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் கேன் திஸ் இன்ட்ரெஸ்ட் பி செட்டட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பண்ணலாமா கூடாதா பண்ணலாம் ஓகேவா நீ பே பண்ற கமிஷனு புரோக்கரேஜ் மற்ற எக்ஸ்பென்சஸ்லாம் செட் ஆஃப் பண்ண கூடாது ஓகேவா பட் இஃப் யூ ஹேட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அவுட் ஆஃப் தட் இன்வெஸ்ட்மெண்ட் யூ ஆர் ஏர்னிங் சம் இன்கம் தட் இன்கம் இஸ் டாக்ஸபிள் against that income if you have any liability interest payable then it can be claimed as an expense ஓகேவா ஆனா என்ன ப்ரொபோர்ஷன்றது இருக்கு ஸோ against this the loan interest on loan can be claimed to the maximum value of 20% of dividend received or income from mutual fund சரியா ஓகேவா சி எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா ஐ ஹாவ் அ டிவிடெண்ட் இன்கம் டா ஓகேவா ஐ ஹாவ் அ டிவிடெண்ட் இன்கம் ஆஃப் லெட்ஸ் சே ஒரு 1,00,000 ரூபாய் எனக்கு இன்கம் வருதுன்னு வச்சுக்கலாம் சரியா இந்த நான் லோன் எடுத்தல லோனுக்கு வட்டி வருஷத்துக்கு 30,000 ரூபாய் கட்டுறேன்
இப்போ இன்கம் எனக்கு 1 லட்ச ரூபாய் இருக்கு. This 1 lakh is taxable under the head income from other sources it is taxable. இதுக்கு against நான் expenditure 30,000 claim பண்ணலாமான்னு பார்த்தா முடியாது. எல்லா எக்ஸ்பென்ஸும் claim பண்ண முடியாது. எவ்வளோ claim பண்ணலாம் அப்படின்னா 20% of dividend எவ்வளோ 1 lakh or actual interest whichever is less 20,000 percentage into 1 lakh எவ்வளோ 20,000 or interest paid எவ்வளோ 30,000 whichever is less only to the extent of 20,000 it can be claimed. Remaining 80,000 is taxable. Understood? So deduction under section 57 என்ன சொல்றாங்க dividend income against ஆன expenses நீ set off பண்ணிக்கலாம். That income is in the nature of an investment. Okay va, but to make that investment you had a liability. Out of that liability you are paying interest அப்படினா only to the extent of 20% of the dividend or income or the interest paid whichever is lower can be claimed as a deduction. புரிஞ்சதா? காப்பி பண்ணிக்கிறியா? சீக்கிரம் எழுதிக்கோ. டேய் உனக்கு என்ன லாங்குவேஜ்ல புரியுமோ இந்த எக்ஸாம்பிள்லாம் எழுதிக்கூடா. மேக் இட் ஃபாஸ்ட். இல்லையா? இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் கீழே ஒரு லைன் விட சொன்னல, அதுக்கு 50% ஒன்லி எக்ஸம்ப்டட். சரியா? வாட் எவர் இன்ட்ரெஸ்ட் யூ ரிசீவ், இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆன் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் பார்த்தமா? ஆன் கம்பல்சரி அக்விஷன் இஸ் அ நோவா? காம்பன்சேஷன் ஆன் compulsory acquisition அந்த scenarioல how much is exempted அப்படின்னா 50% of such interest is allowed as deduction. இல்லையா? And thirdly family pension. Family pensionல எவ்வளோக்கு நான் exempted? Family pension is taxable under the head income from other sources. Is or no? If that family pension is under optional tax regime, under default tax regime, optional tax regime la what is the amount exempted? 15,000 or 1/3 of pension. Correct? Yes or no? 1/3 of family pension whichever is lower is exempted. In case of default la 25,000 or 1/3 of pension is exempted. Is allowed as deduction. இது இல்லாம யாருக்கெல்லாம் exemption கொடுக்குறாங்க? In case you are a gallantry award holders or armed forces individuals இருக்கீங்க அப்படின்னா it is fully exempted. கரெக்டா? சீக்கிரம். And
any other expenditure not being any other expenditure not being capital expenditure. Any other expenditure not being a capital expenditure if it is incurred wholly or exclusively for the purpose of earning such income, then it is fully allowed as a deduction. Okay va? Note: expenditure related to casual income is not allowed as deduction under section 58. As well as any personal expenditure is not allowed under section 57 allowable deduction. Section 58 is deductions not allowed. சரியா? as well as any cash expenditure. Cash ஏதாவது expenditure பண்ணிக்கோம். That cash expenditure is greater than 10,000 அப்படின்னா then it is not allowed as an expenses under section 48(3). இதெல்லாம் நம்ம PGBPல பார்ப்போம் இந்த செக்ஷன்லாம். It is all a very very important section. இன்னும் ஒரே ஒரு குட்டி ஒரு 2 minutes கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டோன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் தான். ஓகேவா? சி இது எழுதிட்டிங்கல்ல? நோ செக்ஷன் 56(2)(10 என்னது? கிஃப்ட்ஸா இஸ் நாட் அப்ளிகபிள். எங்கன்னு பார்க்கலாம். COVID-19 கேசஸ்ல. சரியா? என்ன கேசஸ்? COVID-19 கேசஸ். இப்போ எம்ப்ளாயர் இருக்காங்க, எனக்கு COVID-19, என்னோட எம்ப்ளாயர் இருக்காரு, either for the individual or for the family. COVID-19 ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு அமௌண்ட் தராரு. Is it taxable? என் கொஸ்டின் புரியுதா பாலாஜி? பசிக்குதா? என் எம்ப்ளாயர் இருக்காங்க, either என் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னோட ஃபேமிலியில் யாருக்காவது COVID-19. ஓகேவா? அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி அவர் ஒரு அமௌண்ட் தராரு. இஸ் இட் டாக்ஸபிள்? எப்படி? சர்டிஃபிகேட் காமிச்சா it will not be considered as a perquisite னு பார்த்தோம். கரெக்டா? வெரி குட் வெரி குட். எழுதிக்கோங்க. எனி from any person first pointer from
any person, a individual is receiving a money. From any person, money is received by the individual. சரியா? For எதுக்காக? COVID-19 ட்ரீட்மெண்ட்டுக்காக. Either for himself or for the family members. Either for himself or for the family members. Any of his family members. Clear? கண்ணா, இப்போ you guys are being my friends. ஓகேவா? COVID-19 ட்ரீட்மெண்ட்டுக்கு டேய் எனக்கு அமௌண்ட் இல்லை, கொஞ்சம் அமௌண்ட் போட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட கேட்குறேன். COVID-19 யாருக்குமே இன்கம் இல்லை, கரெக்டா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 2 lakhs அமௌண்ட் போட்டு விடுறீங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவை 90,000 ரூபாய் தான். சரியா? உங்ககிட்ட 2 lakhs கேட்ட, நீயும் போட்டு விட்ட. 90,000 ரூபாய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போட்டுட்டு மீதி 1,10,000 ரூபாய் ஏன் எக்ஸ்பென்ஸ்க்கோ இல்லை லோன் இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கோ எதுக்கோ ஒன்று ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இதில் எது டாக்ஸபிள், எது நாட் டாக்ஸபிள்? இல்லை எல்லாமே டாக்ஸபிளா? ஃபுல்லி டாக்ஸபிள். 90,000 ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணேன். ரிமைனிங் 1,10,000 தான் என் பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நோ, யூ கைஸ் ஆர் நாட் மை எம்ப்ளாயர். நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். 1,10,000 taxable, 90 exempted. சரி, இப்போ நான் இது உங்ககிட்ட கடனா தானே கேட்டேன். See, I have asked you as a loan. நான் இதை திருப்பி கொடுத்துட்டேன்னா nothing is taxable in my hands. இப்போ நீயே வந்து எனக்கு கிஃப்டா கஷ்டப்படுற 2 லட்ச ரூபா வச்சுக்கோ நீ எனக்கு கொடுத்துருந்தா இப்போ நீங்க சொன்ன சினாரியோ கரெக்ட். புரிஞ்சுதா? கிளியரா? So any person, from any person, ஓகேவா, you have received as an individual, you have received for COVID-19 treatment for either for yourself or for the family members oda treatment kaga vaangirkeenga. ஓகேவா? Now the scenario starts. Okay, in case இப்போ you guys are the actual relative. ஓகேவா? ஆக்சுவல் ரிலேட்டிவ் ஃபேமிலி மெம்பர். இப்போ நம்ம ஒரு அமௌண்ட், டே இந்த COVID-19 நீங்க உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? இறந்து போனவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் கொடுத்துச்சு, கரெக்டா? நவ் a person got died, a person died because of COVID-19. clear? In case within 12 months from COVID-19 positive report, COVID-19 பாசிட்டிவ் ஆனதுலேருந்து 12 monthsக்குள்ள இறந்துட்டாரு. சரியா? 12 months டெத் ஆயிட்டாரு. ஆர் டெத் வித்தின் 6 months, சாரி, டெத் வித்தின் 6 months ஃப்ரம் COVID-19 பாசிட்டிவ் ரிப்போர்ட். மாற்றி சொல்லிட்டேன்டா, பாசிட்டிவ் ரிசல்ட். சரியா? இங்கே within 12 months of death. ரெண்டு சினாரியோ சாட்டிஸ்ஃபை பண்ணும். COVID-19 பாசிட்டிவ்னு சொன்னதுல இருந்து 6 monthsக்குள்ள இறந்துட்டாங்க. ஓகேவா? அவர் இறந்ததுல இருந்து 12 monthsக்குள்ள உங்களுக்கு செட்டில்மெண்ட் வந்துருச்சு. ஓகேவா? யார் கைக்கு செட்டில்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா being a family member of deceased person. யார் கைக்கு? to the family member of deceased person. அப்ப ஃபேமிலினா யாரு? to the family member of deceased. who is called as family அப்படின்னா இறந்தவங்களோட ஸ்பௌஸ்.
ஓகேவா, அவங்களோட சில்ட்ரன் ஆர் their dependent parents. ஞாபகம் இருக்கு அதெல்லாம்? டிபெண்ட் அங்கேயே பார்த்தோம். டிபெண்ட் பேரண்ட்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது மட்டும்தான் ரிலேட்டிவ்ஸ். இவங்க கைக்கு அந்த அமௌண்ட் போகுதுன்னு வச்சுக்கோ, தென் 56(2)(10 இஸ் நாட் அப்ளிகபிள். புரிஞ்சதா? எந்த சினாரியோலனா, இப்போ ஒரு அமௌண்ட் இவங்க கைக்கு வருது, அந்த அமௌண்ட் கொடுத்தவர் எம்ப்ளாயர், அமௌண்ட் எம்ப்ளாயியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அவர் இறந்து போயிட்டாரு. எம்ப்ளாயர் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்தவர் எம்ப்ளாயர்னா தெர் இஸ் நோ லிமிட். எம்ப்ளாயர் எவ்வளவு கொடுத்திருந்தாலும் செக்ஷன் 56(2)(10 இஸ் நாட் அப்ளிகபிள், ஃபுல்லி நாட் டாக்ஸபிள், எக்ஸம்ப்டட். கிளியரா? எம்ப்ளாயரை தவிர அதர் பர்சன் கிட்ட இருந்து யாராவது வந்திருக்கா, கவர்மெண்ட் கொடுத்ததா இருக்கட்டும், இல்லை அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு காம்பன்சேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோ, அதர் பர்சன்ஸ் யார்கிட்டயாவது வந்திருக்கு அப்படின்னா தென் அப் டு 10 lakhs இட் இஸ் எக்ஸம்ப்டட். புரிஞ்சுதா? ஓகேவா? கிளியரா நாட் கிளியரா? திஸ் இஸ் த சினாரியோ வேர் டெத் டியூ டு COVID-19 மட்டும்தான். COVID-19க்காக நீ யார்ட்டையாவது பணம் வாங்கியிருக்க, COVID-19க்கு பண்ண ட்ரீட்மெண்ட் இஸ் எக்ஸம்ப்டட். அதை தவிர வேற ஏதாவது உனக்கு சும்மா வந்ததுல பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணிட்டேன்னா தட் இஸ் டாக்ஸபிள். கிளியரா? இப்போ COVID-19னால ஒருத்தர் இறந்துட்டாரு, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு காம்பன்சேஷன் போகுது. தட் காம்பன்சேஷன் கொடுத்தவர் யாருன்னு பாரு. எம்ப்ளாயர் கொடுத்துருக்காரு அப்படின்னா நோ லிமிட், எவ்வளோ அவர் கொடுத்துருந்தா 50 லட்ச ரூபா கொடுத்துருந்தாலும் இட் இஸ் நாட் டாக்ஸபிள். எம்ப்ளாயரை தவிர வேற யாராவது கொடுத்துருக்காங்களா? எஸ். அப்போ up to 10 lakhs it is not taxable. More than 10 lakhs na it is taxable. ஓகேவா? இறந்ததுல இருந்து 12 months குள்ள நீ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் கொடுக்குறாங்கன்னா ஃபுல்லி டாக்ஸபிள். ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்துச்சு, பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்ததுல இருந்து 6 months குள்ள அவர் இறந்துட்டாரு, இறந்த டேட்ல இருந்து 12 months குள்ள நீ இந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சதா புரியலையா? அதுக்கப்புறம் பியாண்ட் இறக்குறாங்கன்னா வந்து அவங்க எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறாங்கன்னா அப் டு 6 monthsனா COVID-19னால, பிகாஸ் சுகர் பேஷண்ட்டுக்கும் COVID-19 வந்திருக்கும், பிபி பேஷண்ட்டுக்கும் ஹார்ட் பேஷண்ட்டுக்கும் COVID-19 வந்திருக்கும். அதுக்கப்புறம் இறந்தது மேபி அந்த இல்னஸ்னால கூட அவங்க இறந்துருக்கலாம். நீ வித்தின் 6 months இறந்துட்டேன்னா நீ COVID-19னால தான் இறந்துருக்க நான் அசியூம் பண்ணிக்கிறேன்றான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். புரியுதா? சரி, இந்த COVID-19 அப்போ ஆக்சுவலி அவங்களுக்கு COVID-19 இருந்திருக்காது, கோவிட் பாசிட்டிவ் இருந்திருக்காது, பட் உடம்பு சரியாம இருந்து இறந்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் ஒரு காம்பன்சேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? COVID-19னால இருந்தா ஒரு 3 lakhs 4 lakhsனு கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்க ஊர் பக்கமே ஒருத்தங்க கிளைம் பண்ணாங்க. he did a suicide actually. COVID-19ல தண்ணியை போட்டுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாப்ல. அவங்களுக்கு 2 குழந்தைங்க வேற, யார் சும்மா ஃபார்மர்ஸ் டெய்லி வேலைக்கு போறவங்க. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்லாம் அவங்க COVID-19 மாதிரி அப்படி சொல்லிட்டு கிளைம் பண்ணாங்க போல. ஸோ லைக் தட். இப்போ ரிப்போர்ட்டு ஆக்சுவலா உனக்கு ஆக்சுவலி COVID-19 இல்லை, பட் உன் ரிப்போர்ட் COVID-19 தான் சொல்லுது, அதனால நீ ஒரு காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ற. கேன் இட் இஸ் exempted or taxable? Exempted only. ரிப்போர்ட் தான், உன் டாக்குமெண்ட் தான் பேசும். கிளியரா? இட் இஸ் exempted. எழுதிக்கிறீங்களா?
Go for break. எவ்வளோ நேரம் இருக்குண்ணா? 2? 2:30. Come back by 2:30. Okay? Break.
illustration number 2. Page number 3.514. Listen. Question படிங்க. Mr. A dealer in shares. A dealer in shares na அவரோட முழு நேர வேலையுமே என்னது? Dealing in shares na, which means the shares will be a stock and trade for him. Capital asset illa. Correct? Mr. A dealer in shares, received the following without consideration during the previous year 25-26 from his friend Mr. B. Whether friend is a relative? No. Leah, friend is not a relative. Mr. A is a dealer in shares, received without consideration from Mr. B, his friend. Okay, wow. Cash gift of 75,000 on his anniversary, that is on 15th of April 2025. Question என்னன்னா, compute the income of Mr. A chargeable under the head income from other sources and capital gain for the assessment year 26-27 கேட்டான். ஓகேவா? இப்போ யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கணும்? ஏவா பியா? A is a receiver of everything. கொடுத்தது யாரு? மிஸ்டர் பி. பியோட பெர்ஸ்பெக்டிவ் பார்க்க வேண்டாம். ஏ ரிசீவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எவ்வளோ, கேபிட்டல் கெயின்ஸ் எவ்வளோன்னு கம்ப்யூட் பண்ணி சொல்றாங்க. கிளியரா? கேபிட்டல் கெயின்ஸ் எப்பதான் வரும்? இஃப் capital asset is sold. Correcta? Or transferred. Now, cash gift received by Mr. A 75,000 on his anniversary. Anniversary அந்த மிருதுலா ஐடிசி ஹோட்டலுக்கு போய் சாப்பிடும் போது டாக்ஸ் வராதுன்னு சொன்னோம். கரெக்டா? அதுல ஆனிவர்சரி இன்க்ளூடடா, மேரேஜ் இன்க்ளூடடா? மேரேஜ் வேற அக்கேஷன், ஆனிவர்சரி வேற அக்கேஷனா? எஸ். ஒன்லி ஆன் மேரேஜ் everything is exempted. ஆனிவர்சரிக்கு வரதெல்லாம் எக்ஸம்ஷன் இல்லை. ஓகேவா? நவ் gift is received as எவ்வளோ? 75,000 in cash. மணியா ரிசீவ் பண்ணிக்காங்க. If money exceeds 50,000 in aggregate, then it is whether this 75,000 is taxable. Wherein 25,000 இல்ல whole 75,000 is taxable. Full 75,000 is taxable. Okay va? Now, bullions, whether bullions are movable property? Yes. Amava. BV. Patama. Bullions are movable properties. Fair market value of which is 60,000 on his birthday 19. Mr. A வந்து bullions receive பண்ணிருக்காரு on his birthday. Whether birthday is included in Mridula ITC? No. Birthday is not included. அப்போ இது taxable. If the value is என்ன value இருக்கணும்? Keyword என்ன? In case of mobile property? Aggregate plus FMV. Correcta? இங்க FMV is greater than 50,000 Is a no? Then it is taxable or not taxable? Taxable. It is fully taxable. Clear? A plot of land at Faridabad on 1st July. என்ன வாங்குறாரு? Land is an immovable property. A stamp duty value which is 5 lakhs on that date. Mr. B has purchased the land on April. Mr. B எப்போ வாங்கினாருன்றதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. இப்போ யாருக்கு கொடுத்துட்டாங்க? ஏக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எவ்வளோ இருக்கு? இஸ் இட் டாக்ஸபிள்? அண்டர் வாட் ஹெட்? அண்டர் வாட் ஹெட்? என்னடா சாப்பிட்டு மூளை வேலை செய்யலையா? எந்திரிச்சு நில்லுங்க எல்லாரும். ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் அப். நின்றுட்டு பார்த்து சொல்லு. இப்போ மூளை வேலை செய்யும். A plot of land at Faridabad on 1st of July 2025, a stamp duty of which is 5 lakhs on that date.
Is it taxable in the hands of Mr. A? Under what head? Capital gain இல்ல income from other sources ஆன்னு கேக்குறேன். Income from other sources. Okay. Read the question further. 5 lakhs fully taxable? Fully taxable தான். Clear up. Now, Mr. A யாரு? நம்மளோட assessee. Purchased from his friend C, who's also a dealer in shares, 1000 shares of X Limited at 400 each on 19th of June. நான் மிஸ்டர் ஏ, நீங்க சி. இப்போ யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும்? ஏவோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். இல்லைன்னா நீங்க ஏ, நான் சின்னு வச்சுக்கலாம். ஸோ தட் யூ வில் திங்க் வைஸ்லி. இப்போ நான் உங்களோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் சி. ஐ எம் அ டீலர் இன் ஷேர்ஸ். என் பொழப்பே ஷேர் டீலிங் தான். என்கிட்ட இருந்து யூ ஹவ் பாட் 1000 ஷேர்ஸ் அட் 400 ஈச். ஓகேவா? ஆன் 19th of June நீங்க என்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க. The fair market value was 600 each on that date. நீங்க வாங்கின ரேட் எவ்வளோ? பட் அந்த அன்னைக்கு ஆக்சுவலா மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ? ஜஸ்ட் பிகாஸ் யூ கைஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ணிட்டேன்? 200 ரூபா கம்மியா கொடுத்துருக்கேன். whether shares is a movable property definitionல எஸ்ஏ சூர்யா அதுல இருக்கா? shares and securities are a movable property. கரெக்டா? மேல கிளாசிஃபிகேஷன் என்ன? if it is a movable property என்ன கீவேர்டு? aggregate value plus fair market value பார்க்கணும். is greater than 50,000 ஆன்னு பார்க்கணும். கிளியரா? எஸ் ஆ நோவா? ஓகே, tell me. இப்போ நீங்க 400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, பட் ஆக்சுவலி மார்க்கெட் வேல்யூ இஸ் 600, which means you have bought the shares for inadequate consideration. கிளியரா? எப்போ this inadequate consideration is taxable? Aggregate value of FMV minus consideration received is greater than 50k na it is taxable. கரெக்டா? ஆமாவா இல்லையா? சொல்லுடா. இப்போ Mr. A sold these shares in the course of his business on 23rd of June. யாரு சேல் பண்ணது? யாரு? நானா நீங்களா? You guys என்கிட்ட இருந்து வாங்குனீங்க கம்மி வேல்யூக்கு, வித்துட்டீங்க. எந்த ஹெட்ல டாக்ஸபிள்? பிஜிபிபியா இல்ல இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸா இல்ல கேபிட்டல் கெயின்ஸா? எப்படி? யாரு டீலர் இன் ஷேர்ஸ்? மிஸ்டர் ஏ இஸ் a dealer in share எங்க இருக்கு? மிஸ்டர் ஏவும் டீலர் இன் ஷேர் தான், சியும் டீலர் இன் ஷேர் தான். இப்போ இவங்க இது என்ன ஆகும்? பிஜிபிபியா எவ்வளோ? எந்த 200? அதுதான் நான் என்னன்னு கேக்குறேன். யாரெல்லாம் பிஜிபிபின்னு சொல்றீங்க? யூ கேர்ள்ஸ் எது? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அல்ல, ஏதோ ஒண்ணுதான். இன்கம் ஃப்ரம் எதனால? டேலி ஆகாதனால இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸா? நீங்களா? சரி, ஓகே. சரி பாரு. Further, on 1st of November 2025, Mr. A took possession of property, office building booked by him 2 years back for எவ்வளோ? இப்போ நீங்க தான் வந்து புக் பண்ணியிருக்கீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி 20 lakhsக்கு ஒரு லேண்டை புக் பண்ணியிருக்கீங்க, பில்டிங்கை. The stamp duty value of the property on 1st of November 2025 was 32 lakhs and on the date of booking it is 23 lakhs. என்ன சொல்றான்? நீங்க further took possession on 1st of November, sorry, அந்த டேட் அன்னைக்கு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இஸ் 32 lakhs. 2 வருஷம் முன்னாடி நீங்க புக் பண்ணப்ப 2 years back it is 20 lakhs கண்ணா. இன்னைக்கு 1st of Novemberல வந்து நின்னுட்டு இருக்கும் போது ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ turns around to be 32 lakhs. இதுதான் உங்களோட டேட் ஆஃப் டேக் ஓவர், பொசிஷன் எடுத்துக்கிறீங்க, சரியா? அண்ட் ஆன் த டேட் ஆஃப் புக்கிங்
புக் பண்ற அன்னைக்கு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எவ்வளோ? எப்போ நீங்க புக் பண்ணீங்க? 2 இயர்ஸ் பேக்கா இப்போவா? 2 இயர்ஸ் பேக் நீங்க புக் பண்ணும்போது ஆக்சுவல் எஸ்டிவி எவ்வளோ? 23 lakhs. ஆனா நீங்க புக் பண்ணது எவ்வளவுக்கு? ஆக்சுவலா நீங்க 20 lakhs புக் பண்ணீங்க, பட் அந்த அன்னைக்கே 23 lakhs இருந்திருக்கு. இன்னைக்கு இட் இஸ் 32 lakhs. அப்ப எந்த எஸ்டிவி கன்சிடர் பண்ணும்? He paid 1 lakh by account payee check as a down payment on the date of booking. ஓகேவா? On 1st of March 2026, he sold a plot of land at Faridabad. இந்த ஃபரிதாபாத்ல ஒரு லேண்ட் வாங்கினாருல்ல, இது என்ன பண்ணிட்டாரு? வித்துட்டால. சரியா? Now compute the income of Mr. A chargeable under the head income from other sources and capital gains for the assessment year 26-27. ஓகேவா? இப்போ இதுல மூணுல ஏதாவது டவுட் இருக்கா? கேஷ் there is no doubt. bullions is also land. இப்போ இது பார்க்கலாம். மிஸ்டர் ஏ என்ன பண்ணாரு? மிஸ்டர் ஏ இஸ் ஆல்சோ அ டீலர் இன் ஷேர். சி கிட்ட இருந்து ஷேரை வாங்கினாரு, இப்போ வித்துட்டாரு. கரெக்டா? இட் இஸ் அ பிஜிபிபி இன்கம்னு சொல்றீங்க. அண்ட் ஒருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்க? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னு சொல்லியிருக்காங்க. என்னவா இருக்குன்னு பார்ப்போம். என்னவா இருக்கு? difference of 2 lakhs in the value of shares. அந்த 2 lakhs எப்படி வந்துச்சு? 1000 shares into 600 minus 400 purchased from is not taxable as it represents. ஓகேவா? ஓகேவா? see, இப்போ யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்குறோம்? பையரோட பெர்ஸ்பெக்டிவா செல்லரோட பெர்ஸ்பெக்டிவா? பையரோட பெர்ஸ்பெக்டிவ். இன் கேஸ் ஆஃப் பையர் ரெண்டு ட்ரீ போட்டோமா? is it a capital asset or is it a stock and trade? பார்த்தோமா? அவர் கையில வரது கேபிட்டல் அசெட்டா இருந்தா என்ன கிளாஸ் அப்ளிகபிள்? 56(2)(10 இஸ் அப்ளிகபிள். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸா பார்க்கணும். கரெக்டா? அவர் கைக்கு வரது, he is purchasing an asset. it can be a movable asset or any immovable asset. கரெக்டா? அவர் கைக்கு வரும்போது, யாரோட கைக்கு? பையர் ஆர் ரிசீவரோட கைக்கு வரும்போது என்னவா வருது அது? பிகாஸ் மிஸ்டர் ஏ இஸ் ஆல்சோ அ டீலர் இன் ஷேர். அவர் சி கிட்ட இருந்து வாங்குறது என்ன? ஷேர்ஸ் தான் வாங்குறாரு. கரெக்டா? இவர் கைக்கு வரும்போது அது என்னவா தான் ட்ரீட் பண்ணணும்? பிஜிபிபியா தான் ட்ரீட் பண்ணணும். கிளியர்? அண்டர்ஸ்டுட்? both of you? good. okay, and you have to think. அவ்வளவுதான். since Mr. A is a dealer in shares, it has been mentioned that the shares were subsequently sold in his course of business. Such shares represents stock of Mr. A. ஓகேவா? பிஜிபிபில 2 lakhs தான் காட்டுவாங்க. பிகாஸ் அவர் இப்ப சேல் பண்ணது எவ்வளவுக்கு? சேல் பண்ண செல்லிங் பிரைஸ் சொல்லிக்காரா? இன் த கோர்ஸ் ஆஃப் பிசினஸ், சி என்ன ரீசன் பிரைஸ் எவ்வளோதோ அதுக்கு தான் அவர் வந்து சேல் பண்ணியிருப்பாரு. மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதுக்கு தான் சேல் பண்ணியிருப்பாரு. திஸ் இஸ் ஹிஸ் செல்லிங் பிரைஸ், திஸ் இஸ் ஹிஸ் காஸ்ட் பிரைஸ். என் ப்ராஃபிட்ன்றது என்ன? என் செல்லிங் பிரைஸ் மைனஸ் மை காஸ்ட் இஸ் மை ப்ராஃபிட்டா? அப்போ 200 per share is my profit. How many shares did I purchase? 1000 shares. So the 2000 will be accounted as PGBP. ஓகேவா? அப்புறம் இந்த கதைக்கு வந்தோம்னா என்னாச்சு? on 1st of November ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாரு. அந்த ப்ராப்பர்ட்டி, மிஸ்டர் ஏ இஸ் அ டீலர் இன் ஷேர்ஸ். இஸ் ஹி அ டீலர் இன் லேண்ட் ப்ராப்பர்ட்டி? இல்ல. இப்போ இங்க ரெண்டு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவேஷன் இருக்கு. ஒன்னு 20 lakhs, அதே நாள்ல 23 lakhs and again 32 lakhs. எந்த ஸ்டாம்ப் டியூட்டி எடுத்துக்கணும்? இட் இஸ் ஃபார் inadequate consideration வாங்கியிருக்காரா இல்ல வித்தவுட் கன்சிடரேஷனா வாங்கியிருக்காரா? inadequate consideration. எவ்வளோ? 1 lakh டவுன் பேமெண்ட் பண்ணியிருக்காரு. கரெக்டா? என்னடா? which is 21 lakhs. மா, stamp duty valuation minus consideration paid. Consideration paid is 1 lakh. Ma, took possession of the property booked by him 2 years ago at 20 lakhs. 20 lakhs கான ப்ராப்பர்ட்டி அவர் புக் பண்ணியிருந்தாரு.
அது தானடா சொல்லியிருக்கான். he had paid 1 lakh by the account pay check down payment on the date of booking. குடுத்தாரா குடுப்பாரா இல்ல குடுக்கலையா? படி, மறுபடி படி. read this para. அவரு கொடுத்துட்டாருன்னா உனக்கு என்ன பிரச்சனையே? உனக்கு கேள்வி வரப்போகுது. கொடுத்துட்டாருன்னா பிரச்சனையே இல்ல, அவனுக்கு கொஸ்டினே இல்ல. அடிக்குவேட்டா இன்னடிக்குவேட்டா தெரியலடா, நீ சொல்லு. எவ்வளவு அடிக்குவேட்டி எவ்வளவு இன்னடிக்குவேட்? அவர் கொடுத்தது 1 lakh தானா? see this 1 lakh is given to fix the SDV date because date of agreement ஒன்னு இருக்கு, date of registration ஒன்னு இருக்கு. கரெக்டா? எப்போ டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் எடுத்துக்கணும்? எஸ்டிபி as on the date of agreement எப்போ எடுத்துக்கணும்? 3 scenariosல எப்போ? if it is any amount is advanced in the form of account pay check, DD or ECS system up to the date of agreement. அக்ரிமெண்ட் டேட் முன்னாடிக்குள்ள நீங்க இதுல ஏதாவது நீங்க பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா then date of agreementல அன்னைக்கு இருக்க SDV can be taken as the SDV for the calculation purpose. 20 lakhs consideration நாலும் inadequate. அப்ப 1 lakh is a booking process. அப்போ what is his consideration actually? 20 lakhs is the consideration actually. So இந்த questionல income from other sources வருமா இல்ல capital gain வருமா இல்ல PGBP for this property? because he is not a dealer in property, PGBP கிடையாது. இது அவர் சேல் பண்ணாதான் அவருக்கு capital gain வரும். அவர் இப்ப purchase தான் பண்றாரு. கரெக்டா? அப்போ எக்ஸஸ் வேல்யூக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காரா இல்ல ஷார்ட் ஃபாலா பர்ச்சேஸ் பண்ணிருக்காரா? ஷார்ட் ஃபாலா. inadequate consideration. what is a consideration he actually booked for? 20 lakhsக்கு புக் பண்ணிருக்காரு. 1 lakh பே பண்ணத பத்தி சொல்றாங்கன்னா எதுக்கு? SDV எந்த அன்னைக்கு கன்சிடர் பண்ணனும்னு, எந்த அன்னைக்கோட கன்சிடரேஷன் எடுத்துப்பீங்க? on the date of booking. இது date of agreement date of booking இது வேற, அக்ரிமெண்ட் டேட் வேறயா? ஒண்ணுதான் பாலாஜி சொல்றாங்க, நீங்க? நோ மேம், சேம் இல்ல. யார் சொல்றீங்க? அக்ரிமெண்ட் டேட் தானா? மா இந்த டேட் ஆஃப் புக்கிங்ன்றத நம்ம உட்காந்து டீல் பேசணும்ல, டீல் பேசி ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இதுக்கு மேல நீங்க யாரும் போய் டீல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு 1 lakh அக்கௌண்ட் பே செக் பண்ணல. இது டீல் பேசின நாள். அக்ரிமெண்ட் டேட்டை பத்தி இந்த கொஸ்டின்ல சொல்லல. since they didn't speak about the agreement SDV, புக்கிங் டேட் அன்னைக்கு இருக்கிற SDVயே தான் அக்ரிமெண்ட் டேட் இருக்கிற அன்னைக்கு SDVயா நம்ம எடுத்துக்கிறோம். பிகாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற அன்னைக்கு SDV அதிகமா இருக்கு. இது நம்ம எடுத்துக்க கூடாது. அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடியே அவரு பே பண்ணிட்டாருன்ற மாதிரி அக்ரிமெண்ட் டீடைல்ஸ் எதுவும் சொல்லாதனால நம்ம புக்கிங் டேட்டோட SDV எடுத்துக்கிறோம். கிளியரா? it is not one and the same in all scenarios. maybe same, okay, but booking date ன்றது என்னன்னா யூசுவலா நம்ம உட்கார்ந்து டீல் பேசின டேட் தான். கிளியரா? இப்போ சொல்லுங்கடா, what is income from other sources in this case? 3 lakhs. எப்படி? SDV is taken on the date of booking. எவ்வளோ? 23 lakhs. கரெக்டா? எவ்வளோ? on the date of booking, stamp duty valuation is 23 lakhs. But what is the actual consideration paid? 20 lakhs is the actual consideration. Excess 3 lakhs will be a income from other sources under the head 56 section. Clear? Okay, இந்த கொஸ்டின் ஓவரா? இப்போ என்ன பண்ணிட்டாரு? on 1st of March 2026 ஃபரிதாபாத்ல இருந்த லேண்ட சேல் பண்ணிட்டாரு. இஸ் லேண்ட் a capital asset? yes, land is a capital asset. எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு? actually 5 lakhsக்கு he purchased.
plot of land, stamp duty valuation 5 lakhs on the date D has purchased the land. இது யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு? வித்தவுட் கன்சிடரேஷன் வாங்கியிருந்தாரு. கரெக்டா? இங்க கவனிங்க, லிசன். மிஸ்டர் ஏ இஸ் அ டீலர் இன் ஷேர்ஸ். இப்போ ஒரு லேண்டு இவர் கைக்கு வந்திருக்கு, பட் இதுக்கான கன்சிடரேஷன் காஸ்ட்ன்றது இவருக்கு எதுவுமே இல்லை. வித்தவுட் கன்சிடரேஷன் தான் பி கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. கரெக்டா? அப்போ இது நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? சேல் பண்ணிட்டேன். டேய், நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ்டா, நான் தான் மிஸ்டர் சி. உங்களுக்கு இதான் என்னோட லேண்ட் ப்ராப்பர்ட்டி, சும்மா ஃப்ரீயா உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதை உங்க கைக்கு வந்த வாட்டிக்கு நீங்க சேல் பண்றீங்க. சேல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? அமௌண்ட் உள்ள வரும். செல்லிங் பிரைஸ் ஒன்று இருக்கும், மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இஸ் யுவர் கெயின். அந்த செல்லிங் பிரைஸ் மைனஸ் யுவர் காஸ்ட் தான் உங்களோட கெயின். இந்த கெயினுக்கு மேல தான் நீங்க என்ன பண்ணணும்? டாக்ஸ் பே பண்ணணும். யூ கைஸ் ஆர் செல்லிங் திஸ் லேண்ட். அப்போ ஒரு சேல் பிரைஸ் இருக்கு. வாட் இஸ் யுவர் காஸ்ட் பிரைஸ்? நீ என்கிட்ட இருந்து ஓசில தானே வாங்கின, ஃப்ரீயா தானே வாங்கின. வாட் இஸ் யுவர் காஸ்ட் பிரைஸ்? இப்போ லெட்ஸ் சே யூ ஹாவ் சோல்டு ஃபார் சம் 90 lakhs. இந்த 90 lakhsக்கு நீ டாக்ஸ் பே பண்ண முடியுமா? நீ என்கிட்ட ஃப்ரீயா தான் வாங்கின, நான் உனக்கு ஃப்ரீயா தான் கொடுத்தேன். அப்ப நீ 90 lakhsக்கு நீ டாக்ஸ் பே பண்ண ரெடியா? பண்ணணும். நான் சொல்றேன், சி, இந்த லேண்ட் நான் உங்ககிட்ட ஃப்ரீயா கொடுத்தப்ப இதோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவேஷன் எவ்வளவு இருந்தது? 5 lakhs இருந்துச்சா? இப்போ நீங்க இது எவ்வளவுக்கு வித்திருக்கீங்க? 7 lakhsக்கு வித்திருக்கீங்க. சி மா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், லிசன். இந்த அன்னைக்கு ஃப்ரீயா வாங்கிக்கிட்டீங்களா? ஆனா இந்த 5 lakhsக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணிட்டீங்களா இல்லையா? Since your SDV is greater than 50,000, it is considered as a taxable property under the head income from other sources as per section 56(2)(10). Amava, stamp duty is greater than 50,000, immovable property, without consideration, then this full 5 lakhs is taxable. Taxable இல்லையா? இந்த 5 lakhsக்கு அன்னைக்கு நீ ஃபுல்லா டாக்ஸ் பே பண்ணிட்டியா? பே பண்ணிட்ட. அப்பனா என்ன பண்ணு, நீ இந்த 5 lakhs உன் காஸ்ட் பிரைஸா காட்டிக்கோ. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இங்க நீ உன் காஸ்ட் பிரைஸா காட்டல, விச் மீன்ஸ் நீ இதுக்கு டாக்ஸ் பே பண்ணல அப்படின்னா இங்க நீ இதை காட்ட முடியாது. கிளியரா நான் என்ன சொல்றேன்னு? மா, அத நீ அதுக்கான பேர்டனை நீங்க இங்க பேர் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீ ஆக்சுவலா அது பணம் போட்டு வாங்கின மாதிரி. என்கிட்ட இருந்து ஃப்ரீயா வாங்கல, 5 lakhs worth. அதுக்கான டாக்ஸ் பே பண்ணிட்டல, then it is considered as your cost, because on that free amount you already had a burden, tax burden. அதனால நீ என்ன பண்ணிக்கோ, இன்னைக்கு 7 lakhsக்கு விற்கிறியா, 5 lakhsக்கு நீ ஆல்ரெடி டாக்ஸ் பே பண்ண. இது உன் அக்கௌண்ட் இன்கமா அக்கௌண்ட் பண்ணிக்கிட்ட. ஆக்சுவலா நீ எனக்கு கொடுக்கல இந்த 5 லட்சம் ரூபாய், ஆனா இது உன் இன்கமா அக்கௌண்ட் பண்ணிக்கிட்ட. அப்படினால் மட்டுமே நீ உன் காஸ்ட் பிரைஸா காட்டிட்டு ரிமைனிங் 2 lakhsக்கு மட்டும் நீ டாக்ஸ் பே பண்ணா போதும். கிளியரா? கிளியரா? இந்த 5 lakhs எப்ப மட்டும் தான் நீ கிளைம் பண்ண முடியும்? ஆல்ரெடி அது உன்னோட ஒயிட் அமௌண்டா அக்கௌண்ட் பண்ணியிருந்தனா. கிளியரா? கிளியரா? So only for this 2 lakhs you have to pay tax. Land is a capital asset. When the capital asset is transferred, what arises? Capital gain is arised. சரியா? So this 2 lakhs will be capital gain. அப்ப இந்த questionல பார்த்தோம்னா all these are income from other sources. கரெக்டா? எவ்வளோ? 75,000. calculate எடுங்க. sit down, sit down. 75,000 plus 60,000 plus இந்த 5 lakh, 75,000 plus 60,000 plus 5 lakhs plus இங்க ஒரு 3 lakhs அக்கௌண்ட் பண்ணமா? இதுல 23 minus 20. So these are all your income from other sources. எவ்வளவுக்குனா? 9 lakh? 35,000 is your income from other sources. What is your capital gain?
2 lakhs. 7 lakh minus this 5 lakhs is capital gain. Then what is your PGBP? That 2 lakhs is your PGBP. Clear? PGBP இவன் கேட்கல, அதனால நம்ம போடல. ஓகே, clear? Understood? Homework போட்டுருவியா? No. அடுத்த கொஸ்டின். புரிஞ்சுதடா? ஈஸியா? ஈஸி. Discuss the taxability or otherwise the following in the hands of recipient. யாரோட ஹேண்ட்ஸ்ல? ரெசிபியன்ட்டோட ஹேண்ட்ஸ்ல இருந்து கேக்குறாங்க. அண்டர் செக்ஷன் 56 210. இங்க பாரு, செக்ஷனை வச்சு தான் பேசுறான் இவன். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னு சொல்ல. 56 210னா உனக்கு எங்க ஞாபகம் வரணும்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னா. சில செக்ஷன்ஸ்ல யூ ஹாவ் டு ரிமெம்பர், சிலதெல்லாம் நீ ரிமெம்பர் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம சேலரி அதெல்லாம் நீ ஞாபகமே வச்சுக்க தேவையில்லை எந்த செக்ஷனும். கிளியரா? ஆனா இங்க இருக்கிற செக்ஷன்ஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர். சில பர்டிகுலர் செக்ஷன்ஸ் நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். நவ் கொஸ்டின் என்னடா சொல்றான்? அகில் HF received 75,000 in cash from a niece of Akil. நீஸ்னா யாரு? அகில் சிஸ்டரோட டாட்டர், அக்கா பிள்ளை இல்லையா? இப்போ Akil HF received 75,000 in cash from the niece of Akil, a daughter of, இங்க கொடுத்துட்டானா? Very good. Daughter of Akil's sister. Akil is the karta of HUF. Ma, in case of HUF, who are all considered as a family or relatives? Any member is considered as a family, as a relative, correct? Anything received from the relative is exempt, whether this niece is exempt. ஆரம்பத்துல பேசிக்ஸ்ல எழுதணும், ஞாபகம் இருக்கா? வச்சிருக்கீங்களா எழுதுனது? ஞாபகம் இருக்கா? நீஸ்லாம் எழுதணும். எட்ரா சீக்கிரம் 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 சீக்கிரம். ஹெச்எஃப்னா யாருன்னு எழுதணும் ஃபர்ஸ்ட்ல. ஹூ ஆர் ஆல் பர்சன்ஸ் அப்படின்னு எழுதுனதுல சீக்கிரம். எங்கடா நோட்டு? இல்லை எனக்கு புரியல, சொல்லு. They are all family members. Whether daughter of Akil's sister is a family member. Akil is the karta kanna. சரியா? HFல Akil is the karta. Akilோட sister, அவங்களோட niece, அவங்களோட daughter. சிஸ்டரோட டாட்டர்லாம் ஃபேமிலியா? எடுத்து பாரு. எங்க எழுதிருக்கோம்? இவ்வளவுதான் எழுதணுமா? ஒரு ட்ரீ எழுதுறமேடா. என்ன யாரு கேட்டாலும் நான் எழுதலன்னு இருக்கீங்க. எங்க எழுதிருக்கோம்? ஃபர்ஸ்ட் பேசிக்ஸா? வெயிட் ஹோல்ட். எங்க வருதுன்னு பார்த்து சொல்றோம். இதுக்கெல்லாம் முன்னாடியா? அப்ப இதுலயும் இல்லையா? ஓ காட். சரி ஓகே, சரி வா கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ cash is more than 50,000, but if it is from a relative then it is not taxable. இவங்க ரிலேட்டிவான்னு எனக்கு சொல்லணும். சரியா? நெக்ஸ்ட், நிதிஷா a member of her father's HUF. She is a member of அப்பாவோட HUFல மெம்பர்ல இருக்காங்க. Transferred house property to HUF without consideration. The stamp duty valuation is 9 lakhs. Is it taxable? This is fully not taxable.
கரெக்டா? அது தெரிஞ்சிருச்சு. இப்ப நீஸ் டாக்ஸபிள். சரிடா, நீ சொல்றேன்னு நான் டாக்ஸபிள்னே வச்சுக்கிறேன். ஓகே. மிஸ்டர் அக்ஷத் ரிசீவ்டு 100 ஷேர்ஸ் ஆஃப் ஏ லிமிடெட். இது யாருன்னே தெரியலையே. சரி, ரெசிபியன்டோட ஹேண்ட்ஸ். Individual scenarios. Akshat received 100 shares of A Limited from his friend as a gift on the occasion of his 25th marriage anniversary. Shares is a movable property. Shares na enna paakano? FMV plus aggregate value paakano. Correct? On the occasion of marriage from a friend. Whether friend is included in the definition of relative? On the occasion of marriage anniversary is included? No. Okay. The fair market value on the date was 100 per share. இப்போ எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருந்தாப்ல? 100 shares of 100 each. FMV. Total value எவ்வளோ? 10,000 is less than 50,000 value. கரெக்டா? ஒத்துக்கிறியா? He also received a jewelry worth 45,000 FMV from his nephew on the same day. Nephew இருந்து same day ஜுவல்லரி செயின் 45,000 ரூபாய்க்கு worth இருக்க செயின் வாங்கியிருக்காங்க. Is it taxable? This is also less than 50,000. Hey. இப்ப அக்ஷத்தோட ஹேண்ட்ஸ்ல what is taxable, what is not taxable? ஏதாவது taxability இருந்தா சொல்லுங்க, இல்ல not taxableனா சொல்லுங்க. Shares, but the value is less than 50,000 na. சொல்லடா. I'm saying both are taxable. See, listen. Share is a movable property. SJS. Correcta? First say enna? Shares and securities. J enna? Jewelry. Shares irukku, jewelry irukku. It is a movable property. When it is a movable property, what is the keyword? What is aggregate? Aggregate plus FMV பார்க்கணும். Total aggregate எவ்வளோ பாரு? 10,000 share ஓட FMV. Jewelry ஓட FMV எவ்வளோ? 45,000. Aggregate value is greater than 50,000. Then it is fully taxable. புரிஞ்சுதா? அப்ப அக்ஷத்தோட ஹேண்ட்ஸ்ல what is the taxable value? Total 55,000 is taxable. Clear? Clear இல்லையா? Kishan HF gifted a car to a son of Karta. HF வந்து அவங்க பையனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? கார் வந்து gift பண்ணியிருக்காங்க. Whether car is a movable property? It is a movable property, but அந்த HJ Surya அதுல considered? It is not considered. Correcta? For achieving a good marks in the 12th board examination, the fair market value is 5,25,000. Is it taxable? Why? ஒன்னு ஃபேமிலி மெம்பர், ரெண்டு இன்னொன்னு கார். கரெக்டா? கார் இஸ் நாட் டாக்ஸபிள். மத்தவன் கொடுத்திருந்தாலும் கார் கிஃப்ட் பண்ணியிருந்தாலும் நான் உனக்கு BMW கொடுத்தாலும் இட் இஸ் நாட் டாக்ஸபிள் தான். ஓகே. அண்ட் கார் இல்லாம மத்த சினாரியோஸ்ல இவங்க கொடுத்திருந்தாலும் என்னதான்? இட் இஸ் நாட் டாக்ஸபிள் தான். கிளியர்? கிளியரா? ஸோ இந்த 75,000 from the niece is taxable because a sum is exceeding 50,000 from a non-relative. பொண்ணோட பொண்ணுலாம் என்னது? இஸ் நாட் கன்சிடர்ட். பொண்ணு இல்ல அக்காவோட பொண்ணு. கரெக்டா? சிஸ்டர் பொண்ணு ஆர் நாட் அ மெம்பர் ஆஃப் HF. ஓகேவா? ஈஸியா இருக்கடா? சொல்லுடா. நோ, திஸ் கொஸ்டின் இஸ் அ நைஸ் கொஸ்டின். இப்போ ஹரின்னு ஒருத்தர் இருக்காப்ல, இன்னொருத்தர் ராஜேஷ் இருக்காங்க. சரியா? மா, ஹரி a property dealer. யாரு? Hari is a property dealer, which means the property, land and building லாம் அவருக்கு என்னவா இருக்கும்? ஸ்டாக் அண்ட் ட்ரேடா இருக்கும், கேபிட்டல் அசெட்டா இருக்காது. ஹரி ஒருத்தர் இருக்காரு, ராஜேஷ் ஒருத்தர் இருக்காரு. ஹரி தான் யாரு? ப்ராப்பர்ட்டி டீலர். எஸ் நோவா? sold a building in the course of his business to his friend ராஜேஷ். அப்போ ஒரு பில்டிங் இவர் சேல் பண்ணியிருக்காருன்னா ஹரியோட ஹேண்ட்ஸ்ல. ஹரி இஸ் a seller or buyer? ஹரி இஸ் a seller. கரெக்டா? செல்லரோட ஹேண்ட்ஸ்ல இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்னவா இருக்கு?
ஸ்டாக் இன் ட்ரேடா இருக்கு. அப்ப என்ன செக்ஷன் அப்ளிகபிள் ஆகும்? எந்த ஹெட்ல டாக்ஸபிள்? PGBP is applicable under what section? Very good. Section 43 CA. ஆமாவா? ராஜேஷ் செல்லரா பையரா? பையர். இப்ப இவரோட கையில என்னவா வாங்கினா எப்படி அக்கவுண்ட் பண்ணணும்? If he is receiving as a capital asset, it should be accounted as a very good income from other sources. If he is buying as a stock, இவரும் டீலர் இன் ப்ராப்பர்ட்டி ஸ்டாக் அண்ட் ட்ரேடா வாங்கினாருன்னா இவருக்கு என்னவாகும்? PGBP ஆகும். இவர் என்னவா வாங்குறாருன்னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் இவர் சேல் பண்ணியிருக்காரு ப்ராப்பர்ட்டி. அப்போ he is a seller. It is a stock and trade for him. So it should be accounted as a PGBP income as per section 43 CA. Clear illa? Rajesh, who is a dealer in automobile space. அவர் டீலர் இன் ஆட்டோமொபைல் ஸ்பேஸ். அப்ப என்னவா வாங்கியிருக்காரு? பில்டிங்க என்னவா வாங்கியிருக்காரு? கேபிட்டல் அசெட்டா வாங்கியிருக்காரு. கிளியரா? he has purchased at a capital asset. அப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு. SDV ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். கிளியரா? Now listen, Mr. Hari is a property dealer, sold a building in the course of business to his friend Rajesh, who is a dealer in automobile space. For எவ்வளவுக்கு? So the purchase cost is 90 lakhs for him. கரெக்டா? இங்க selling price is 90 lakhs. ஆனா இந்த செக்ஷன் படிலாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க கண்ணா? இந்த செக்ஷன் படி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல என்ன சொன்னாங்க? 56(2)(10ல என்ன பார்க்கணும்? 43 CA க்கு கீழே என்ன எழுதணும்? செல்லிங் பிரைஸ் will be SDV if SDV is more than 110% of consideration. My consideration is 90 lakhs. Is a nova? அப்போ என் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ விட அதிகமா இருக்கான்னு பாரு. அப்போ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இஸ் எவ்வளோ as on the date? Listen, 90 lakhs தான் consideration. கரெக்டா? Now when the stamp duty value was 150 lakhs, actually stamp duty valuation எவ்வளோ இருந்திருக்கு? SDV 150 lakhs இருக்கிற அன்னைக்கு நான் எவ்வளவுக்கு கன்சிடரேஷன் கொடுத்து வாங்கினேன்? 90 lakhs கொடுத்து வாங்கியிருக்கேன். Now the agreement was however entered into on 1/9/2025. என்னைக்கு ப்ராப்பர்ட்டி சேல் பண்றாங்க வாங்குறாங்க? on 1/1/2026. அப்போ என்னைக்கு வாங்கிட்டாங்க? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 4 மாசம் முன்னாடியே அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. கரெக்டா கண்ணா? this is the date of transfer or date of registration. this is the date of agreement. when the stamp duty valuation is 140 lakhs. அப்ப agreement date அன்னைக்கு என்னவா இருந்திருக்கு? SDV has on transfer or registration எவ்வளோ? 1/1/2026 நடந்திருக்கா? கரெக்ட் தானே? எவ்வளோ இருந்திருக்கு SDV? எவ்வளோ? 150 lakhs இருந்திருக்கு. கரெக்டா? SDV on the date of agreement எவ்வளோ? on 1/9/2025 எவ்வளோ இருந்துச்சு? 140 lakhs. இப்போ நான் எதை எடுத்துக்கணும்? டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனா இல்லை டேட் ஆஃப் அக்ரிமெண்டா? யாரு டிட்டர்மைன் பண்ணுவா? டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் எப்போ மட்டும்தான் எடுத்துக்கணும்? பேமெண்ட் பிஃபோர் டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் கொடுத்துருந்தா டேட் ஆஃப் அக்ரிமெண்ட்டை லாக் பண்ணிக்கலாம். கரெக்டா? கொடுத்துருக்கானான்னு பார்ப்போம். கண்டினியூ. Mr. Hari had received a down payment of 15 lakhs by a crossed check from Rajesh on the date of agreement. Cross check account pay check. நீ தான் சாமி சொல்லணும். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் படிச்சியா? வந்திருக்குமே. ஷாரா இல்லையா? டேய் நான் போய் லா புக் எடுத்து பார்ப்பேன். எப்படி வராமல் போயிருக்கோம்? நான் படிச்சேன் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல.
செக்ல கிராஸ் போட்டு கொடுத்துருப்பாங்கடா. சரி, நீ கிராஸ் செக்க விடு, செக் கொடுத்துருக்கான். இந்த சினாரியோல அவனுக்கு அப்ளிகபிளா சொல்லு. ம் ம் டேய், நம்ம சொன்னோம்ல அக்கௌண்ட் பே செக்கு, டிடி, இசிஎஸ், இந்த சினாரியோஸ்ல இவன் டேலி பண்ணிட்டானா, கேன் ஐ டேக் த எஸ்டிபி ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் அக்ரிமெண்ட்னு கேட்குறேன். Discuss the tax implications in the hands of Hari and Rajesh, assuming Mr. Hari has purchased the building for 75 lakhs on 1st of July, 12th of July in 2024. இப்போ எனக்கான கேள்வி டா கண்ணா, இங்க பாரு, ஹரின்றவனுக்கு இது என்ன இன்கம்? பிஜிபிபி இன்கம். ராஜேஷ்ன்றவனுக்கு இவனுக்கு என்ன இன்கம்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். கிளியரா? ஹீ இஸ் த பையர், ஹீ இஸ் த செல்லர். ஆமாவா? ஆமாவா? இவனுக்கு என்ன செக்ஷன் அப்ளிகபிள்? 43 CA. இவனுக்கு எந்த செக்ஷன் அப்ளிகபிள்? 56(2)(10 இஸ் அப்ளிகபிள். இந்த 43 CAல என்ன சொல்றான்? யோர் PGBP income na selling price should be equal to SDV if SDV is greater than 110% of consideration னு சொல்றான். கரெக்டா? அண்ட் ஃப்ரம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இது இன்அடிக்குவேட் கன்சிடரேஷனில் வாங்குறானா இல்லை வித்தவுட் கன்சிடரேஷனில் வாங்குறானா? இன்அடிக்குவேட் கன்சிடரேஷன் 90 lakhs கொடுத்து தான் வாங்குறான். கரெக்டா? அப்போ இன்அடிக்குவேட் கன்சிடரேஷனுக்குள்ள போறேன் அப்படின்னா, வாட் இஸ் அ கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் கண்டிஷனு, SDV minus consideration is greater than 50,000 பாரு. And second condition என்ன? SDV is greater than 110% of consideration பாரு. Then the difference amount is taxable. இதுதானே நம்ம படிச்சது. இப்போ என்ன எனக்கு பிரச்சனைனா, இங்கேயும் SDV is my price, இங்கேயும் SDV is my price. What is my SDV? ரெண்டு SDV எனக்கு கொடுத்துருக்கான், 150 lakhs 140 lakhs. எதை நான் SDV எடுத்துக்கிட்டோம்? Why? Mm. Mm? சீக்கிரம் சொல்லு. நீ படிக்க வேண்டியது எங்க இருந்துனா, இங்க இருந்து இங்க வரைக்கும் மட்டும் ஒரு டைம் படிச்சு எனக்கு சொல்லு. சீக்கிரம். சீக்கிரம்டா. மா 140 கேர்ள்ஸ் எதனால? ஏற்கனவே டவுன் பேமெண்ட் பண்ணிட்டான், அதனால 140 தான் நீங்க எடுத்துப்பீங்க. நான் எடுத்துக்க மாட்டேன், 150 தான் எடுத்துப்பேன்னா என்ன சொல்லுவீங்க? லிசன், see, crossed செக்னா ஒன்றும் பெருசா இல்லடா, இட் இஸ் a செக் ஒன்லி. ஓகேவா? செக்கில் இங்கே கிராஸ் இப்படி ரெண்டு கோடு போட்டு கொடுத்துருப்பான், இங்கே அக்கௌண்ட் பேயின்னு எழுதி கொடுத்துருப்பான். விச் மீன்ஸ் இப்போ நீ செக்கு கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறனா நீ கேஷாக எடுத்துக்க முடியும். கரெக்டா? செக்கு கொடுத்துட்டு கையில் பணமாக வாங்கிட்டு வர முடியும். அப்படி நீ வாங்க முடியாது, அதுக்கு பேர் தான் கிராஸ் செக்கு.
அவன் அந்த அக்கௌண்ட் கிராஸ் பண்ணி என்ன பேங்க் அக்கௌண்ட் எழுதி கொடுக்குறானோ, யாரோட நேம்ல எழுதி கொடுக்குறானோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல மட்டும்தான் போய் அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகும். யூ காண்ட் என்கேஷ் இட் பை பிரசன்டிங் த செக். நம்ம செக் போய் கவுண்டர்ல கொடுத்து பணமா வாங்கிட்டு வர முடியும். அப்படி பணமா வாங்காம உன் அக்கௌண்ட்ல மட்டும்தான் கிரெடிட் ஆகும். கிராஸ் செக்னா தனியாலாம் இல்லை, இட் இஸ் அ செக் ஒன்லி, நார்மல் செக், பட் யூ காண்ட் என்கேஷ் இட். இங்க கிராஸ் போட்டு கொடுப்பான், அதனால தான் அது பேர் கிராஸ் செக். கிளியரா? நீ டைப்ஸ் ஆஃப் செக் எல்லாம் படிச்சிருக்கணும். அது படிச்சிருப்ப, நீ படிக்கல, சரியா? லிசன், ஆனா இவன் அக்கௌண்ட் பே செக்ல தான் கொடுத்துருக்கான், பேங்க் அக்கௌண்ட்ல தான் அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு. ஆனா நான் ஏன் 140 lakhs எடுத்துக்கலனா, the reason is that இங்க என்ன சொல்லிருக்கான் பாரு, every detail in the question is important. ஏன்? what is the condition we studied? சீக்கிரம் எங்க எழுதிருக்கோம்? இது என்னது? எங்கடா எழுதணும்? கீழே தானே. தட் இஸ் டேட் ஆஃப் புக்கிங். டீல் பேசின நாள்லயே முடிச்சிட்டான். அதனால தான் நான் அவன்கிட்ட அத்தனை முறை கேட்டேன். இங்க என்ன எழுதியிருக்கோம்? சாரி, என்ன எழுதியிருக்கோம்? அப் டு த டேட் ஆஃப் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் டேட்டுக்கு முன்னாடியே நீ இந்த செட்டில்மெண்ட்லாம் முடிச்சிருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஸோ ஹியர் 150 lakhs should be taken. புரிஞ்சுதா எவ்ரிவன்? நவ் இப்போ ராஜேஷோட கையில எவ்வளோ, ஹரியோட கையில எவ்வளோ? ஹரி பிஜிபிபியா, செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இஸ் இன்கமா. செல்லிங் பிரைஸ் நீ என்னவா எடுத்துக்கணும்? எஸ்டிவின்னு எடுத்துக்கணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் எஸ்டிவி இஸ் கிரேட்டர் than 110% ஆஃப் கன்சிடரேஷன் பாரு. எஸ்டிவி எவ்வளோ? 150 lakhs. கன்சிடரேஷன் எவ்வளோ? 90 lakhs is the consideration. 90 lakhs into 110, 99 lakhs is anyways lesser than 150 lakhs. Then my selling price is equal to my SDV. எவ்வளோ? 150 lakhs. PGPP income yes or no? Minus cost price எவ்வளோ? What is my cost price? Hari எவ்வளோக்கு வாங்கினாரு? Hari has purchased the building for 75 lakhs. கரெக்டா? அப்ப லெஸ் பண்ணா எவ்வளோ கண்ணா? 75 lakhs is what income? என்ன ஹெட்ல அக்கவுண்ட் பண்ணணும்? வெரி குட், பிஜிபிபியா அக்கவுண்ட் பண்ணணும். கிளியரா? இப்போ இன் கேஸ் ஆஃப் ராஜேஷ் என்ன பண்ணணும்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். கிளியரா? வாட் இஸ் டாக்ஸபிள்? த டிஃபரன்ஸ் வேல்யூ இஸ் டாக்ஸபிள். எஸ்டிவி என்ன? எஸ்டிவி இஸ் 150 lakhs since it is greater than 110%. கரெக்டா? மைனஸ் வாட் இஸ் த கன்சிடரேஷன் ரிசீவ்டு? கன்சிடரேஷன் ரிசீவ்டு எவ்வளோ? பெய்டு 90 lakhs பே பண்ணியிருந்தாப்லையா? பே பண்ணாரா இல்லையா? மைனஸ் பண்ணா 60 lakhs இஸ் அக்கவுண்டட் அஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஃபார் inadequate consideration. கிளியரா? எனி டவுட் சொல்லு. How would your answer be different if Hari was a share broker? இப்போ இவர் என்னவா இருந்தார்? இவ்வளவு நேரம் ப்ராப்பர்ட்டி புரோக்கரா இருந்தாரு, இப்போ ஷேர் புரோக்கர் ஆயிட்டாரு. இப்போ ஆன்சர் மாறுமா மாறாதா? என்ன மட்டும்தான் மாறும்? பிஜிபிபிக்கு பதிலாக என்னவா மாறும்? என்னவா மாறும்? ஐஎஃப்ஓஎஸ்ஸா மாறுமா? என்னவா மாறும்? இவர் வச்சிருக்கிறது இஸ் அ ப்ராப்பர்ட்டி, பில்டிங் வச்சிருந்தாரு. இட் இஸ் அ கேபிட்டல் அசெட் that is sold for. இங்க என்னவா மாறணும்? listen I'll tell. என்னவா மாறணும்? it is a capital asset, right? செகண்ட் சினாரியோவில் ஹரிக்கு this building is a capital asset. Capital asset when it is transferred or sold, what will happen? Capital gain will arise. ஓகேவா? capital gain எந்த செக்ஷனுக்கு கீழே பார்த்தோம்? He is a seller and selling the property as a capital asset na என்ன வரணும்? capital gainsல taxable ஆகணும் under the section 50C. ஓகேவா? 50Cல FBOC, full value of consideration, is equal to stamp duty valuation if stamp duty valuation is greater than 110% of consideration. பார்த்தோமா? Yes or no? It is greater. What is SDV? FBOC is equal to SDV is equal to 150 lakhs minus my cost price is
எவ்வளோ 75 lakhs ஹரியோட கையில். ரிமைனிங் 75 is taxable as capital gain, not income from other sources. ஓகேவா? இவன் டீலர் என்னவா மாறினா என்ன, வாங்குறவனோட கைக்கு அது என்னவா மட்டும்தான் போகுது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸா தான் போகுது, கேபிட்டல் கெயினா தான் அவரும் ஹோல்ட் பண்றாரு. திஸ் ஆன்சர் ரிமைன்ஸ் சேம். என்ன சமி? this 50C talks about நீ ஆக்சுவலா எவ்வளவுக்கு சேல் பண்றன்றது இஸ் டோட்டலி இம்மெட்டீரியல். நீ எவ்வளவுக்கு டாக்ஸ் காட்டணும்ன்றது தான் இந்த 50Cன்ற செக்ஷன் சொல்லும். What value should be considered as consideration for the transfer of property? That is C. ஓகேவா? full value of consideration எவ்வளவுன்னு சொல்றது தான் இந்த செக்ஷன். அந்த செக்ஷன்ல தான் என்ன சொல்றான், if SDB is greater than 110% of consideration, then full value of consideration is equal to SDB. நீ 90 lakhs பே பண்ணா நீ ஏமாத்துற, ஆனா நீ எவ்வளவு பே பண்ணிருக்கணும், ஆக்சுவலி 150 lakhs பே பண்ணிருக்கணும். கிளியரா? சொல்லுடா. நெக்ஸ்ட் 5th illustration என்ன? குட்டி illustration தான் நினைக்கிறேன். Compensation on account of disaster received from a local authority by an individual or his or her legal heir is taxable. Examine the correctness of statement. மழை புயல் வெள்ளம்லாம் வந்துருச்சு, கவர்மெண்ட் நம்மளுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குமா? இஸ் இட் டாக்ஸபிள்? அது டாக்ஸபிள்னு நம்ம எங்காவது பார்த்தோமா? நோ. இஃப் இட் இஸ் அ கம்பல்சரி அக்விசிஷன், அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க, அதுக்கு மேல வர இன்ட்ரெஸ்ட் இஸ் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அதுலயும் 50% டிடக்ஷன் கொடுக்குறான் அண்டர் செக்ஷன் 57. திஸ் இஸ் நாட் டாக்ஸபிள். ஓகேவா? திஸ் இஸ் நாட் கரெக்ட். இட் இஸ் நாட் டாக்ஸபிள். கிளியரா? கிளியரா? அவ்வளோதான்டா. மீதி எல்லாம் இல்லஸ்ட்ரேஷன் அவ்வளோதான் நினைக்கிறேன். யூ ஹாவ் 5 TYK. ட்ரை தட். ரொம்ப ஈஸி. ஓகே. அண்ட் ஷார்ட்டா இந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு என்ன வரும்னா 4 மார்க்ஸ் கொஷின் கம்பல்சரி வரும். அண்ட் இட் இஸ் வெரி மச் ஈஸி டு ஸ்கோரபிள். ஓகேவா? அண்ட் இதில் என்னன்னா நம்ம இன்னும் செக்ஷன் 10(10)D பார்க்கணும். அந்த LIC சொன்னல, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. ஓகேவா? தட் வி எய்தர் நம்ம அதை தனி செக்ஷனாக கூட பார்க்கலாம், ஆர் வி வில் சி தட் அலாங் வித் கேபிட்டல் கெயின்ஸ். அண்ட் டாக்ஸபிலிட்டி ஆஃப் டிவிடெண்ட் நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகே. அண்ட் taxability of dividend income is a income from other sources. income from other sourcesல தான் அதை அக்கௌண்ட் பண்ணணும். ரிமெம்பர், டிவிடெண்ட் இன்கம் இஸ் a income from other sources. ஓகேவா? பட் அதை நம்ம தனியாக மற்ற சாப்டர்ஸ்லாம் பார்க்கும்போது நடுவில் ஏதோ ஒரு 1 hour பிரேக் பார்க்கலாம், இல்லை வேற சாப்டர் மாற்றி பார்க்கணும்னு நினைக்கும் போது இந்த சாப்டர் முடிச்சிடலாம். கிளியரா? ஸோ வித் திஸ் income from other sources is 80% over except this 10(10)D and dividend. ஓகேவா? TYK நாளைக்கு முடிச்சுட்டு வந்துடணும். கிளியர்? டுமாரோ ஐ ஸ்டார்ட் வித் அ நியூ சாப்டர். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸும் ரிவைஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும் நாளைக்கு, as well as இந்த சம்ஸும் முடிச்சுட்டு வந்திருக்கணும். ஓகே. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் சம்ஸும் போட்டுட்டு வந்திருக்கணும். ஓகே. கிளியர்? படிக்காமல் வந்துடாதீங்க, அப்புறம் நாளைக்கு கிளாஸ் கஷ்டமாக இருக்கும். சரியா? நான் கண்டிப்பாக கொஷின் கேட்பேன். இப்போ கிளம்பலாம். முடிச்சுக்கலாமா? ஓகேடா. Bye guys.